ஓகே கைஸ், நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிரலாம். ஓகேவா? ஓகே. ஸோ நீங்க ஆல்ரெடி வந்து தெரிஞ்சு வந்திருப்பீங்க. சைபர் செக்யூரிட்டில வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஏகப்பட்ட அப்டேட்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்கு இல்லையா? ஏஐ ரிலேட்டடா வந்திருக்கு. ரீசென்ட்டா கிளாட் கோட் செக்யூரிட்டி வந்திருக்கு. இது மாரி சைபர் செக்யூரிட்டில நெறைய விஷயங்கள் வந்து ஏஐ வச்சு வந்துருச்சு. ஓகேவா? ஸோ நீங்க வந்து இப்ப பிகினரா இருக்கலாம். இல்ல நீங்க வந்து ஸ்கூல் படிக்கிற பையங்களா இருக்கலாம். இல்ல காலேஜ் படிக்கிற ஸ்டூடண்ட்ஸா இருக்கலாம். வொர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ்லாம் இருக்கலாம். ஸோ நீங்க வந்து பார்த்தீங்க அப்டின்னா, எந்த ரிலேட்டடான ஒரு செக்யூரிட்டி ஜாப்ஸ்ல கூட நீங்க வொர்க் பண்ணிட்டு இருக்கலாம். ஸோ இந்த ஒர்க் ஷாப் எத பேஸ் பண்ணி இருக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா, சாரி இந்த வெபினார் உங்களுடைய ஒர்க்ல எப்படி நீங்க சைபர் செக்யூரிட்டிய இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க? அதே மாரி ஏஐ வச்சு எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்? எப்படிங்கிறது தான் வந்து கம்ப்ளீட்டா நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? அதே மாரி இப்ப எல்லாருக்கும் காமனா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு டவுட்ஸ் வந்து உங்க எல்லாருக்குமே இருக்கும். ஸோ எந்த மாதிரியான டவுட்ஸ் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஸோ ஃப்ரீக்வென்ட்டா என்கிட்ட நெறைய பேர் இப்ப ரீசென்ட்டா கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாம் இதுதான். ஏஐ வந்து சைபர் செக்யூரிட்டி ஜாப்ஸ இழுத்துருமா? ஏஐ வந்து சைபர் செக்யூரிட்டி ப்ரொஃபஷனல்ஸ கம்ப்ளீட்டா ரீப்ளேஸ் பண்ணிருமா? ஏஐ எப்படி சைபர் செக்யூரிட்டில இம்ப்ளிமெண்ட் பண்றது? என்ன மாதிரியான ஜாப் ரிஸ்க் இருக்கு? ஆல்ரெடி என்ன மாரியான ஜாப்ஸ் இருக்கு? ஓகேவா? இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய பேரு ரீசென்ட்டா என்கிட்ட கேட்ட கொஸ்டின்ஸ். ஓகேவா? இத எல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான் நான் இந்த வெபினாரே வந்து கண்டக்ட் பண்றேன். ஓகேவா? எல்லாருக்கும் ஸ்க்ரீன் விசிபிளா இருக்கா? ஜஸ்ட் டெக்ஸ்ட் பண்ணுங்களேன். ஸ்க்ரீன் விசிபிளா இருக்கா? ஓகே, ஓகே. டன். ஸோ இது எல்லா கேள்விகளுக்குமான ஆன்ஸர் தான் வந்து நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ நீங்க இந்த வெபினார் கம்ப்ளீட் பண்ணிட்டு போறப்ப, உங்ககிட்ட 3 விஷயம் இருக்கும் அப்படிங்கிறத மட்டும் நான் கிளியரா சொல்றேன். 1 உங்க எல்லாருக்கும் ஒரு கிவ் அவே ரிசோர்ஸ் 1 இருக்கு. ஓகேவா? 2வது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கும். சைபர் செக்யூரிட்டில நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? எப்படி பூம் ஆகும்? அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி இருக்கும். 3வது இந்த கேள்விகளுக்கான விடை எல்லார்கிட்டயுமே இருக்கும். ஓகேவா? ம். சரி. இப்போ நான் எத வச்சு இதெல்லாம் சொல்றேன் அப்டின்னா, நான் சில வொர்க்ஸ் வந்து பார்த்தீங்க அப்டின்னா பண்ணியிருக்கேன். யாருக்கு அப்டின்னு கேட்டீங்கன்னா, ரியல் டைம்ல கம்ப கம்பெனி வச்சிருக்கக்கூடிய கம்பெனிஸ்க்கு நான் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, சில ப்ராஜெக்ட்ஸ இம்ப்ளிமெண்ட் பண்ணி குடுத்துருக்கேன். ஓகேவா? அத ஃபர்ஸ்ட்டு அந்த அவுட்புட்ட வந்து நான் உங்களுக்கு ஷோ பண்றேன். ஓகேவா? தென் அத நான் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணேன் அப்டிங்கிறதையும் நான் உங்களுக்கு வந்து சொல்றேன். ஓகேவா? ஓகே. இது வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு பெனிட்ரேஷன் டெஸ்டிங் ரிப்போர்ட். ஓகேவா? நான் ரீசென்ட்டா ஸோ 23 பிப்ரவரி 2026க்கு ஒரு கம்பெனிக்கு நான் பென் டெஸ்ட் பண்ணி ரிப்போர்ட் குடுத்த ரிப்போர்ட் இது. இது கம்ப்ளீட்டா ஏஐ வச்சு பண்ணது. இந்த ரிப்போர்ட்டுமே ஏஐ ஜெனரேட் பண்ணது தான். ஓகேவா? டார்கெட் யூஆர்எல் ஸோ அது எந்த டேட்ல இருக்கு. மொத்தம் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, 9 வல்னரபிலிட்டீஸ் இது வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுச்சு. இது கம்ப்ளீட்டா நான் ஏஐ வச்சு தான் பண்ணேன். ஓகேவா? வாய்ஸ் நாட் கம்மிங். ஆ நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா? கேக்குதுன்னா ஜஸ்ட் ஒரு தம்ப்ஸ் அப். ஓகே. மத்தவங்களுக்கு ஆக்சுவலி கேக்குது. ஆ கார்த்திகேயன் சார் நீங்க மட்டும் கொஞ்சம் உங்க நெட்வொர்க் வந்து செக் பண்ணி பாருங்க. ஸோ மத்தவங்க தம்ப்ஸ் அப் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது கம்ப்ளீட்டா ஏஐ வச்சு நான் ரெடி பண்ண ரிப்போர்ட். 9 வல்னரபிலிட்டீஸ் இது ஃபைண்ட் அவுட் பண்ணுச்சு. ரியல் டைம் கம்பெனி ஆக்சுவலி ஒரு ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனி. அவங்களுக்கு நான் பண்ணி குடுத்த ரிப்போர்ட் இது. ஓகேவா? வேற என்ன நான் ஏஐ வச்சு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, N8N வச்சு நான் பண்ணியிருக்கேன். ஸோ நெறைய பேர் N8N யூஸ் பண்ணி ஒர்க் ஃப்ளோஸ் ரெடி பண்ணியிருப்பீங்க. ஸோ ரெகுலர் ஜாப்ஸ்க்கான ஆட்டோமேஷன்ஸ் இல்ல ஏஐ ஒர்க் ஃப்ளோஸ் இல்ல ரெஸ்பான்சிபிளா ஏதாச்சும் சாட் பாட் சம்திங் நீங்க N8N வச்சு பண்ணியிருப்பீங்க. நான் ஆ N8N யூஸ் பண்ணி சைபர் செக்யூரிட்டி ரிலேட்டடா சில கம்பெனிஸ்க்கு SAR பண்ணி குடுத்துருக்கேன். வல்னரபிலிட்டி மேனேஜ் பண்றது எப்படிங்கிறது பண்ணி குடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ அதையுமே நான் உங்களுக்கு சாம்பிள் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, லோக்கல் ஹோஸ்ட்ல நான் வச்சிருக்கிறது. அந்த கம்பெனிக்கு அவங்களுடைய ஆ ஹோஸ்டிங்ஸ்ல நான் இத வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி குடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, SAR இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ரியல் டைம் கம்பெனிக்கு நம்ம பண்ணி குடுத்தது. இது என்ன பண்ணும்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு சார் டூல் என்னென்னலாம் பண்ணுமோ, அது எல்லாத்தையுமே இந்த ஒரு ஒர்க் ஃப்ளோ பண்ணும். ஸோ எக்ஸ்டர்னலா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு டீமே இருந்து பண்ணணுங்கிறது அவசியம் கிடையாது.
இந்த ஒர்க் ஃப்ளோவ பொறுத்தளவு. ஓகேவா? ஸோ ஒரு ஒரு இப்போ நெறைய ஸ்டார்ட் அப்ஸ் வந்து பார்த்தீங்க வந்துருச்சு. ஸோ மைக்ரோசாஸ் பண்ணக்கூடிய ஸ்டார்ட் அப்ஸ் வந்துருச்சு. சாஸ் ப்ராடக்ட்ஸ் பண்ணக்கூடிய ஸ்டார்ட் அப்ஸ் வந்துருச்சு. இவங்க எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, மேஜரா இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் வந்து சைபர் செக்யூரிட்டி டீம் நெறைய கம்பெனிஸ்ல இம்ப்ளிமெண்ட் பண்றதே கிடையாது. நீங்க இந்தியால எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஏகப்பட்ட கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, சைபர் செக்யூரிட்டி டீம் இல்லாம தான் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஸ்டார்ட் அப்பே ஸ்டார்ட் பண்றாங்க. ஒன்ஸ் அவங்க ஸ்டார்ட் அப் குரோ ஆனதுக்கு அப்புறம் தான் அவங்க சைபர் செக்யூரிட்டி டீமே உள்ள கொண்டு வராங்க. அப்ப அந்த டீம் இல்லாததப்போ, அதே மாரி அந்த டீமுக்கு சைபர் செக்யூரிட்டி ரிலேட்டடா நம்மளால என்ன பண்ண முடியும்னு கேட்டீங்கன்னா, இந்த மாரி ஆட்டோமேஷன்ஸ் நம்மளால அவங்களுக்கு பண்ணி தர முடியும். ஓகேவா? இது ஒரு கம்பெனிக்கு பண்ணி குடுத்தது. அண்ட் இந்த வல்னரபிலிட்டி மேனேஜ்மென்ட் சாரி இது வந்து சாம்பிள். ஸோ ஆட்டோமேட்டட் வல்னரபிலிட்டி ரெமிடியேஷன் பைப்லைன்ஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 2 ஒர்க் ஃப்ளோவும் ஒரு கம்பெனிக்கு நம்ம சைட்லேருந்து பண்ணி குடுத்தது. இது மாரி என்ன செய்ய முடியும்னு கேட்டீங்கன்னா, என்8 வந்து நார்மல் ஒர்க் ஃப்ளோஸ்க்கு மட்டும் கிடையாது. உங்களால வந்து சைபர் செக்யூரிட்டி ரிலேட்டடா உங்களால பைப்லைன்ஸுமே ரெடி பண்ண முடியும். பேலன்ஸ் இருக்கிறது எல்லாமே வந்து சாம்பிளுக்கு நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தது. ஆட்டோமேட்டடா ஆ ஃபிஷிங்லாம் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுமா? ஃபிஷிங் லிங்க்ஸ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுமா? அதே மாரி பார்த்தீங்கன்னா, YouTubeலயுமே ஒரு வீடியோ போட்டிருப்பேன். இன்சைடர் த்ரெட் டிடெக்ஷன் சிஸ்டம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நம்ம பண்ணிட்டு இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ். ஓகேவா? இதெல்லாம் எப்படி பண்ணேன் அப்படிங்கிறத இந்த வெபினார்ல நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்றேன். ஓகேவா? சரி. இப்ப இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ ஒண்ணு ஒண்ணா வந்து அனலைஸ் பண்ணுவோம். இப்போ அ சைபர் செக்யூரிட்டில ஏஐ எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்? அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஃபீல்ட்லலாம் வந்து நம்மளால இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். த்ரெட் டிடெக்ஷன்ல இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். அதே மாரி ஆட்டோமேட்டடா இன்சிடென்ட் ரெஸ்பான்ஸ் வந்து நம்மளால பண்ண முடியும். அதே மாரி ஏஐ பவர்டு எஸ்ஐஎம் டூல்ஸ் நம்மளால பில்ட் பண்ண முடியும். ஓகேவா? இதெல்லாம் அதே மாரி பார்த்தீங்க அப்படின்னா, எண்ட் பாயிண்ட் டிடெக்ஷன்ஸ் பண்ண முடியும். ஃபிஷிங் லிங்க்க வந்து ஆ வெரிஃபை பண்றது. ஆட்டோமேட்டடா வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நம்ம உட்காந்து மேனுவலா எந்த லிங்க்கையும் வெரிஃபை பண்ணாம, ஆட்டோமேட் பண்ணி டூல்ஸ் மாரியே நம்மளால பில்ட் பண்ண முடியும். இதெல்லாம் வந்து இப்போ ஏஐல சைபர் செக்யூரிட்டிக்குள்ளார வந்துட்டுருக்குது. ரீசென்ட்டா நீங்க கிளாட் வச்சு பார்த்துருப்பீங்க. கிளாட் செக்யூரிட்டி. ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்டின்னா, உங்களுக்கு உள்ள இருக்கக்கூடிய எல்லா கோடையுமே அதுவே வல்னரபிலிட்டி ஸ்கேன் பண்ணி, அதுவே வந்து ஃபிக்ஸ் பண்ணவும் செஞ்சுரும் அப்டிங்கிறத நெறைய பேர் வந்து பார்த்துருப்பீங்க. ஓகேவா? ஆக்சுவலி அது டெஸ்டிங்ல தான் இருக்கு. டெஸ்டிங்லயே வந்து பார்த்தீங்க அப்டின்னா, அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுது அப்டின்னா, இதுக்கு அடுத்து வளர வளர அது இன்னுமே அதிகமா பெர்ஃபார்ம் பண்ண முடியும். அது இன்னும் அதிகமாவே பெர்ஃபார்மும் பண்ணும். ஓகேவா? இப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய டவுட்ல என்ன இருக்குன்னா, இப்டி ஏஐ டூல்ஸ் எல்லாமே வளர்ந்துகிட்டே இருக்கும் பட்சத்துக்கு, ஓகேவா? உங்களால வந்து சைபர் செக்யூரிட்டி ஃபீல்ட்ல சஸ்டெயின் ஆக முடியுமா? அப்டிங்கிறது இருக்கும். ஓகேவா? ஆக்சுவலி ஆ எந்த ஒரு டெக் வளர்ந்தாலும், அதுக்கு பின்னாடி ஏதாச்சும் ஒரு கம்பெனி வந்து அடியாகும். அதே மாதிரி ஒரு ரோல் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, புதுசா கிரியேட் ஆகும். இது எந்த ஒரு வளர்ச்சியா இருந்தாலும் சரி, டெக் ரிலேட்டடா ஓகேவா? ஸோ இந்த சைக்கிள் வந்து வந்துகிட்டே தான் இருக்கும். இப்போ இதனால கம்ப்ளீட்டா ரீப்ளேஸ் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா, ஆகாது. ஓகேவா? இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இந்த டெஸ்ட் பண்ணி குடுத்துச்சு அப்டின்னு சொல்லி சொன்னேன் இல்லையா? இது குடுத்ததுல ஆக்சுவலி ஆ 8 ஃபைண்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல். 1 மட்டும் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இது தப்பா வந்து ரிப்போர்ட் வந்து ரைட் பண்ணிருச்சு. இதுல வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஓடிபிய வந்து பைபாஸ் பண்ண முடியும் அப்டிங்கிறத வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இது வந்து சொல்லியிருக்கும். பட் ஆக்சுவலி ஓடிபிய வந்து இந்த இடத்துல இது வந்து பைபாஸ் பண்ணல. இது வந்து என்ன செஞ்சிருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஓடிபிய வந்து எல்லாருக்கும் கரெக்ட்டா சென்ட் ஆகல. ஒரு சிலருக்கு மட்டும் தான் சென்ட் ஆனுச்சு. ஒரு சிலருக்கு சென்ட் ஆகல. அத வந்து இது ஓடிபி பைபாஸ் அப்படிங்கிறத இது பிரெடிக்ட் பண்ணிருச்சு. ஸோ என்னதான் ஏஐ வச்சு பண்ணாலும், மேனுவலா கான்டெக்ஸ்ட்ட வந்து ஆ எ செக் பண்ணி பார்க்கறதுக்கும், கான்டெக்ஸ்ட்ட வந்து அ ரீட் பண்ணி அப்டேட் பண்றதுக்கு மேனுவலா கண்டிப்பா ஒரு ஆள் தேவ. நீங்க எப்படி இதுல சஸ்டெயின் ஆகலான்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு சைபர் செக்யூரிட்டியோட ஏஐ எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியணும். அதே மாதிரி ஏஐய வச்சு நமக்கு வேலை வாங்கவும் தெரியணும். அப்படின்னா மட்டும் தான் நம்மளால வந்து இந்த ஃபீல்டுல சஸ்டெயின் ஆக முடியும். இதுக்கு அடுத்து வரது எல்லாமே. ஓகேவா? இப்போ ரீசென்ட்டா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய பேர் வந்து சாஸ் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. டைரக்ட்டா வந்து கிளவுட் கோட் யூஸ் பண்ணி, வைப் கோடிங் பண்ணி என்ன செய்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, நெறைய டூல்ஸ் அண்ட் சாஃப்ட்வேர்ஸ் வந்து இவங்களே பில்ட் பண்றாங்க. பட் பில்ட் பண்றதெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. எந்த இடத்துல பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, அத நீங்க எந்த இடத்துல டெப்ளாய் பண்றீங்க? எப்படி டெப்ளாய் பண்றீங்க? டெப்ளாய்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ், கான்ஃபிகரேஷன்ஸ், மிஸ்கான்ஃபிகரேஷன்ஸ் பண்றது. அதே மாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஏஐ குடுக்குற எல்லா கோடுமே அக்யூரேட்டான கோடான்னு கேட்டீங்கன்னா, கிடையாது. ஒரு 90% உங்களுக்கு அக்யூரேட்டா இருக்குன்னா கூட, பேலன்ஸ் இருக்கக்கூடிய பெர்சன்டேஜ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதிலயுமே லூப் ஹோல்ஸ் இருக்க தான் செய்யும்.
ஓகேவா? அந்த லூப் ஹோல்ஸ கண்டிப்பா வந்து ஒரு சைபர் செக்யூரிட்டி ரிலேட்டடா இருக்கக்கூடிய டீம் தான் அதெல்லாம் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்க. காம்ப்ளியன்ஸ்ல இருக்கக்கூடிய ரிஸ்க்கா இருக்கட்டும், இல்ல நீங்க வந்து ஜிஆர்சில இருக்கக்கூடிய ரிஸ்க்கா இருக்கட்டும். இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்டின்னா, சைபர் செக்யூரிட்டி டீம் தான் வந்து அதுக்கு பண்ணி ஆகணும். ஓகேவா? அதே மாரி இப்போ ஏஐ எந்த அளவுக்கு வருதோ, அதே அளவுக்கு ஏஐ சிஸ்டம்ஸ்ல சைபர் அட்டாக்ஸுமே நெறைய வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ இப்ப ரீசென்ட்டா நானே வீடியோ போட்டிருப்பேன். ப்ராம்ப்ட் இன்ஜெக்ஷன் பத்தி வீடியோ போட்டிருப்பேன். அட்வர்சரியல் மிஷின் லேர்னிங் பத்தி வீடியோ போட்டிருப்பேன். அது இல்லாம வந்து பார்த்தீங்க அப்டின்னா, மாடல் பாய்சனிங் அட்டாக்ஸு, மாடல் எக்ஸ்ட்ராக்ஷன்ஸ் இப்டின்னு சொல்லிட்டு புதுசா ஏஐ அட்டாக்ஸுமே வந்து ஜெனரேட் ஆகிக்கிட்டு தான் இருக்கு. ஸோ, இப்போ ஏஐ வளர்ந்ததுனால 2 விதமா வந்து பார்த்தீங்க அப்டின்னா இருக்கு. ஒரு சைடு வந்து ஏஐ யூஸ் பண்ணி சைபர் செக்யூரிட்டியோட ஆ லெவல வந்து இம்ப்ரூவ் பண்றாங்க. ஸோ, அதோட குவாலிட்டி வந்து அதிகமாகுது. இன்னொரு சைடு இதே ஏஐ யூஸ் பண்ணி அட்டாக்ஸுமே நெறைய பண்றாங்க. ஓகேவா? Google வந்து இதுக்குன்னே ஒரு ரிப்போர்ட் வந்து குடுத்துருக்கான். ஸோ Googleல வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஏஜென்டிக் ஷாக் வரப்போது. அதே மாரி வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இன்சிடென்ட் ரெஸ்பான்ஸ் பண்றதுக்கு ஏஜென்ட்ஸ் வரப்போது. இது எல்லாமே வந்து அவனோட ரிப்போர்ட்ல குடுத்துருக்கான். நான் அதோட ரிப்போர்ட்டுமே உங்களுக்கு ஷேர் பண்றேன். அதே மாரி அதுல இன்னொரு விஷயமும் மென்ஷன் பண்ணியிருக்கான். என்னன்னு கேட்டீங்கன்னா, இது ப்ராம்ப்ட் இன்ஜெக்ஷன்ஸ் வந்து அதிகமாகும். ஏஐ யூஸ் பண்ணி ஃபிஷிங் அட்டாக்ஸ் பண்றது அதிகமாகும். ஏஐ யூஸ் பண்ணி மால்வேர் டிசைன் பண்றது அதிகமாகும். இதெல்லாம் வந்து குடுத்துருக்கான். இப்ப நம்ம நார்மலா ChatGPTயோ, இல்ல வேற ஏதோ ஒரு ஏஐ மாடலோ யூஸ் பண்ணி, அதுல வந்து நம்ம ஒரு வைரஸ் கிரியேட் பண்ண சொன்னாலோ, இல்ல ஒரு மால்வேர் கிரியேட் பண்ண சொன்னாலோ, இல்ல வேற ஏதாச்சும் ஒரு இல்லீகலா ஒரு ஆக்டிவிட்டீஸ் பண்றதுக்கு ஏதாச்சும் நம்ம ப்ராம்ப்ட் குடுத்து கேட்டாலோ, அது நமக்கு தராது. ஓகேங்களா? பட் இத வந்து நம்மளால பிரேக் த்ரூ பண்ண முடியும். இப்போ நார்மலா இருக்கக்கூடிய எல்எல்எம்ஸ்ல வந்து பார்த்தீங்க அப்டின்னா, அந்த அளவுக்கு செக்யூரிட்டி கிடையாது. ஓகேவா? எல்எல்எம்ல வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நம்மளால ஜெயில் பிரேக்கிங் பண்ண முடியும். அதே மாரி பார்த்தீங்க அப்டின்னா, அதுல வந்து இப்ப டேட்டா பாய்சனிங் பண்ண முடியும். இதுல இன்னொரு ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஏஐ யூஸ் பண்றாங்க இல்லையா? பீப்பிள்ஸ் வந்து ஏஐ கூட அட்டாச் ஆயிடுறாங்க. அதாவது அவங்க கூட வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு சைக்காலஜிக்கலா எமோஷனல் கனெக்ஷன் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஏஐ கூட வச்சிருக்காங்க. ஸோ இதையுமே வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு ரிப்போர்ட் வந்து சொல்லியிருக்கு. நான் அந்த ரிப்போர்ட்டோட டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஓகேவா? ஸோ இதுதான் இந்த ரிசர்ச் பேப்பர். இந்த ரிசர்ச் பேப்பர்ல ஓவராலா ரீட் பண்ணிட்டு நீங்க பார்த்தீங்க அப்டின்னா, ஏஐயோட ஹியூமன்ஸ் வந்து எமோஷனலி கனெக்ட் ஆயிடுறாங்க. ஸோ சைக்காலஜிக்கலா வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஏஐ கூட கனெக்ட் ஆயிடுறாங்க. இதனால இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுல 2 விதமான ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஒண்ணு வந்து பார்த்தீங்க அப்டின்னா, உங்களுடைய எல்லா பிரச்சனையும் இதுகிட்டயே கொண்டு போய் கொட்டி தீர்ப்பீங்க. எல்எல்எம்ஸ்லயே நீங்க போயிட்டு எனக்கு இந்த பிரச்சனை இத எப்டி சால்வ் பண்றது? இப்போ டெக் பீப்பிள் தனியா இருப்பாங்க. நான் டெக் பீப்பிள் தனியா இருப்பாங்க. இப்போ டெக் பீப்பிள் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, கம்ப்ளீட்டா ஏஐ யூஸ் பண்ற விதமே வந்து வேறையா இருக்கும். அவன் வந்து எஜுகேஷன் லெவல்ல, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கோடிங் லெவல்ல எப்படி பண்றது? ஏதாச்சும் வெப்சைட் டிசைன் பண்றது, சாஃப்ட்வேர் டிசைன் பண்றது, இந்த மாரி தான் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, கம்யூனிகேட் பண்ணுவாங்க. பட் இந்த நான் டெக் பீப்பிள் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, அவங்களுடைய பெர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா, உள்ள குடுத்துட்டு இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணாங்க? ஏது பண்றாங்க? ஸோ சப்போஸ் யாராச்சும் அவங்கள எமோஷனலா ஹர்ட் பண்ணிட்டாங்க அப்டின்னா, அதுலேருந்து எப்படி ரெக்கவர் ஆகி வெளில வர்றது? அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஏஐ கூட பண்ணிட்டுருக்காங்க. நான் இந்த ரிப்போர்ட்டுமே வந்து உங்களுக்கு ஷேர் பண்றேன். இது படிச்சீங்கன்னா இன்னும் இன்ட்ரெஸ்ட்டா இருக்கும். சில பேர் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, அவங்களுடைய பெர்சனல் ரிலேஷன்ஷிப்ல இருக்கக்கூடியதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஏஐட்ட கேட்டு வந்து கியூர் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இந்த மாரி நடக்கும்போது, அவங்களுடைய பெர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஏஐக்கு தெரியுது. ஓகேவா? அவங்களுடைய எமோஷன்ஸ் என்ன அப்படிங்கிறது ஏஐக்கு வந்து கேப்சர் ஆயிருது. ஸோ இத பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சைபர் அட்டாக்ஸ் நடந்துகிட்டு இருக்கு. ஈவன் ChatGPTல இருக்கக்கூடிய மாடல்ஸ எடுத்தே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இவங்க வந்து செக் பண்ணியிருக்காங்க. ChatGPTல இருக்கக்கூடிய மாடல்ஸ எடுத்து செக் பண்ணியிருக்காங்க. ஒரு 700 பீப்பிள்ஸோட எமோஷனல்ஸ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாரியான எல்எல்எம்ஸ் வந்து சொல்லியிருக்கு. இவங்கலாம் இப்படிலாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கு. ஓகேவா? இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் டெக் பீப்பிள்ட்ட இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ். பட் டெக் பீப்பிள்ஸ்ல இருக்கக்கூடிய இன்னொரு ப்ராப்ளம்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, அதே ஏஐ கிட்ட இவங்க வந்து சோம்பேறித்தனம் பட்டுக்கிட்டு, கிரெடென்ஷியல்ஸ் எல்லாத்தையுமே குடுத்து அதையே ஃபில் பண்ண வைக்கிறது. ஓகேவா? இப்போ உங்களுக்கு எம்சிபிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய வந்துருச்சு. நீங்க எது கூட வேணாலும் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, எம்சிபிய கனெக்ட் பண்ணிட்டு, எம்சிபி சர்வர் நீங்களே பைத்தான்ல ஒரு கோட் கேட்டீங்க அப்டின்னா, அதுவே குடுக்கும். எது கூட வேணாலும் நீங்க கனெக்ட் பண்ணிக்கலாம்.
அத கனெக்ட் பண்ணிட்டு கோடு குடுத்துட்டு, அதுல வந்து என்ன செய்றாங்க அப்டின்னா, நீங்க டெப்ளாய் பண்றதுக்கா இருக்கட்டும், இல்ல வந்து ஹோஸ்ட் பண்றதுக்கா இருக்கட்டும், இதுக்கெல்லாம் வந்து கிரெடென்ஷியல்ஸ் அதே குடுத்து, அதையே வந்து பண்ண சொல்றாங்க. அதுவுமே நல்லா தான் பண்ணுது. பட் ப்ராப்ளம்ஸ் அங்க கிடையாது. அது அதோட மெமரியில அத ஸ்டோர் பண்ணி வைக்குதுங்கிறது தான் இதுல இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸே. இதுல வேற யாராச்சும் வந்து அந்த எல்எல்எம்ம அட்டாக் பண்ணாலோ, உங்களுடைய பெர்சனல் டேட்டா எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்டின்னா, பிரீச் ஆயிரும். இது Claudeலயும் நடந்திருக்கு. ChatGPTலயுமே நடந்திருக்கு. இந்த 2 விஷயமும். ஓகேவா? இது வந்து ரியல் டைமா அந்த ரிசர்ச் பேப்பர்ஸ்ல சொல்லியிருக்காங்க. இந்த மாரியான டீட்டெயில்ஸ்லாம் வந்து ஷேர் பண்றதுனால இதெல்லாம் வருது. அப்ப இதெல்லாம் பிரிவென்ட் பண்றதுக்கு நமக்கு கார்ட் ரீல்ஸ் வேணும். இத பிரிவென்ட் பண்றதுக்கு நமக்கு கார்ட் ரீல்ஸ் வேணும். அதே மாரி ஆ ஹாலுசினேஷன்ஸ பிரிவென்ட் பண்றதுக்கு நமக்கு வேணும். இந்த மாதிரியான ஏஐ செக்யூரிட்டி ரிஸ்க் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்டின்னா, சைபர் செக்யூரிட்டி டீம் தான் வந்து பண்ணணும். ஓகேவா? இதெல்லாம் வந்து ஏஐல இருக்கக்கூடிய அட்டாக்ஸ். ஏஐ வந்ததுக்கப்புறம் இதுல 2 விதமா மாறுது. இப்போ எப்ப ஒரு ஆள் வந்து நல்லா ப்ராம்ப்ட் இன்ஜெக்ஷன் பண்ண கத்துக்கிட்டாங்களோ, அதே மாதிரி கான்டெக்ஸ்ட் ப்ராம்ப்டிங் பண்றது எப்படிங்கிறத கத்துக்கிட்டாங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, ஜெயில் பிரேக்கிங் கான்செப்ட் கத்துக்கிட்டாங்க. ஏஐ கூட எப்படி பேசி அதுகிட்டேருந்து ஆன்ஸர கறக்கணும்னு யாரெல்லாம் கத்துக்கிட்டாங்களோ, அவங்களெல்லாம் மால்வேர் வைரஸ் கிரியேட் பண்ண முடியும். ஸோ இதுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சைட் ஒண்ணு இருக்கு. ஆ நீங்க ஃப்ரீயா இருந்தீங்க அப்படின்னா செக் பண்ணி பாருங்க. இந்த கேண்டாஃப் லெக்காரா. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இது வந்து நீங்க எந்த அளவுக்கு ப்ராம்ப்ட் போடுறீங்க அப்டிங்கிறத இத வச்சு உங்களால தெரிஞ்சுக்க முடியும். இதுல வந்து பார்த்தீங்க அப்டின்னா 8 லெவல்ஸ் வந்து உள்ள குடுத்துருக்கானா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாடல். இதுட்ட நீங்க என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா, இதுகிட்ட பேசி இதோட பாஸ்வேர்ட வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நீங்க கெட் பண்ணணும். ஓகேவா? நான் கிட்டத்தட்ட ஒரு 6 இது முடிச்சிருக்கேன். இன்னும் 2 இது இன்னும் வரல. ஓகேவா? 7 வந்துருச்சு. ஸோ 7 வந்துருச்சு. 8 இன்னும் வரல. நான் அந்த 6 லெவல்ஸ் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இதுல கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் நீங்க என்ன செய்யணும் அப்டின்னா, ப்ராம்ப்ட் போடணும். ப்ராம்ப்ட் போட்டு இதுட்ட வந்து ஆன்ஸர் இருக்கும். நம்ம வந்து ஆன்ஸர தர்றதுக்கு நம்ம அதுக்கேத்த மாரி ப்ராம்ப்ட் போடணும். ஓகேவா? இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, அடுத்தடுத்த லெவல்ல வந்து ஏஐ அட்டாக்ஸ்ல வந்துட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள். இத வச்சு நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு என்ன செய்யலாம்னு கேட்டீங்கன்னா, நீங்க யூஸ் பண்ணக்கூடிய, நீங்க கிரியேட் பண்ணக்கூடிய எல்எல்எம்ஸ்ல உங்களால இம்ப்ளிமெண்ட் பண்ணி, ட்ரை பண்ணி பார்க்க முடியும். ஓகேவா? இதெல்லாம் வந்து ஏஐல இருக்கக்கூடிய அட்டாக்ஸு இந்த மாரியான விஷயங்கள் போயிட்டுருக்கு. இப்போ இதுல இன்னொரு பிரச்சனையும் ஒண்ணு வருது. என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப வந்து நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா? நெறைய கம்பெனிஸ்ல வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஏஐ இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டுருக்காங்க. அதே மாரி ஏஐ யூஸ் பண்ணி சாட்பாட்ஸ் கிரியேட் பண்றது, ஆ ப்ராடக்ட்ஸ் கிரியேட் பண்றது இதெல்லாம் பண்ணிட்டுருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அதே கம்பெனிஸ்ல ஏஐ இம்ப்ளிமெண்ட் பண்ணி லாஸ் ஆன கம்பெனிஸும் இருக்கு. நெறைய எல்லா கம்பெனிஸுமே ஏஐ யூஸ் பண்ணி ப்ராஃபிட் தான் எடுக்குறாங்களான்னு கேட்டீங்கன்னா, கேள்விக்குறி தான். எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஏஐ யூஸ் பண்ணி ஆ எல்லாருமே வந்து ப்ராடக்ட் டிசைன் பண்றாங்க. அதே மாரி எல்லாருமே ஏஐ யூஸ் பண்ணி கம்பெனிஸ்ல ஹியூமன்ஸ ரீப்ளேஸ் பண்ண தான் செய்றாங்க. அப்படி ரீப்ளேஸ் பண்றப்போ, லாஸுமே நெறைய வருது. எந்த மாரியான லாஸ் வருதுன்னு கேட்டீங்கன்னா, ஏஐ வந்து கரெக்ட்டா ரெஸ்பான்ஸ் பண்றது கிடையாது அப்படிங்கிறதுனால ஒரு சில கம்பெனிஸ் லாஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி அவங்க யூஸ் பண்ணக்கூடிய கம்பெனிஸ்ல ஏஐ அட்டாக் பண்ணதுனாலயும் லாஸ் ஆன கம்பெனிஸ் இருக்கு. ரான்சம் வேர்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரீசென்ட்டா ஒரு சைபர் செக்யூரிட்டி கம்பெனில ரான்சம் வேரே அட்டாக்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நடந்திருக்கு. இந்த மாதிரியான விஷயங்கள்னால ஆ ஏஐயால கம்ப்ளீட்டா ஹியூமன ரீப்ளேஸ் பண்ணிட முடியாது. கண்டிப்பா அத மேனுவலா கைட் பண்றதுக்கு, ரூல்ஸ் ரைட் பண்றதுக்கு, செக் பண்றதுக்கு, ஆடிட் பண்றதுக்கு, ஓகேவா? இதுக்கெல்லாம் கண்டிப்பா ஹியூமன் தான் தேவைப்படுறாங்க. இப்போ உங்களுக்கு வேலை கிடைக்கணும் அப்டின்னா, நீங்க வெறும் சைபர் செக்யூரிட்டில பர்ட்டிகுலரா ஒரு திங்க மட்டும் படிச்சுட்டு போனீங்க அப்டின்னா, கண்டிப்பா அது பாசிபிளே கிடையாது. நீங்க ஸ்டூடெண்ட்டா இருந்தா நல்லா தெரிஞ்சுக்கங்க. நீங்க ஜாப்லாம் உள்ள போணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, வெறும் ஒரு கோர்ல மட்டும் நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா பத்தவே பத்தாது. நீங்க ஒண்ணும் இல்ல. ஜஸ்ட் LinkedInல போயிட்டு பெனிட்ரேஷன் டெஸ்டிங் ஜாப்ஸ்ன்னு மட்டும் சும்மா சர்ச் பண்ணி பாருங்க. அந்த சர்ச் பண்ணதுல நெறைய ரிப்போர்ட் சாரி நெறைய ரிசல்ட் வந்து உங்களுக்கு வந்திருக்கும். அது எல்லாத்துலயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரே ஒரு ஜாப மட்டும் குடுத்துருக்க மாட்டான். வந்து பெயிண்டர்ஸ் டெஸ்டிங் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ரிப்போர்ட் ரைட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். இல்ல மீடியம்ல வேற எதாச்சும் பிளாக் ரைட் பண்ணியிருக்கணும். இது இல்லாம அடிஷனலா உங்களுக்கு சைபர் செக்யூரிட்டில இந்தந்த விஷயங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா 4 இது போட்டிருப்பான். ஓகேவா? அதுல ஏஐ செக்யூரிட்டியும் இன்னும் கொஞ்சம் நல்லா மேண்டேட்டரியா ஆயிரும். ஏன்னா, ஏஐயோட வளர்ச்சிய வந்து நம்மளால கண்டிப்பா தடுக்கலாம் முடியாது. ஆனா என்ன செய்ய முடியும்னு கேட்டீங்கன்னா, அத நம்ம லேர்ன் பண்ணிட்டு அதுக்கு நம்மளால அடாப்ட் ஆயிக்க முடியும். ஓகேவா? அத நீங்க வந்து என்ன செய்யலாம்ன்னு கேட்டீங்கன்னா, ஆ இப்போ நீங்க ஒரு கான்செப்ட் தெரிஞ்சுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், சாக்லேயோ
இல்ல வந்து பெனிட்ரேஷன் டெஸ்டிங்லயோ, இல்ல வந்து ஐஏஎம்லயோ, இல்ல காம்ப்ளையன்ஸ்லயோ எதுலயோ வந்து நீங்க உள்ள ட்ரை பண்றீங்க அப்படின்னா, பிளஸ் அது கூட உங்களுக்கு ஏஐ யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். கரெக்ட்டான வேவ உங்களால ப்ராப்பரா யூஸ் பண்ண தெரிஞ்சுக்கணும். உங்களால வந்து ஏஐய வேல வாங்க வைக்கிறதுக்கு தெரிஞ்சுக்கணும். இப்படியெல்லாம் தெரிஞ்சுச்சு அப்படின்னா, உங்களுக்கு ஜாப்க்குள்ள போறதுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ ஆல்ரெடி வொர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பீப்பிளுக்கு, அவங்களோட ஜாப்ஸ்ல எப்படி ஏஐ இம்ப்ளிமெண்ட் பண்றதுங்கிற ஐடியா வந்து வந்திருக்கணும். ஓகேவா? வொர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பெர்சனுக்கு நான் சொல்றேன். நெறைய பேர் வந்து வொர்க் பண்ணிட்டு இருப்பீங்க. உங்களோட வொர்க்லயுமே வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஏஐ ஒரு பெரிய ரெவல்யூஷனா உள்ள வந்திருக்கும். இப்ப எந்த மாதிரியான ஜாப்ஸ்லாம் வந்து இல்லாம போயிரும்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்டா ரிப்பீட்டடா ஒரே மாதிரியான வேலைய மட்டும் தான் நான் செய்றேன் அப்டின்னா, அவங்களுக்கு வந்து ஜாப்ஸ் இருக்காது. ஏன்னா, உங்களுக்கு பொழுதன்னைக்கும் ஒரே வேல தான். அத மட்டும் தான் நீங்க பண்ண போறீங்க. அந்த ஒரு விஷயத்த வந்து பார்த்தீங்க அப்டின்னா, உங்களால ஆட்டோமேட் பண்ணிட முடியும். எக்ஸாம்பிள்க்கு இப்ப நான் காட்டுன எனி10 ஒர்க் ஃப்ளோ மாதிரி, அதே மாரி இப்ப ரிப்போர்ட் ஒண்ணு எடுத்து ஷோ பண்ணேன் இல்லையா? அந்த ரிப்போர்ட் மாதிரி. உங்களுக்கு வேலை வந்து ரிப்போர்ட் மட்டும் தான் பார்க்குறது அப்டின்னா, அந்த ஜாப்ஸ் எல்லாமே இருக்காது. இந்த லேயர் 1 ஜாப்ஸ்ன்னு சொல்லக்கூடிய எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்டின்னா, காமன் ஆயிரும். ஒரு விஷயம் எல்லாராலயும் பண்ண முடியுது அப்டிங்கிற பட்சத்துக்கு, ஒரே வேலைய தான் திரும்பி திரும்பி பண்றோம் அப்டிங்கிறத எல்லாமே ஏஐ வச்சு ஆட்டோமேட் பண்ணிற முடியும். 10 பேர் இருந்து செய்ய வேண்டிய வேலைய வந்து பார்த்தீங்க அப்டின்னா, 2 பேர் இருந்து ஏஐ யூஸ் பண்ணி பண்ணிற முடியும். இப்போ சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட், ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்டோட நிலைமையே அப்படித்தானே இருக்கு. கிளவுட் கோட் வந்ததுக்கு அப்புறமும், ஆன்டி கிராவிட்டி வந்ததுக்கு அப்புறமும். ஆன்டி கிராவிட்டி யூஸ் பண்ணி கம்ப்ளீட்டா ஃபுல் ஸ்டாக் ப்ராடக்ட்டே பண்றாங்க. கிளவுட் கோட் யூஸ் பண்ணி கம்ப்ளீட்டா ஒரு ப்ராடக்ட் டிசைன் பண்றாங்க. முன்னாடியே ஒரு டீம் இருந்து பண்ண வேண்டிய வேலைய 2 பேர், 3 பேர் இருந்து கம்ப்ளீட்டா ஃப்ரண்ட் எண்ட், பேக் எண்ட் டெப்ளாய்மென்ட் வரைக்கும் அவங்களால பண்ண முடியுது. புதுசா ஓப்பன் கிளா வேற. ஓகேவா? ஸோ ஓப்பன் கிளாலாம் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நீங்க வந்து செல்ஃப் ஹோஸ்ட்டோ இல்ல ஹோஸ்டின்ஜ்லயோ சம்திங் ஹோஸ்ட் பண்ணிட்டு, நீங்க வந்து டெப்ளாய்மென்ட்ல வந்து உள்ள கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்டின்னா, உங்க ப்ராடக்ட்ட அதுவே டெப்ளாய் பண்ணிரும். பிளஸ் அதுல பக்ஸ் இருந்துச்சு அப்டின்னா, அதுவே ஃபிக்ஸ் பண்ணிரும். ஓகேவா? ஸோ எல்லாத்துலயுமே வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஏஐ உள்ள வரதான் செய்யும். அது வந்துகிட்டு தான் இருக்கு. நம்ம அதுக்கேத்த மாரி நெக்ஸ்ட் லெவலுக்கு அடாப்ட் ஆகுறது தான் நமக்கான கரெக்ட்டான வொர்க்கா இருக்கும். ஓகேவா? ஸோ, இப்ப இங்க வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நான் குடுத்த இந்த ரிசர்ச் பேப்பர்ஸ், ஸோ எல்எல்எம்மோட ஆ வல்னரபிலிட்டி டிஸ்கவரி என்னென்ன, எல்எல்எம் டாப் 10ஸ்ன்னு OWASP டாப் 10 வல்னரபிலிட்டீஸ் இன் எல்எல்எம்னு சர்ச் பண்ணீங்க அப்டின்னா, எல்எல்எம்ஸ்ல இருக்கக்கூடிய வல்னரபிலிட்டீஸ் எல்லாமே அவங்க ஷோ பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? அதே மாதிரி இப்போ வந்து நீங்க புதுசா இப்போ கம்பெனில ஏஐ இம்ப்ளிமெண்ட் பண்றதுல இன்னொரு மிகப்பெரிய ப்ராப்ளம் இருக்கு. என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவங்களால வந்து ஏஐயோட ஆர்க்கிடெக்சர கரெக்ட்டா யூஸ் பண்ணாம இருக்கிறதுனால இருக்கக்கூடிய பிரச்சனை. இப்போ சைபர் செக்யூரிட்டில ஒரு ஒரு ரோலுக்கு எப்படி போறோமோ, ஒண்ணொண்ணுத்துக்கும் ஒரு ஒரு ஆர்க்கிடெக்சர் இருக்கு. ஓகேவா? SARக்கு ஒரு ஆர்க்கிடெக்சர் இருக்கு. SOCக்கு ஆர்க்கிடெக்சர் இருக்கு. ஐஏஎம்க்கு ஒரு ஆர்க்கிடெக்சர் இருக்கு. எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஒரு ஆர்க்கிடெக்சர் இருக்கும். அத யூஸ் பண்ணி தான் வந்து அவங்க டீம வந்து நெக்ஸ்ட் லெவல்ல எடுத்துட்டு போவாங்க. அது எந்த ஒரு டொமைனா இருந்தாலும் சரி. இப்போ ஏஐ டக்கு 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 டக்குன்னு வளர்றதுனால, எல்லாருக்கும் அந்த ஆர்க்கிடெக்சர அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியறது கிடையாது. எல்லாரும் ஏஐட்டருந்து ஜஸ்ட் கோட காப்பி பண்ணி இங்கிட்டு பேஸ்ட் பண்ணிட்டு அவங்க பாட்டுக்கு ரன் பண்ணிட்டே இருக்காங்க. அப்போ இதோட எப்படி ஃபங்ஷன் ஆவுது அப்படிங்கிறதே நெறைய பேருக்கு தெரியல. என் ஃப்ரெண்டெல்லாம் ராக் யூஸ் பண்ணி ஒரு சாட் பாட்டே பண்ணான். எப்புட்றா பண்ணேன்னு கண்ண மூடிட்டு தியரிட்டிக்கலா ஒரு எக்ஸ்ப்ளைன் பண்றான்னா, அவனால எக்ஸ்ப்ளைன் பண்ண முடியல. ஏஐ குடுக்குது, காப்பி பண்ணி பேஸ்ட் பண்றான், ரன் ஆகுது. இந்த மாரி மனநிலையில இருக்கக்கூடிய வொர்க்கர்ஸுமே இருக்க தான் செய்றாங்க. அப்போ அந்த மாரியே இருக்கக்கூடிய இடத்துல வந்து பார்த்தீங்க அப்டின்னா, செக்யூரிட்டி ரிஸ்க் வந்து நெறைய இருக்கு. அதுதான் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இங்க இருக்கக்கூடிய ரிசர்ச் பேப்பர்ஸ்ல எல்லாத்தையும் சொல்றது அதுதான். அதே மாரி ஃபாரன்சிக்ல வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஏஐ வந்ததுக்கப்புறம் சைபர் செக்யூரிட்டி ரிலேட்டடா நெறைய பிரச்சனை இருக்கு. ஒண்ணு வந்து இந்த டீப் ஃபேஸ். ஸோ ஒருத்தருடைய இமேஜ வந்து நம்மளால ஈஸியா வந்து இப்போ மார்க் பண்ணிற முடியும். வேன் 2.0லாம் எத்தன பேர் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு தெரியல. யாராச்சும் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, யூஸ் பண்ணல அப்டின்னா, திரும்பி யூஸ் பண்ணி பாருங்க. வேன் 2.0 ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணீங்க அப்டின்னா, என்னைய மாரியோ, உங்கள மாரியோ வாய்ஸ் மொதற்கொண்டும் நம்மளால அப்டியே டூப்ளிகேட் பண்ணிற முடியும். ஓகே ப்ரோ. இதுல என்ன ப்ராப்ளம்னு கேட்டீங்கன்னா, இப்போ வந்து கோர்ட்லலாம் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, வீடியோ, ஆடியோ இதெல்லாம் வந்து எவிடன்ஸா எடுத்துப்பாங்க. அந்த வீடியோ, ஆடியோ எவிடன்ஸ்ல வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இப்ப ஏஐ வந்ததுனால, அது வந்து ஏஐ ஜெனரேட்டடு, இல்ல இது ஏஐ ஜெனரேட்டட் இல்ல ஒரிஜினல். அவங்களால வந்து கிளாசிஃபை பண்ண முடியல. நார்மலா உள்ள வந்து பார்க்குறவங்களுக்கு கிளாசிஃபை பண்ண முடியல. இதுக்கு ப்ராஜெக்ட்ஸுமே ஆல்ரெடி நெறைய இருக்கு. டீப் ஃபேஸ் டிடெக்ஷன் ப்ராஜெக்ட் இருக்கு. வாய்ஸ் டிடெக்ஷன் ப்ராஜெக்ட் இருக்கு. இதெல்லாம் ஆல்ரெடி இருக்கு. ஆனா எல்லாமே 100% கரெக்ட்டா வேலை செய்யுதான்னா கிடையாது. ஓகேவா? எல்லாமே 100% கரெக்ட்டா தான் வேலை செய்யுதான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. அதுதான் உண்ம.
ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ சால்வ் பண்றதுக்கு ஒரு டீமோ, இல்ல புதிய ப்ராஜெக்ட்டோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீட்ஸ் இருக்க தான் செய்யுது சைபர் செக்யூரிட்டில. ஸோ சைபர் செக்யூரிட்டியோட நீட்ஸும் நெறைய இருக்கு. அதே மாதிரி அதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய இருக்கு. நம்ம இது எல்லாத்தையும் ப்ராப்பரா ஒரு வேள லேர்ன் பண்ணிட்டு போனா தான், நெக்ஸ்ட் லெவல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளால உள்ள கொண்டு வர முடியும். ஓகேவா? இப்ப ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டீஸ்ன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப நான் எந்தெந்த ஃபீல்ட்லலாம் பிரச்சனை இருக்குன்னு சொன்னேனோ, அந்தந்த ஃபீல்டுல தான் ஆக்சுவலி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டீஸே இருக்கு. ஏஐ செக்யூரிட்டி இன்ஜினியர், ஏஐல ரெட் டீமர், அதே மாரி த்ரெட் இன்டெலிஜென்ட் அனாலிசிஸ்ல, கிளவுட் செக்யூரிட்டில முக்கியமா இப்போ இன்னொன்னு தான் ஞாபகம் வருது. இப்ப அவங்க சாஸ் ப்ராடக்ட்லாம் வந்து ஹோஸ்ட் பண்றாங்கல்ல. ஒண்ணு விஎம்ல ஹோஸ்ட் பண்ணுவாங்க, இல்ல விபிஎஸ்ல ஹோஸ்ட் பண்ணுவாங்க. இந்த மாரி ஹோஸ்ட் பண்றாங்க இல்லையா? ஹோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அத வந்து அவங்க கரெக்ட்டா மெயின்டெயின் பண்றதே கிடையாது. இப்போ முன்னாடிலாம் ஒரு ப்ராடக்ட் நான் சொல்றது ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடின்னு வச்சுக்கோங்களேன். 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ப்ராடக்ட்லாம் வருது அப்டின்னா, அதுல கம்ப்ளீட்டா டெஸ்ட் பண்ணுவாங்க. டெஸ்ட் பண்ணிட்டு ஹோஸ்ட் பண்ணுவாங்க. ஹோஸ்ட் பண்ணிட்டு அவங்க வந்து ஸ்டேஜிங் தனியா வச்சிருப்பாங்க. ஆப் தனியா வச்சிருப்பாங்க. ஸ்டேஜிங்ல வந்து எல்லா பக் டெஸ்ட்டும் பண்ணிட்டு, அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, ஆப் கன்வெர்ட் பண்ணி லான்ச் பண்ணுவாங்க. ஓகேவா? இப்போ ஸ்கூல் படிக்கிற பையன்லாம் ப்ராடக்ட் டிசைன் பண்ணி லான்ச் பண்ணிட்டு இருக்கான். எல்லாராலயுமே என்ன செய்ய முடியுது? அந்த ஒரு விஷயம் வந்து ஈஸி ஆயிருச்சுனால, நெறைய மக்களுக்கு ரீச் ஆகுது. அவன் ஈஸியா ஒரு ப்ராடக்ட்ட டிசைன் பண்ணி லான்ச் பண்ணிடுறான். அதுல இருக்கக்கூடிய செக்யூரிட்டிய வந்து யாருமே கண்டுக்கிறதே கிடையாது. ஓகேவா? அவன் அவன் ஜஸ்ட் வெர்சல்ல, ரெண்டர்ல இல்ல எதுலயாச்சும் ஹோஸ்டிங்க மட்டும் வாங்கி விட்டுட்டு, அவன் பாட்டுக்கு ஹோஸ்ட் பண்ணிடுறான். அதுல செக்யூரிட்டி ரிஸ்க் இருக்கா? இல்ல அந்த செக்யூரிட்டிக்கான ஆர்க்கிடெக்சரே அவன்கிட்ட கிடையாது. ப்ராடக்ட்க்கான ஆர்க்கிடெக்சரே அவன்ட்ட கரெக்ட்டா கிடையாது. ஜஸ்ட் வைப் கோடிங் பண்றான், உள்ள போடுறான், அவன் பாட்டுக்கு ரன் பண்றான். இதுதான் விஷயம் உள்ள நடந்துகிட்டு இருக்கு நெறைய பேர்ல. இப்ப நான் பக் டெஸ்ட் பண்ணேன்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் ஒண்ணு ஷோ பண்ணேன் இல்லையா? அதுவுமே வந்து கிளாட் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான். ஏன்னா, இப்போ வந்து கம்மியான டைம்ல நெறைய நம்மளால பண்ணிற முடியுது. அதே அதே பிரச்சனைனால தான் கம்மியான டைம்ல நெறைய வல்னரபிலிட்டீஸும் இன்கிரீஸ் ஆகிட்டே தான் இருக்கு. டே டூ டே நீங்க சிவிலாம் செக் பண்ணீங்க அப்டின்னா, நிஸ்ட்டோடத நீங்க செக் பண்ணீங்க அப்டின்னா, டெய்லியும் அவன் பாட்டுக்கு விட்டுட்டே தான் இருக்கான். ஏஐல இந்த அட்டாக் வந்துருச்சு. அதே மாரி ஏஐ யூஸ் பண்ணி பெனிட்ரேஷன் டெஸ்டிங் டூல் நெறைய வந்துருச்சு. சாக்குக்கான ஏஜென்டிக் சாக்கு வந்துகிட்டு தான் இருக்கு. ஸோ ஒரு சைடு ஆ சைபர் அட்டாக்ஸ் ஏறுது அப்டின்னா, இன்னொரு சைடு சைபர் டிஃபெண்ட் பண்றதுக்கும் ஏஐ ஏஜென்ட்ஸ் ஏறிக்கிட்டு தான் இருக்கு. அது ஏறிக்கிட்டு தான் இருக்கும். நம்ம தான் நெக்ஸ்ட் லெவல்ல வந்து அத எடுத்துட்டு போறதுக்கான வேலைகள நம்ம தான் பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த நான் சொன்ன எந்தெந்த இடத்துலலாம் ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு சொன்னேனோ, அந்தந்த இடத்துலமே சைபர் செக்யூரிட்டிக்கு ஸ்டில் வேக்கன்சி இருக்க தான் செய்யுது. அவங்க யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்போ நம்ம இந்தியான்னு நீங்க ஓப்பனா சொல்லணும்னா, இந்தியால எல்லா கம்பெனிஸ்லாம் சைபர் செக்யூரிட்டி டீம்லாம் உள்ள வச்சிருக்க மாட்டாங்க. பட் ஃபாரின்ல வச்சிருப்பாங்க. ஸோ அவங்ககிட்ட வந்து பார்த்தீங்க அப்டின்னா, உங்களால ரிமோட்ல வந்து ஜாப்ஸ் தேட முடியும். நீங்க LinkedInல நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா. இப்போ நெறைய இந்தியால வந்து பார்த்தீங்க அப்டின்னா, லேக்ஸ் ஆஃப் ஸ்டார்ட் அப்ஸ் இருக்கு. எல்லார்கிட்டயும் சைபர் செக்யூரிட்டி டீம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. சில கம்பெனிஸ்லாம் குரோர்ஸ்ல ஏர்ன் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க கிட்டயே வந்து சைபர் செக்யூரிட்டி டீம் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா இருக்காது. ஸோ நம்ம இந்தியால ஏகப்பட்ட ரிஸ்க் வந்து இதுல இருக்கு. வேக்கன்சி இருக்கு. ஆனா உள்ள ஆள வந்து ஹையர் பண்றது கிடையாது. ஏன்னா, அவங்களுக்கு அந்த செக்யூரிட்டி பத்தின அவேர்னஸ் வந்து நெறைய கம்பெனிஸ்க்கு கிடையாது. ஓப்பனா சொல்லணும்னா அதுதான் உண்ம. ஓகேவா? இந்த மாரியான ஜாப்ஸ்க்குலாம் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, உங்களால இங்க அப்ளை பண்ண முடியல, இங்க உங்களுக்கு கிடைக்கலனா கூட, உங்களுக்கு அப்ராட்ல கிடைக்கிறதுக்கான நெறைய சான்சஸ் வந்து இருக்கு. ஓகேவா? அதே மாரி NI10 யூஸ் பண்ணி உங்களால நான் சொன்ன மாரி சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸும் உங்களால பண்ண முடியும். ரியல் டைம்ல கம்பெனிஸ்க்குமே உங்களால வந்து NI10 ஒர்க் ஃப்ளோஸ் வந்து ரெடி பண்ணி தர முடியும். ஏன்னா, இப்ப எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்து பார்த்தீங்க அப்டின்னா, API கீன்னு ஒண்ணு கொண்டு வந்துட்டான். ஸோ API கீ வந்ததுனால, ஒரு விஷயத்த உங்களுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு ரொம்ப ஈஸி. அந்த ப்ராடக்ட்டோட டூப்ளிகேட்ஸ் எடுத்து உங்களால இதுல உங்களுடைய ஓன் ப்ராடக்ட்ல உங்களால ரன் பண்ணிக்க முடியும். அப்ப அந்த இடத்துல API டெஸ்டிங் பண்ண முடியும். API டெஸ்டிங் பண்ணாம எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் லான்ச் பண்ணியிருப்பாங்க தெரியுமா? API டெஸ்டிங் உள்ள வந்து எல்லா APIயுமே உள்ள போட்டிருப்பான். ஓப்பன் API கீ உள்ள போட்டிருப்பான். இல்ல வேற ஏதாச்சும் N8Nலயே API கீ இருக்கு. N8N API கீ உள்ள வச்சு இன்டகிரேட் பண்ணியிருப்பான். இல்ல வேற ஏதாச்சும் ஒரு WhatsApp API கீயோ சம்திங் API கீ தூக்கி உள்ள போட்டிருப்பான். பட் API டெஸ்டிங் பண்ணியிருக்க மாட்டான். அது மாரியே நான் டெஸ்ட் பண்ணும்போது, அந்த இதெல்லாம் வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன். ஓகேவா? ஸோ இந்த மாரியான ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இப்ப இருக்கக்கூடிய சைபர் வேர்ல்ட்ல டிஜிட்டலா இருக்கக்கூடியதுல இப்ப இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கு. ஓகேவா? இப்போ நீங்க ஒரு ஒர்க் பண்றீங்க. உங்களோட ஒர்க்ல வந்து எப்படி நீங்க சைபர் செக்யூரிட்டி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு சில மெத்தட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட்டு வந்து உங்களுடைய ரோல். நீங்க எந்த மாதிரியான ஒர்க்க வந்து நீங்க பண்றீங்க அப்படிங்கிறத நீங்க ஃபர்ஸ்ட்டு அனலைஸ் பண்ணணும். இப்ப நான் சொன்னேன் இல்லையா? இந்த ரிப்போர்ட் எங்க இருக்கு? இந்த ரிப்போர்ட் வந்து ஏஐ தான் பண்ணுச்சு. இந்த டெஸ்ட்டுமே வந்து ஏஐ தான் பண்ணுச்சு. இத நான் எப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ரொம்ப சிம்பிள்.
கிளாட் கோட Kali லினக்ஸோட இன்டகிரேட் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து விஎம்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, லினக்ஸ் யூஸ் பண்றேன். தனியா இன்னொரு லேப்டாப்ல போட்டுலாம் நான் யூஸ் பண்ணல. இப்போ நான் விஎம்ல யூஸ் பண்றதுனால, என்னால எல்லா மாடல்ஸையும் டவுன்லோட் பண்ணி ரன் பண்ணலாம் முடியல. ஓகேவா? நான் என்ன செஞ்சுட்டேன், அ ஒரு மாடல வந்து எனக்கு விண்டோஸ்ல டவுன்லோட் பண்ணிட்டு, இத வந்து எஸ்எஸ்கட்ச் வழியா வந்து பார்த்தீங்க அப்டின்னா கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ அதோட கீஸுமே இதுல தான் இருக்கு. ஓகேவா? நான் ரீசென்ட்டா பண்ணது தான். ஸோ இதையுமே நான் உங்களுக்கு ஷோ பண்றேன். ஓகேவா? ஜஸ்ட் என்னுடைய ஐபி அட்ரஸ், என்னுடைய விண்டோஸோட ஐபி அட்ரஸ், அதுக்கப்புறம் லோக்கல் ஹோஸ்ட்ல ஜஸ்ட் என்னுடைய எஸ்எஸ்கட்ச் வழியா நான் என்ன செஞ்சுட்டேன், லினக்ஸ கனெக்ட் பண்ணிட்டேன். கனெக்ட் பண்ணிட்டு, இங்க நான் ஜஸ்ட் ப்ராம்ப்ட் மட்டும் போட்டா போதும். அது அந்த சைடு போயிட்டு எனக்கான ஒர்க்க வந்து பார்த்துரும். அதுக்கு நான் என்ன செய்யணும்? ஜஸ்ட் எல்லாத்துக்கும் பெர்மிஷன் மட்டும் தான் நான் எனபிள் பண்ணணும். அந்த பெர்மிஷன் எனபிள் பண்றது உங்க கையில தான் இருக்கு. எது எதுக்கு எனபிள் பண்றீங்க? என்னென்ன ஃபைல்ஸுக்கு, என்னென்ன ஃபோல்டர்ஸ்க்கு, என்னென்ன கமெண்ட்ஸ்க்கு நீங்க அலோவ் பண்றீங்க? அப்படிங்கிறத பொறுத்து இருக்கு. ஓகேவா? இத யூஸ் பண்ணி நான் என்ன செஞ்சுட்டேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மாரி பக் ரிப்போர்ட் வந்து ரெடி பண்றதுக்கு கம்ப்ளீட்டா ஏஐயே வந்து யூஸ் பண்ணிட்டேன். கடைசியா நான் பண்ணது என்னன்னு கேட்டீங்கன்னா, மேனுவல் செக். இது எல்லாமே பண்ணி முடிஞ்சிருச்சு. இது கரெக்ட்டா தான் பண்ணியிருக்கா அப்படிங்கிறத கான்டெக்ஸ்ட்ட உட்காந்து வெரிஃபை பண்ணது மட்டும் தான் நான். ஓகேவா? அதுக்கு நான் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே ரூல்ல ரெடி பண்ணிட்டேன். இது நீ பண்ணணும். இந்த விஷயங்களுக்கு வந்து என்கிட்ட ஆக்சஸ் இருக்கு. இதுதான் என்னுடைய அக்கவுண்ட். டெமோ அக்கவுண்ட். எப்போதுமே நீங்க பக் டெஸ்ட் பண்றீங்க, இல்ல பெனிட்ரேஷன் டெஸ்டிங் பண்றீங்கன்னா, அவங்க உங்களுக்கு நீங்க ஒரு சாம்பிள் ஐடி கிரியேட் பண்ற மாரி இருக்கும். அவங்கள்ட்ட கேட்டுட்டு, ஹெட்டர்ஸ்ல வந்து பார்த்தீங்க அப்டின்னா, உங்களுடைய ஐபி, அதே மாதிரி உங்களுடைய டீட்டெயில்ஸ். ஏன்னா, அப்பதான் அந்த ஐபிய வந்து அந்த சர்வர்லருந்து பிளாக் பண்ணாம இருக்கும். அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்டின்னா வச்சிருப்பாங்க. ஓகேவா? ஸோ, அத வந்து என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா, நம்ம வந்து உள்ளார குடுக்கணும். ஸோ, குடுத்துட்டு தான் நம்ம என்ன செய்ற மாரி இருக்கும்னா, டெஸ்ட் பண்ற மாரி இருக்கும். அப்படி குடுத்துட்டு, எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸுமே நீங்க பண்ணிட்டு, ஜஸ்ட் நீங்க கமாண்ட எக்ஸிக்யூட் பண்ணா மட்டும் போதும். ஒரு 1/2 மணி நேரமோ, 1 மணி நேரமோ இதுவே பக் டெஸ்ட் பண்ணி குடுத்துரும். அதே டெஸ்ட்டையும் நீங்க மேனுவலாவும் பண்ணலாம். மேனுவலா பண்ணீங்கன்னா, ஒரு டைம் எடுக்கும். அத நீங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஏஐ வச்சு உங்களால சிம்பிளா பண்ணிற முடியும். இது பெனிட்ரேஷன் டெஸ்டிங்ல மட்டும் இல்ல. சாக் லேயர் 1ல இருக்கு. டயர் 2ல ஒரு 50 டூ 60% வந்து பார்த்தீங்க அப்டின்னா, உங்களால கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிற முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இப்ப கரண்ட்ல சைபர் செக்யூரிட்டில ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கிறது. இது எல்லாம் தான். ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு இந்த கேள்விகளுக்கான விடையெல்லாம் தெரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். எப்படி ஏஐ ஜாப்ஸ் வந்து போகுது? எப்படி நம்ம வந்து சைபர் செக்யூர்ல உள்ள வரலாம்? இப்போ நீங்க இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன். இப்போ நீங்க வந்து வொர்க் பண்றீங்க இல்லையா? நீங்க வொர்க் பண்றீங்க அப்படின்னா, எந்த ஃபீல்டுல நீங்க வொர்க் பண்றீங்க அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுங்க. அந்த ஃபீல்டுக்குன்னு சொல்லிட்டு ஏஐ ஏஜென்ட் ஏதாச்சும் வந்திருக்கா? இல்லையா? அப்படிங்கிறத பாருங்க. அப்படி வந்துச்சு அப்படின்னா, அத எப்படி யூஸ் பண்றதுங்கிறத நீங்க லேர்ன் பண்ணுங்க. இல்ல அப்படின்னா, இப்ப நான் எப்படி பண்ணேனோ, அதே மாதிரி நீங்க உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு லோக்கல் எல்எல்எம் நீங்க டவுன்லோட் பண்ணிட்டு, அத வந்து எது கூட வந்து நீங்க கனெக்ட் பண்ண போறீங்களோ, அது கூட இன்டகிரேட் பண்ணலாம். நீங்க இப்போ Wazoo கூட இன்டகிரேட் பண்ணலாம். இப்போ வெப் ஹூப்ஸ் இருக்கக்கூடிய எல்லாத்துலயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களால வந்து இன்டகிரேட் பண்ண முடியும். ஏபிஐக்கு இருக்கக்கூடிய எல்லா டூல்ஸ்லயும் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களால இன்டகிரேட் பண்ண முடியும். எந்த மாடல்ல வேணாலும் இன்டகிரேட் பண்ணலாம். ஜஸ்ட் நீங்க உங்க ChatGPTலயோ, Geminiலயோ, ஆன்டிகிராஃப்ட்லயோ, கிளாட் கோட்லயோ எதுலயோ போயிட்டு ப்ராம்ப்ட் போட்டு எனக்கு இத வந்து ஏஐ கூட கனெக்ட் ஆகணும். எப்படி கனெக்ட் பண்றதுங்கிறத ஒர்க் ஃப்ளோ குடு அப்படின்னு குடுத்தீங்கன்னா, அதுவே சொல்லும். எம்சிபிஸ் உங்களால ஈஸியா கிரியேட் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட்டு எம்சிபி வந்தப்போ மட்டும் தான் அவன் குடுக்குற எம்சிபிய மட்டும் தான் யூஸ் பண்ற மாரி இருந்துச்சு. இப்பலாம் அப்படி கிடையாது. பேக்கேஜ் போட்டுட்டு யாரு வேணாலும் எம்சிபி எதுக்கு வேணாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். உங்க கம்ப்யூட்டருக்கு நீங்களே ஒரு எம்சிபி சர்வர் கிரியேட் பண்ணிட்டு நீங்களே அத ரன் பண்ணிக்கலாம் ரிமோட்ல. எங்கிருந்து வேணாலும், எங்கிட்டு வேணாலும் நீங்க ரன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நீங்க என்ன செய்ய முடியும்னு கேட்டீங்கன்னா, எம்சிபி சர்வர்லாம் டிசைன் பண்ணிட்டு, உங்களுடைய வொர்க்க வந்து ஏஐட்ட குடுத்து கம்ப்ளீட் பண்ண முடியுதா? அப்படிங்கிறத செக் பண்ணலாம். ஓகேவா? அப்ப இப்ப நீங்க செக்யூரிட்டி இன்ஜினியர்லாம் இருந்தீங்க அப்படின்னா, நீங்க கோட் செக் பண்ணுவீங்க, ஒர்க் ஃப்ளோ செக் பண்ணுவீங்க. அதே மாரி சிஐ/சிடி பைப்லைன்ஸ் செக் பண்ணுவீங்க. இல்ல யூசர் ஆத்தென்டிகேஷன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க செக் பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே ஆட்டோமேட் பண்ண முடியும். அப்போ உங்களுடைய வொர்க்க நீங்க ஏஐட்ட வந்து ஒர்க்கரா வச்சு அத வேல வாங்குறீங்க. அப்படி வேல வாங்க முடிஞ்சுச்சு அப்படின்னா, உங்களால நெக்ஸ்ட் லெவல்ல சஸ்டெயின் ஆகிற முடியும். அப்படி இல்ல, உங்களுக்கு அதுக்கான நாலேட்ஜ் இல்ல அப்படின்னா, அது தெரிஞ்ச வேற ஒருத்தன் உங்கள ரீப்ளேஸ் பண்ணிருவான். இதுதான் ஆக்சுவலி உண்ம. ஓகேவா? ஓகே. இப்போ கமெண்ட்ஸ் நெறைய பேர் போட்டிருக்கீங்க. ஆ சார் வாண்ட் டு பிகம் சாக் அனலிஸ்ட். கிவ் மீ சஜஷன் சார். ஓகே. இந்த ரோட் மேப் நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரே நிமிஷம். ப்ரோ நான் பிஇ, சிஎஸ்சி சைபர் செக்யூரிட்டி 3 இயர் படிக்கிறேன். ஜாப்க்கு என்ன டொமைன் சூஸ் பண்ணலாம்? சைபர் செக்யூரிட்டில. ஓகே. ப்ரோ நான் சைபர் செக்யூரிட்டி படிக்கலாம்னு இருக்கேன். பட் நெட்வொர்க்கிங் இஸ் சோ டீப். சைபருக்கு அவ்வளோ நெட்வொர்க்கிங் கான்செப்ட் படிக்கணுமா? ரோட் மேப் வுட் பி தேர். ஓகே. இது செஷன் ரெக்கார்டட். ஓகே. ப்ரோ காலேஜ் நெக்ஸ்ட்
பில்ட் டிஃபென்ஸ் ஃபார் நெட்வொர்க்கிங் யூஸிங் பண்ண முடியுமா ப்ரோ? சரி, இப்போ ஒரு கேள்விக்கா நான் ரெஸ்பான்ஸ் பண்றேன். இப்போ சாக்குக்கு வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, என்கிட்ட ஒரு ரோட் மேப் இருக்கு. ஆ அதையுமே நான் வீடியோவா போட்டிருக்கேன்னு நெனைக்கிறேன். இன்னொன்னு, இப்போ எக்கோசிஸ்டம்ல இருக்கக்கூடிய ரோட் மேப்ஸ் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஓகேவா? டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல இருக்கக்கூடிய ஃபவுண்டேஷன்ஸ், நெட்வொர்க்கிங்ல இருக்கக்கூடியது, அதுக்கப்புறம் ஐ ஐடென்டிட்டி அண்ட் ஆக்சஸ் கண்ட்ரோல்ல இருக்கக்கூடியது, கிளவுட் செக்யூரிட்டி இதுக்கான ரோட் மேப்ஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்கிட்ட இருக்கு. இப்போ சாக்குக்கான ரோட் மேப்புமே என்கிட்ட இருக்கு. பிடிஎஃபா இருக்கு. நான் அதையுமே வந்து உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஓகேவா? இப்போ அதே மாரி, இப்போ நீங்க வந்து 3 இயர் சைபர் செக்யூரிட்டி சாரி 3 இயர் சிஎஸ்இ படிக்கிறீங்க. என்ன டொமைன் சூஸ் பண்ணலான்னு கேட்டீங்கன்னா, இதுல இருக்கக்கூடிய டொமைன்ஸ தயவு செஞ்சு சூஸ் பண்ணுங்க. ஓல்டுக்கே திரும்பி போகாதீங்க. என்னுடைய பெர்சனல் ரெக்வெஸ்ட் அதுதான். ஏன்னா, ஆல்ரெடி இருக்கக்கூடிய விஷயத்த ரீப்ளேஸ் பண்றதுக்குலாம் ஆள் இருக்காங்க. ஆல்ரெடி பண்ண வேண்டிய விஷயத்த பண்றதுக்கும் ஆள் இருக்கு. இப்போ புதுசா அத வச்சு எப்படி ஏஐ வச்சு இன்டகிரேட் பண்ணி நெக்ஸ்ட் லெவல்ல கொண்டு போறதுக்கு அப்படிங்கிறதுக்கு தான் ஆள் இல்ல. இப்போ இங்க இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களால வந்து நீங்க தான் வந்து புதுசா இதுக்கெல்லாம் வருவீங்க. ஓகேவா? இப்போ கிளவுட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கிளவுட் நேட்டிவ் அண்ட் ஏபிஐ எக்கோசிஸ்டம் இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பெருசா ஆட்கள் கிடையாது. இதெல்லாம் பண்றதுக்கு நெறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிடையாது. இந்த ரோட் மேப்போட ஆ ஃபைல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் எல்லாருக்கும் ஷேர் பண்றேன். ஸோ இதுல இருக்கக்கூடிய டொமைன நீங்க சூஸ் பண்ணீங்க அப்படின்னா பெஸ்ட். என்னைய பெர்சனலா கேட்டீங்கன்னா, ஏஐ செக்யூரிட்டி சூஸ் பண்றது ரொம்பவே பெஸ்ட். ஏன்னா, இப்ப நெக்ஸ்ட்டு பூம் ஆவுறதுன்னு கேட்டீங்கன்னா, அதுதான் பூம் ஆகும். ஏன்னா, எல்லாருமே எல்லாத்துலயுமே ஏஐ யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டான். அதே மாரி அஃபென்சிவ் ஏஐல நீங்க உள்ள போனீங்க அப்படின்னா, உங்களுக்கு அதுவுமே வந்து அதிகமா ஆ வேக்கன்சி வந்து இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஏஐல இருக்கக்கூடிய செக்யூரிட்டி இஷ்யூஸ், ஏஐல இருக்கக்கூடிய வல்னரபிலிட்டீஸ், ஏஐல இருக்கக்கூடிய த்ரெட்ஸ் இதெல்லாம் டிஃபெண்ட் பண்றதுக்கு புதுசா தான் இனிமே தான் வரணும். ஓகேவா? இப்ப வரைக்குமே எல்எல்எம் செக்யூரிட்டிக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரக்சரே கிடையாது. இப்ப நான் பார்த்த வரைக்குமே இந்த OWASP டாப் 10ல பார்த்தீங்கன்னா கூட, நான் 2, 3 மாசத்துக்கு முன்னாடி பார்த்தேன். அப்பைலாம் ஒரு மாரி குடுத்தாங்க. இப்ப நான் இந்த வெபினார் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி, சரி நம்ம என்ன புதுசா எதுவும் வந்திருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பார்த்தேன். பெரிய டிஃபரன்ஸ்லாம் எதுவுமே கிடையாது. இதுவரைக்குமே இதுக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சரே இப்ப வரைக்கும் கிடையாது. இப்ப இதுதான் அடுத்த லெவல்ல வரும். திடீர்னு நாளைக்கு கூட யாராச்சும் ஒரு பேப்பர் ரிலீஸ் பண்ணலாம் ஏஐக்கு. ஸோ இந்த மாரியான விஷயங்கள் நீங்க லேர்ன் பண்ணீங்க அப்டின்னா, உங்களுக்கு உள்ள போறதுக்கான வேக்கன்சி இருக்கும். ஓகேவா? இப்போ அதே மாரி நெட்வொர்க்கிங் படிக்கணுமா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறதே தப்பு. நீங்க நெட்வொர்க்கிங் படிச்சே தான் ஆகணும். எந்த ஒரு ஆக்சுவலி உங்களுக்கு நெட்வொர்க்கிங் வந்து சைபர் செக்யூரிட்டில ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நீங்க ஹோஸ்ட் பண்றதுக்கு, லோக்கல்ல கனெக்ட் பண்றதுக்கு, இல்ல நீங்க விபிஎஸ்ல கனெக்ட் பண்றதுக்கு, இது இல்லாம நீங்க வந்து சிம்பிளா வந்து நீங்க ஏதாச்சும் ஒரு சாக்லயோ, இல்ல வேற எதுலயோ பார்க்குறீங்கன்னா கூட, உங்களுக்கு நெட்வொர்க்கிங் ரொம்ப முக்கியம். எது கூட கம்யூனிகேட் பண்ணுதுன்னு தெரிஞ்சா தான், அத உங்களால பிரிவென்ட் பண்ணவே முடியும். நீங்க வந்து நெட்வொர்க்கிங் வந்து ஃப்ரீயாவே படிக்கலாம். எதுலன்னு கேட்டீங்கன்னா, ஆ சிஸ்கோ நெட்வொர்க்கிங் இருக்கும். ஸோ அது கம்ப்ளீட்டா வந்து பார்த்தீங்க அப்டின்னா ஃப்ரீ தான். அதுல சிஸ்கோ பேக்கெட் ரெசருமே குடுத்துருப்பான். சிமுலேஷன் சாஃப்ட்வேர் குடுத்துருப்பான். அத டவுன்லோட் பண்ணி நீங்க கம்ப்ளீட்டா என்ன செஞ்சுக்க முடியும்னு கேட்டீங்கன்னா, படிச்சுக்க முடியும். ஆ செஷன் வந்து பார்த்தீங்க அப்டின்னா ரெக்கார்ட் ஆயிக்கிட்டு தான் இருக்கு. ஸோ YouTubeல இதையுமே அப்டியே நம்ம அப்லோட் பண்ணிறலாம். ஓகேவா? SOC analysis one very low, bro. I prepared for that last 1 year. Now there is 3 or 5 active openings. How get a job? ஸோ இது வந்து எல்லாருக்குமே இருக்கக்கூடிய பிரச்சனை தான். இன்னொன்னு முக்கியமான விஷயம் ஒண்ணு சொல்றேன். இந்த ஜாப் ரிலேட்டடா. நீங்க வந்து நெறைய படிச்சிருப்பீங்க. ஆனா பிராக்டிகலா உங்களுக்கு பண்ண தெரியுமான்னு கேட்டீங்கன்னா, விரல் விட்டுற எண்ற அளவுக்கு தான் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, உங்களுக்கு நாலேட்ஜ் இருந்திருக்கும். எல்லாரையும் சொல்லல. ஒரு சிலருக்கு நான் சொல்றேன். ஓகேவா? அதுக்கு நீங்க கண்டிப்பா வந்து பிராக்டிஸ் பண்றதுக்கு லேப்ஸ் வேணும். நீங்க லேப்ஸ்ல வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ரியல் டைம்ல இப்ப நீங்க சாக்குக்கு பண்ணியிருக்கீங்க இல்லையா? உங்களுக்கால இப்ப வந்து டிக்கெட்ஸ் ரைஸ் பண்ணி, அதுல இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ உங்களால சால்வ் பண்ண முடியுமா? ஏதாச்சும் ஒரு விசுவலைசேஷன் லேப்ல ரெடி பண்ணி ரன் பண்ணியிருக்கீங்களா? லோகேஷ் ஜஸ்ட் நீங்க மெசேஜ் பண்ணுங்களேன். அது மாரி எதுவும் ட்ரை பண்ணியிருக்கீங்களா? சாக்ல. சப்போஸ் அப்படி ட்ரை பண்ணல அப்படின்னா, அதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா? இப்ப சாக்லயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த லேயர் 1லாம் கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு போயிரும். இந்த ஏஜென்டிக் சாக் கூகுள் ரிலீஸ் பண்ணதுலேருந்து பார்த்தீங்கன்னா, நெறைய வேக்கன்சி சாக்ல குறைஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. கிளாட் செக்யூரிட்டி வந்ததுக்கு அப்புறமே ஏகப்பட்ட இடத்துல அதோட இது வந்து குறைஞ்சுக்கிட்டே தான் இருக்கு. ஏன்னா, அவன் வந்துட்டான்னா, இவங்கள வந்து ரீப்ளேஸ் பண்ணிரும் அப்படிங்கிற ஒரு இது வந்து ஆல்ரெடி ஹைப் வந்து ஏறிடுச்சு. ஓகேவா? ஸோ அதனாலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சில ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கலாம். ஓகேவா? ஸோ நீங்க என்ன செய்யலாம்னு கேட்டீங்கன்னா, என்னைய பொறுத்தளவுக்கு லேப்ஸ்ல பிராக்டிஸ் பண்ணுங்க. ஓன் லேப் சும்மா கிரியேட் பண்ணுங்க.
அது நீங்க காசு செலவு பண்ணிலாம் லேப் கிரியேட் பண்ணணும்லாம் அவசியம் கிடையாது. உங்ககிட்ட நல்ல லேப்டாப் இருந்துச்சு அப்படின்னா 2 விஎம் நீங்க இன்ஸ்டால் பண்ணிட்டு, ஒண்ணு வல்னரபிள் இது போட்டுவிட்டு, இன்னொன்ல வந்து நீங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அட்டாக் பண்ணிட்டு நீங்களே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த த்ரெட்ட டிஃபெண்ட் பண்ணலாம். ஸோ அந்த மாரி நீங்க என்ன செய்யலாம்னு கேட்டீங்கன்னா, லேப் கிரியேட் பண்ணி ஓனா வந்து நீங்க பிராக்டிஸ் பண்ணலாம். அப்படி பிராக்டிஸ் பண்ணிட்டு உங்ககிட்ட ஒரு ஸ்கில் மட்டும் இருந்தா, இந்த காலத்துக்கு பத்தவே பத்தாது. நான் ஆல்ரெடி வந்து ஒரு வீடியோல சொல்லியிருந்திருப்பேன். நீங்க ரெஸ்யூம்லாம் பில்ட் பண்றீங்க அப்படின்னா, ஒரு ரெஸ்யூம் மட்டும் வச்சிருந்தீங்க அப்படின்னா, வேலைக்கே ஆகாது. நீங்க என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா, ஒரு 2, 3 ரெஸ்யூமாச்சும் நீங்க மினிமம் ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஒரே ரோலுக்கு மட்டும் தான் நீங்க டார்கெட் பண்றீங்க அப்படின்னா கஷ்டம். இந்த ஒரு ரோல் இல்லாம எக்ஸ்ட்ரா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? அப்படி இருந்தா தான் வந்து உங்களால வந்து நெக்ஸ்ட் லெவல்ல வந்து பண்ண முடியும். ஓகேவா? ம். ப்ரோ ஹவ் டூ ஃபைண்ட் த சிவிஇஸ்? ஆ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆ 2 விஷயத்துல வந்து உங்களால பண்ண முடியும். ஒண்ணு வந்து நீங்களே மேனுவலா எல்லா டெஸ்ட்டும் நீங்க ரன் பண்ணி, புதுசா எதுவும் அட்டாக் பண்ண முடியுதா அப்படிங்கிறத நீங்க செக் பண்ணி ரிப்போர்ட் பண்ணலாம். இல்ல அப்படின்னா, உங்களுக்கு அதெல்லாம் கஷ்டமா இருக்குன்னு போட்டீங்கன்னா, நேரா நீங்க நெஸ்ட்ல போய் பார்த்தீங்க அப்படின்னா, அவன் சிவியோட அப்டேட்ஸ் குடுத்துட்டே இருப்பான். அது எல்லாத்தையும் நீங்க அதுல உள்ள அந்த பிளாக்ஸ நீங்க ரீட் பண்ணீங்கனாலே, எந்த இடத்துல லூப் ஹோல் இருந்திருக்கு, அத எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத குடுத்துருப்பாங்க. அது ஜஸ்ட் நீங்க ரீட் பண்ணி பார்த்துட்டு, அதுக்கப்புறம் நீங்க என்ன செய்யலாம்ன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கான சிவிய நீங்களே வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். இல்ல நீங்க அத எக்ஸ்போஸ் பண்ணியும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? Bro, I'm working professional and I am planning to switch into Red Teamer. Is this a good option to switch? And please give me a detailed roadmap for that. ரெட் டீம்ஸ்க்கு ஸ்விட்ச் ஆகுறது குட் தான் ப்ரோ. நீங்க கேட்டீங்கன்னா, கண்டிப்பா ரெட் டீம்ல நெறைய இருக்கு. இப்போ இப்போ நான் சொன்னேன் இல்லையா? அந்த அஃபென்சிவ் அதுக்கப்புறம் வெப் அட்டாக்ஸ் ஃபுல்லாவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரெட் டீமருக்குள்ளார தான் வரும். ஸோ நீங்க ரெட் டீம் கண்டிப்பா ஸ்விட்ச் பண்ணலாம். ஸோ இந்த ரோட் மேப்பும் நான் உங்களுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்றேன். ஓகேவா? ஸோ லாஸ்ட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஃபீட்பேக் ஃபார்ம் நான் சென்ட் பண்றேன். அதில ஃபீட்பேக் ஃபில் பண்ற எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த N8N ஒர்க் ஃப்ளோ ஆக்சுவலி நான் அந்த கம்பெனிக்கு பண்ணி குடுத்த ஒர்க் ஃப்ளோவோட சாம்பிள். அதே தான் அந்த கம்பெனிக்கு இருக்கு. பட் கிரெடென்ஷியல்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டு டம்மியா வச்சிருக்கேன். அந்த ஒர்க் ஃப்ளோவ அப்படியே சென்ட் பண்றேன். நீங்க எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா. ஓகேவா? அதே மாரி இந்த ரோட் மேப்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் உங்களுக்கு சென்ட் பண்றேன். ஓகேவா? ப்ரோ கிளவுட் செக்யூரிட்டி லேர்னிங் ரோட் மேப் இஸ் அவைலபிள். எஸ் இருக்கு. நான் சென்ட் பண்றேன். என்கிட்ட ஆக்சுவலி நான் எதுல எக்ஸ்பெர்டைஸ்ன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு பெனிட்ரேஷன் டெஸ்டிங்ல நான் எக்ஸ்பெர்ட். நான் நெறைய பண்ணியிருக்கேன். ஓகேவா? அதே மாதிரி அ இன்சிடென்ட் த்ரெட் டிடெக்ஷன் சிஸ்டம்ல நான் எக்ஸ்பெர்ட். ஏன்னா நான் நெறைய ப்ராஜெக்ட்ஸ் நான் பண்ணியிருக்கேன். கிளவுட் செக்யூரிட்டில நான் எக்ஸ்பெர்ட்டான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஆ கிளவுட் செக்யூரிட்டிய பத்தி எனக்கு ஒரு 40-60% தான் தெரியும். ஸோ நான் ஒரு ப்ராடக்ட்ட டெப்ளாய் பண்ணேன் அப்டின்னா, என்னால செக்யூரா வந்து டெப்ளாய் பண்ணிற முடியும். பட் நான் ரோட் மேப் வந்து அதுக்காக ரிசர்ச் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். ஸோ நான் ரோட் மேப் வந்து ஃபார்ம் ஃபில் பண்ற எல்லாருக்குமே நான் சென்ட் பண்றேன். ஃப்ரெஷர் ரோல் இருக்கா ப்ரோ? ம். கைஸ் இது நீங்க நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சைபர் செக்யூரிட்டில பொறுத்தவரைக்கும் எடுத்த ஒட்டிக்கே உங்களுக்கு சைபர் செக்யூரிட்டி ரோல் கிடைக்குமான்னா கிடைக்காது. ஓகேவா? எடுத்த ஒட்டிக்கே வந்து பார்த்தீங்க அப்டின்னா, உங்களால வந்து சைபர் செக்யூரிட்டிக்குள்ளாரலாம் போயிற முடியாது. அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு மினிமம் 3 டூ 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். ஒரு 2 வருஷமாச்சும் உங்களுக்கு வந்து அதுல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா தான் உங்களால சைபர் செக்யூரிட்டி ரோல்குள்ளாரே போ முடியும். இப்ப அதுக்கு முன்னாடி என்ன ப்ரோ பண்ணலாம் அப்டின்னு கேட்டீங்கன்னா, நெட்வொர்க் அட்மின் பண்ணலாம். அதே மாரி ஏபிஐ டெஸ்டிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஜூனியர் பென் டெஸ்ட்க்கு இருக்கும். SOCக்கு வந்து கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். பட் SOCக்குள்ளார போயிட்டு நீங்க உள்ள போலாம். ஸோ எடுத்த ஒட்டுக்கே சைபர் செக்யூரிட்டி ரோல்குள்ளார ஃப்ரெஷரால்லாம் போ முடியுமான்னா, 1000த்துல ஒருத்தருக்கு தான் அதெல்லாம். ஓகேவா? ஸோ நீங்க சைட்ல இருக்கக்கூடிய வேற ஏதாச்சும் செக்யூரிட்டி ரோல்ஸ் முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் தான் உங்களால நெக்ஸ்ட் லெவலுக்கு உள்ள போ முடியும். ஏன்னா, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத பெர்சன்லாம் எடுத்தோனே வந்து எடுக்க மாட்டான். ஓகேவா? ஐ டன் a ட்ரை ஹேக் மீ அண்ட் லெட்ஸ் டிஃபெண்ட் லேப் ஃபார் சாக் ப்ரோ. ஐ டன் a ட்ரை ஹேக் மீ. ஓகே. நீங்க ட்ரை ஹேக் மீ முடிச்சுட்டீங்க. லெட்ஸ் டிஃபெண்ட் லேப் ஃபார் சாக் ப்ரோ. ப்ரோ லோகேஷ் ப்ரோ நீங்க கேட்டது எனக்கு ஆக்சுவலி புரியல. முடிஞ்சா திரும்பியும் வந்து மெசேஜ் பண்ணிடுங்க. ஓகேவா? ஓகே. ப்ரோ நான் விஐபிடி வெப் அப்ளிகேஷன் பண்ணிட்டே இருக்கேன் ப்ரோ. இப்ப தான் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு பிளான் குடுங்க ப்ரோ. ஸோ வெப் அப்ளிகேஷன் செக்யூரிட்டிக்கு அ என்கிட்ட ரோட் மேப் இருக்கு. நான் நெறைய ஆக்சுவலி பண்ணியிருக்கேன். ஸோ அத நான் உங்களுக்கு சென்ட் பண்றேன். இந்த ரோட் மேப்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு சென்ட் பண்றேன். ஓகேவா? மாஸ்டர் நான் ஃப்ரெஷர். எனக்கு எத்திக்கல் ஹேக்கிங் ரோட் மேப் ப்ளீஸ். ஓகே. ரோட் மேப்ஸ் எல்லாத்தையுமே நான் சென்ட் பண்றேன். 2, 3 ரெஸ்யூம் எப்படி ப்ரோ புரியல. ஆக்சுவலி இப்போ ஆம் நான் சொன்னது வந்து உங்ககிட்ட வந்து மல்டிபிள் ஸ்கில்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறத நான் சொன்னேன். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா ஒரு 2, 3 விஷயத்துலயாச்சும் உங்களுக்கு நாலேட்ஜ் இருக்கணும். அப்போ
இப்போ சிம்பிளா எடுத்துட்டோம் ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் இருக்கான்னு வச்சுக்கோங்க. அவனுக்கு வந்து ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பருக்குன்னு சொல்லிட்டு ரெஸ்யூம் ரெடி பண்ணலாம். பேக் எண்ட் டெவலப்பருக்குன்னு சொல்லிட்டு ரெஸ்யூம் ரெடி பண்ணலாம். ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர்ன்னு சொல்லிட்டும் ரெஸ்யூம் ரெடி பண்ணலாம். ஸோ உங்களுடைய ரோலுக்கு ஏத்த மாதிரி உங்களுடைய ரெஸ்யூம உங்களுக்கு சேஞ்ச் பண்ண தெரியணும். இதுதான் விஷயம். ஓகேவா? இப்ப நீங்க சைபர் செக்யூரிட்டி ரோல்லே சம்திங் ஏதாச்சும் சர்ச் பண்ணி நீங்க எடுக்குறீங்க. அவங்க வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஒரே ஒரு பிளாட்ஃபார்ம் அதாவது ஒரே ஒரு கோர் ஃபீல்ட்ல மட்டும்லாம் குடுக்க மாட்டான். ஒரு 2, 3 வச்சிருப்பான். அந்த 2, 3ல வந்து பார்த்தீங்க அப்டின்னா, அட்லீஸ்ட் உங்களுக்கு 1, 2ஆச்சும் தெரிஞ்சிருக்கணும். அதுக்கேத்த மாரி உங்களுடைய ரோல்ஸ வந்து மாத்தி போட்டு உங்களுக்கு யூஸ் பண்ண தெரியணும் ரெஸ்யூம். ஓகேவா? உங்களுக்கு இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க விஐபிடி நல்லா பண்றீங்க அப்டின்னா, பெயின் டெஸ்டிங், வல்னரபிலிட்டி அசஸ்மென்ட் அப்டின்னு சொல்ட்டு தனித்தனியா பிரிச்சுலாம் ரெஸ்யூம் ரெடி பண்ணக்கூடாது. இப்போ வந்து எப்டி சொல்றது? ம். இப்ப ஃபுல் ஸ்டாக் சொன்னதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். அதே மாதிரி இப்ப என்னோட ரெஸ்யூம் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நான் தனித்தனியா போட்டுப்பேன். எப்படி போட்டுப்பேன்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு வந்து விஐபிடிக்கு போட்டிருப்பேன். எனக்கு வந்து வல்னரபிலிட்டி அசஸ்மென்ட் அண்ட் பெனிட்ரேஷன் டெஸ்டிங் நல்லா பண்ண தெரியும். அதே மாரி செக்யூரிட்டி இன்ஜினியர்க்குன்னு சொல்லிட்டு நான் ரெஸ்யூம் வச்சிருக்கேன். ஏன்னா, எனக்கு வந்து கோட வெரிஃபை பண்ணிட்டு, எனக்கு வந்து அத வந்து செக் பண்ண தெரியும். ஓகேவா? ஸோ அது தனியா வச்சிருப்பேன். அதே மாரி எனக்கு வந்து SOC வந்து பார்த்தீங்க அப்டின்னா, பிகினர் லெவல் தான். கிளவுட் செக்யூரிட்டில எனக்கு 40-60% தெரியும். ஸோ நான் கிளவுட் செக்யூரிட்டிக்குன்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்யூம் ரெடி பண்ணி வச்சிருப்பேன். எனக்கு எந்தெந்த விஷயம்லாம் தெரியுமோ, அது எல்லாத்தையுமே தனித்தனியா ஒரு ரோலா போட்டு, அதுக்கேத்த மாரி நான் என்ன செஞ்சிருப்பேன் அப்டின்னா, என்னோட ரெஸ்யூம வந்து பில்ட் பண்ணி வச்சிருப்பேன். அதே மாதிரி உங்களுக்கு இருக்கக்கூடிய ஸ்கில்ஸ ஸ்ப்ளிட் அவுட் பண்ணிட்டு, நீங்க வந்து எதுக்கு அதிகமான பிரிஃபரன்ஸ் குடுக்குறீங்களோ, அத ஒரு கோரா வச்சுட்டு, மத்ததுக்கு தனியா உங்களால ரெஸ்யூம்ஸ் வந்து பில்ட் பண்ணி வச்சுக்க முடியும். ஒரு 2, 3 ரெஸ்யூமாச்சும் நீங்க தனித்தனி ரோலுக்கு. ஒரே ரோலுக்கா இல்லாம 2, 3 ரோலுக்கு உங்களால வந்து ரெஸ்யூம் ஃபில் பண்ண முடியணும். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்டின்னா, உங்ககிட்ட ஸ்கில்ஸ் இருக்கணும். அப்படி இருந்துச்சு அப்டின்னா, உங்களால நெறைய ஜாப் ரோல்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்டின்னா, உங்களால அப்ளை பண்ண முடியும். ஓகேவா? ஹவ் டூ கிரியேட் அ பைப்லைன். இதுக்கெல்லாம் தனியா நான் வீடியோ தான் ப்ரோ போடணும். பைப்லைன் ரெடி பண்றதுக்கெல்லாம். ஓகேவா? லோகேஷ் ப்ரோ அகைன் மெசேஜ் போட்டிருக்காரு. I completed Try Hack Me under Stephen Lab Bro. I done some certifications, micro security operations analyst. ஓகே. ஓகே கைஸ் நான் வந்து மைக்க அன்மியூட் பண்றேன். உங்களுக்கு கேட்குங்கிறத கேளுங்க. ஓகேவா? ப்ரோ ஆகாஷ் ப்ரோ நீங்க இருக்கீங்களா? ஆக்சுவலி ஆகாஷ் ப்ரோ வந்திருந்தாப்ல. கேம் கஸ் இங்க எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. நெறைய கேம் கஸ் நீங்க பார்த்துருப்பீங்க இல்லையா? ஸோ அவருமே உள்ள இருந்து வந்திருக்காரு. ஒரே நிமிஷம் நான் எல்லாருக்கும் மியூட் பண்ணிடுறேன். சாரி அன்மியூட் பண்ணிடுறேன். எஸ் ப்ரோ. ப்ரோ. ப்ரோ நான் பேசுறது கேக்குதா? கேக்குது ப்ரோ, கேக்குது ப்ரோ. ஓகே, ஓகே. எப்படி ப்ரோ ஃபீல் பண்றீங்க? குட்டா உங்களுக்கு பொறுத்தவரைக்கும்? கிளியரா உங்களுடைய எல்லாமே சஜஷன்ஸ். எக்ஸ்பிளைன் பண்றீங்க ப்ரோ. ஓகே, ஓகே. ஸோ உங்களுடைய சஜஷன்ஸ் ஏதாச்சும் பசங்களுக்கு உள்ள வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டூடண்ட்ஸ் எல்லாருமே இருக்காங்க. ஸோ உங்க சைட்லேருந்து நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? எக்கோ ஆகுதா என் சைடு இருந்து? லைட்டா எக்கோ ஆகுது. எனக்கு மட்டும் தான் அப்படி கேட்குதுன்னு நெனச்சேன். மத்தவங்களுக்கு யாருக்கும் எக்கோ ஆச்சா அது மாரி? ஜஸ்ட் மெசேஜ் போடுங்க. எனக்கு எக்கோ ஆகல. இப்ப சுத்தமா எக்கோ ஆகல. நான் மியூட் பண்றேன். நீங்க பேசுங்க. ஓகே. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ பிகினர்ஸ்க்கு நீங்கள் சைபர் செக்யூரிட்டி ரோல் உள்ள வர போறீங்க அப்படின்னா, டு பி ஆனஸ்ட் பார்த்தீங்கன்னா, சைபர் செக்யூரிட்டி வந்து ஒரு டஃப்பான ரோல். நான் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு வந்து இது மட்டும் தான் தெரிஞ்சிருக்கணும், இது மட்டும் தான் தெரிஞ்சுக்கணும்லாம் கிடையாது. உங்களுக்கு எண்ட் டு எண்ட் ஒரு அப்ளிகேஷன் எப்படி ரன் ஆகுது, ஒரு வெப்சைட் எப்படி ரன் ஆகுது, அது எப்படி டெப்ளாய் பண்ணுறாங்க, அண்ட் கிளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், நெட்வொர்க்கிங் இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ வந்து அதை நீங்கள் எப்படி கற்றுக்க முடியும், நீங்கள் பார்த்து டுட்டோரியல்ஸ் பார்த்து கற்றுக்க முடியுமா, இல்லைனா என்னால் லேப்ஸ் போயிட்டு கற்றுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து டுட்டோரியல் பார்த்தும் லேப்ஸ் பார்த்தும் வந்து ஒரு 10-20% கற்றுக்கலாம். அண்ட் எங்கே வந்து உங்களால் ஃபுல்லாக ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் இங்கே கிடைக்கும் அப்படின்னா, நீங்கள் ஒரு கோர் ரோல்குள்ளே போயிருக்கணும். நான் சஜஸ்ட் பண்ணுறது மோஸ்ட் ஆஃப் த பிகினர்ஸ்க்கு சஜஸ்ட் பண்ணுறது என்னன்னா, கோர் ரோலாக ஒரு நெட்வொர்க் அட்மினிஸ்ட்ரேட்டர், டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் அண்ட் ஐடி சப்போர்ட் அந்த மாதிரி ஒரு ரோல்குள்ளே போயிருங்க. போயிட்டு அப்புறம் அங்கேருந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். ஸ்விட்ச் பண்ணுறது யாருமே உங்களை வந்து பிடிச்சி வைக்க மாட்டாங்க. நீங்கள் வந்து இந்த ரோலில் தான் இருக்கணும், நீங்கள் வந்து ஐடி சப்போர்ட் இருந்துச்சுன்னா ஐடி சப்போர்ட்டில் தான் இருக்கணும்லாம் உங்களை வந்து யாருமே ஃபோர்ஸ்லாம் பண்ண மாட்டாங்க. நீங்கள் அங்கேருந்து சைபர் செக்யூரிட்டி இல்லைனா ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணிவிட்டு நீங்கள் அங்கேருந்து ஸ்விட்ச் பண்ணிக்கலாம்.
நீங்க உள்ள போனதுக்கப்புறம் உங்களுக்கு ஆல்ரெடி வந்து உங்களுக்கு சைபர் செக்யூரிட்டி நீங்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, உங்களுக்கு ஆல்ரெடி நாலேட்ஜ் இருக்கும். அண்ட் நெட்வொர்க்கிங் பார்த்து நீங்க ஸ்பெசிஃபிக்கா நெட்வொர்க்கிங் ரிலேட்டடா நெறைய சர்டிஃபிகேஷன் நெறைய பேர் பிகினர்ஸ் வந்து என்ன பண்றாங்கன்னா, நெட்வொர்க்கிங் ரிலேட்டடா சர்டிஃபிகேஷன் பண்றீங்க. அதெல்லாம் நல்லது தான். ஆனா வந்து நீங்க இப்ப சைபர் செக்யூரிட்டி தான் நீங்க உள்ள போறீங்க அப்படின்னா, நீங்க உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்பாங்க. ஏன் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்கு நான் சொல்றேன்னா, இப்ப நீங்க ஒரு கம்பெனியோட டேட்டாவையோ, இல்ல வெப்சைட்டையோ நீங்க பென் டெஸ்ட் பண்ணி புரொடெக்ட் பண்ண போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு வந்து உங்களுக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். நீங்க சின்ன ஒரு மிஸ்டேக் பண்ணா கூட அவங்களுக்கு பெரிய லாஸ் ஆகும். அந்த இடத்துல வந்து ஒரு பிகினர வந்து அவங்க வந்து ட்ரஸ்ட் பண்றத விட, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் காய வந்து ட்ரஸ்ட் பண்றது வந்து அவங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும். ஸோ வந்து ஒரு 100ல ஒரு 10% வந்து பிகினர்ஸ்க்கு வந்து சைபர் செக்யூரிட்டி ரோல் வந்து நீங்க உள்ள போலாம். அதுவும் அந்த 10% எப்படி போலாம் அப்படின்னா, இப்ப நம்ம வந்து பார்த்தோம் பார்த்தீங்களா, இது எல்லா ஸ்கில்லுமே உங்களுக்கு இருந்துச்சு. நீங்க ஆல்ரெடி வந்து இது எல்லாமே படிச்சிருக்கீங்க. எல்லாமே வந்து பிராக்டிஸ் பண்ணி பார்த்துருக்கீங்க அப்படின்னா, கன்ஃபார்மா உள்ள போலாம். பட் அத தவிர்த்துட்டு நீங்க நான் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு விடாம நீங்க ஒரு ஒரு ஐடி ஒரு ரோல்க்குள்ள போயிட்டு நீங்க அங்கருந்து ஸ்விட்ச் ஆயிக்கலாம். நீங்க வெப் டெவலப்மென்ட் ரோல்க்குள்ள போனீங்கன்னா, வெப் பென் டெஸ்டிங் ரோல்க்குள்ள போய்க்கலாம். அதே மாரி ஆப் டெவலப்மென்ட்குள்ள போனீங்கன்னா, ஆப் பென் டெஸ்டிங் ரோலுக்கு போய்க்கலாம். அதே மாரி நீங்க வந்து ஒரு பைத்தான் டெவலப்பரா போனீங்கன்னா, ஒரு செக்யூரிட்டி ரிசர்ச்சரா அந்த மாரி ரோல் வந்து நீங்க ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். ஸோ அங்க வந்து பிரச்சனை இருக்காது. இப்ப அதே மாரி நம்ம ஏஐ பத்தியும் பார்த்தோம் பார்த்தீங்களா? ஸோ ஏஐ வந்து இப்ப டிராஸ்டிக்கா வந்து எவால்வ் ஆயிட்டே இருக்குது. இது வந்து நம்ப இப்போ ஒரு 2 மந்த்ஸ் முன்னாடி பார்த்த மாரி இப்ப ஏஐ கிடையாது. இப்ப அதோட எவால்வ் ஆயிருக்கு. ஸோ வந்து இது கீப் ஆன் எவால்வ் ஆகிட்டே இருக்கு. நீங்க சைடு பை சைடு வந்து நீங்க சைபர் செக்யூரிட்டிக்கு, நெட்வொர்க்கிங்க்கு, இதுக்கு வந்து டேட்டாபேஸ், கிளவுடுக்குலாம் எப்படி ஒரு இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறீங்களோ, நீங்க ஏஐக்குமே இம்பார்ட்டன்ஸ் குடுக்கணும். ஏஐலுமே நீங்க அப்ஸ்கில் பண்ணி தான் ஆகணும். ஏஐ இல்லாம இதுக்கப்புறம் எந்த ரோலுமே வராது. எல்லா ரோல்லுமே ஏஐயுமே வரும். எப்படி சைபர் செக்யூரிட்டி வந்து எல்லா ரோலுக்கும் தேவைப்படுதோ, அதே மாரி ஏஐயுமே எல்லா ரோலுக்கும் தேவைப்படும். ஸோ வந்து நீங்க எத படிக்கிறீங்களோ, அது ரிலேட்டடா வந்து ஒரு ஏஐ வச்சு ஒரு ஒரு பிஓசி மாரி பண்ணுங்க. இப்ப நீங்க உங்களுக்கு நெறைய ஏஐ வந்து ஃப்ரீயா தான் இருக்கு. நீங்க நெறைய யூஸ் பண்ணலாம். ஸோ அத வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கிட்டு, நீங்க அதுக்கேத்த மாரி ஒரு ப்ராப்ளம வந்து நீங்க ஆட்டோமேட் பண்ணி சால்வ் பண்ண பார்க்கலாம். சால்வ் பண்ணீங்க அப்டின்னா, உங்களுக்கு ஒரு ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸாவும் இருக்கும். அண்ட் அத வந்து நீங்க அப் டு டேட்டாவும் இருப்பீங்க. நீங்க போய் இப்ப ரெஸ்யூம்ல வந்து நான் எனக்கு ஏஐ தெரியும்னு சொல்றத விட, நான் ஏஐ வச்சு என்னால நான் பண்ண டாஸ்க்லாம் வந்து நான் ஆட்டோமேட் பண்ணியிருக்கேன். அப்டின்னு சொல்லிட்டு நீங்க அவங்களுக்கு ரியல் டைம் யூஸ் கேஸ வந்து நீங்க டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டலாம். அப்ப வந்து உங்களுக்கு செலக்ட் ஆகுறதுக்கு நீங்க நெறைய சான்ஸ் இருக்கு. ஸோ இப்போ வந்து நான் கரண்ட்டா வந்து ஜென்ஏ இன்ஜினியரா தான் இருக்கேன். ஸோ வந்து ஜெனரேட்டிவ் ஏஐ வந்து இந்த நான் 2 இயர்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா நெறைய எவால்வ் ஆயிருச்சு. ஸோ வந்து அதிலேயே வந்து வெப் டெவலப்மெண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு 80% வந்து அத வச்சே பண்றாங்க. யூஐ, யூஎக்ஸ்க்குமே வந்து அது சப்போர்ட் பண்ணுது. அந்த சைபர் செக்யூரிட்டிலயுமே லாக்ல அனலைஸ் பண்றதுக்கு சப்போர்ட் பண்ணுது. இந்த மாரி வந்து எல்லா இடத்துலயுமே வந்து ஏஐ வந்து ஒரு அடிஷனலா சொல்ல முடியாது. ஒரு ஒரு அதான் அவர் சொன்ன மாரி பேசிக் ரோலுக்கான ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டா ஏஐ வந்து இப்ப யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ இந்த பேசிக் ரோல நீங்க ஃபோக்கஸ் பண்ணாம, எவ்வளோக்கு எவ்வளோ உங்க ஸ்கில்ல நீங்க என்ஹான்ஸ் பண்ண முடியும், எவ்வளோக்கு எவ்வளோ நீங்க உங்க ஸ்கில்ல வந்து குரோ பண்ண முடியும்னு பார்த்துட்டு, நீங்க இப்ப சைபர் செக்யூரிட்டி ரோல்குள்ள தான் போவேன். நான் ரெட் டீமரா தான் போவேன். நான் பென் டெஸ்டரா வெப் அப்ளிகேஷன் பென் டெஸ்டரா தான் போவேன். சாக்கா தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஓ நீங்க போலாம் தப்பு கிடையாது. பட் கிடைக்கல அப்படின்னா, ஒரு ஐடி ரோல்குள்ள போயிருங்க. போயிட்டு நீங்க ஸ்விட்ச் பண்ணிக்கோங்க. இப்ப இருக்கிற சினாரியோல வந்து ஜாப் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதே மாரி சைபர் செக்யூரிட்டில கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். நான் உங்களுக்கு பயமுறுத்துறதுக்காக சொல்லல. நான் பார்த்தது அண்ட் யாருக்கு இது ஈஸியா இருக்கு, ரோல் ஸ்விட்ச் ஆகுறதுக்கு, ரோல் கிடைக்கிறதுக்கு யாரு ஈஸியா இருக்குன்னா, ஏஐ பத்தி நல்லா தெரிஞ்சவங்களுக்கு ஈஸியாவே உங்களுக்கு வேலை கிடைக்குது. அண்ட் அதே மாரி காம்படிஷன் வந்து ரொம்ப கம்மியா இருக்குது. நீங்க வந்து இப்ப நான் வெப் டெவலப்மென்ட் மட்டும் தான் தெரியும் அப்படின்றத விட, நான் வந்து ஏஐ ஒர்க் ஃப்ளோஸும் எனக்கு தெரியும். நான் வெப் டெவலப் மட்டும் பண்ணுவேன்னு சொன்னா, எனக்கு எனக்கு பிரையாரிட்டி குடுக்குறாங்க. ஸோ அங்க வந்து உங்களுக்கு ஏஐன்றது ஒரு ஆடட் அட்வான்டேஜா இருக்கு. ஸோ நீங்க வந்து ஏஐயுமே கத்துக்கணும். அண்ட் அதே மாரி சைபர் செக்யூரிட்டி தான் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா, அதுக்கு நெறைய வழி இருக்கு. ஒரு ஈசியஸ்ட் அப்ரோச் என்னன்னா, நான் சஜெஸ்ட் பண்றது, நீங்க கோர் ஜாப் இதுக்குள்ள தான் போயிட்டு ஐடிலயே வேற ஏதாவது ஜாப்க்குள்ள போயிட்டு அப்புறம் நீங்க ஸ்விட்ச் ஆயிக்கலாம். ஓகே ப்ரோ. ஆக்சுவலி இதுதான் உண்மையும் கூட. ஓகேவா? ஸோ ஏஐ வந்து உங்களால தவிர்க்கவே முடியாது. வாய்ப்பே கிடையாது. முன்னாடி தான் நான் காலேஜ் படிச்ச டைம்ல தான் வந்து ஏஐ ரோல்ஸ் அப்படிலாம். இப்பலாம் எதுவுமே கிடையாது. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்றியா? டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பிளஸ் ஏஐ. பிசினஸ் அனலிட்டிக்ஸ் பண்றியா? பிசினஸ் அனலிட்டிக்ஸ் பிளஸ் ஏஐ. சாஃப்ட்வேர் டெவலப்மென்ட் பிளஸ் ஏஐ. எதுவா இருந்தாலும் உங்களுக்கு ஏஐ பிளஸ் ஆட் ஆனா வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. ஸோ ப்ரோவும் சொல்லியிருப்பாரு. நானுமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். என்ன மாரியான த்ரெட்ஸ் இருந்திருக்கு. ஸோ என்ன மாதிரியான வேக்கன்ஸிஸ் இப்ப இருக்கு. இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பார்த்துருக்கோம். ஓகேவா? ஸோ இதுக்கு அடுத்து வர்றது எல்லாமே உங்களுடைய கையில தான்.
நீங்க தான் அதுக்கேத்த மாரி நீங்க வந்து ப்ரிப்பேர் ஆயிக்கணும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஒரு ஃபீட்பேக் ஃபார்ம் ஒண்ணு சென்ட் பண்றேன். அதுல உங்களுடைய ஃபீட்பேக் சென்ட் பண்ணுங்க. பிளஸ் உங்களுக்கு என்னென்ன ரோட் மேப் வேணுங்கிறத அதுலயே மென்ஷன் பண்ணிருங்க. ஓகேவா? உங்களுக்கு என்ன ஃபீட்பேக் வேணுங்கிறத உங்களுடைய ஃபீட்பேக் ஹானஸ்ட்டா உங்களுக்கு என்ன தோணுதோ அத ஃபீட்பேக்கா குடுங்க. பிளஸ் உங்களுக்கு நீங்க நெறைய ஒரு சில பேர் ரோட் மேப்ஸ் கேட்டிருந்தீங்க இல்லையா? அந்த ரோட் மேப்ஸ் என்ன மாரியான ரோட் மேப்ஸ் வேணுமோ, அந்த ரோட் மேப்ஸ உள்ள பிளஸ் ஆட் ஆனா குடுத்துருங்க. ஸோ அதில சென்ட் பண்ற மெயில் ஐடிக்கு எல்லாருக்குமே வந்து நான் ரோட் மேப்ஸ நான் சென்ட் பண்ணிர்றேன். ஓகேவா? இத தாண்டி வேற யாருக்காச்சும் ஏதாச்சும் சந்தேகங்கள் எதுவும் இருக்கா? இத தாண்டி வேற யாருக்காச்சும் ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்தா தாராளமா கேளுங்க. ப்ரோ நீங்க கோர்ஸ் எதுவும் எடுத்துருக்கீங்களா? ஆ கோர்ஸ் இருக்கு ப்ரோ. ஸோ ஏப்ரல்ல தான் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ கோர்ஸ் வச்சா கம்ஃபர்டபுளா இருக்குமா எல்லாருக்கும்? ஸோ என்ன மாரி சிலபஸ் நீங்க எதிர்பார்க்குறீங்க? ஏஐ வச்சா எந்த மாரி இருந்தா உங்களுக்கு ஓகேவா இருக்கும்? ஆக்சுவலி ஆல்ரெடி நான் ஒரு பேட்ச் ரன் பண்ணியிருக்கேன். ஒரே ஒரு கோர்ஸ் போட்டு ரன் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து திரும்பி கோர்ஸ் ஆ எடுக்கிறதுக்கு ஐடியா இருக்கு. பட் அது உங்களுக்கு எந்த பிரைஸ்ல இருந்தா அஃபோர்டபுளா இருக்கும்? என்ன மாரி இருந்தா உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும்? ப்ரோ இப்போ எனக்கு வந்து ஆக்சுவலா ஏஐ வச்சு சைபர் செக்யூரிட்டி அந்த அந்த ஃபீல்ட்ல தான் எனக்கு ஐடியா இருக்கு. ஓகே. அதுக்கு ஏதாவது கோர்ஸ் இருக்கு அப்படின்னா எனக்கு சொல்லுங்க. ஐ லைக் டு ஜாயின். ஓகே, ஓகே. ஃபீட்பேக்ல ஃபார்ம்ல நீங்க சென்ட் பண்ணுங்க. ஸோ சப்போஸ் வேற யாருக்கும் வேணும்னா கூட சென்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ கோர்ஸ் வந்து ஏப்ரல்ல தான் லான்ச் பண்றோம். ஸோ நானும் இன்னொருத்தர் ஃப்ரெண்ட் எல்லாம் சேர்ந்து தான் பண்றோம். ஸோ அதையுமே உங்களுக்கு என்னென்ன ஃபீட்பேக்லாம் வேணுமோ அது எல்லாத்தையுமே நீங்க ஃபீட்பேக் ஃபார்ம்லயே வந்து சொல்லிருங்க. ஏஐ லேர்னிங் ரிசோர்ஸ் ப்ரோ. ரிசோர்ஸ் நெறையவே இருக்கு ப்ரோ. நீங்க ChatGPTய கூட ரிசோர்ஸா எடுத்து பண்ணலாம் ப்ரோ. உங்களுக்கு நோட்புக் எல்எல்எம் தெரியுமா? நோட்புக் எல்எம். ஸோ நீங்க கூகுளோட ப்ராடக்ட் நீங்க எந்த பத்தி கேட்டாலும், அதுவே ஒரு மைண்ட் மேப் போட்டு நீட்டா உங்களுக்கு படிக்கிறதுக்கான ரிசோர்ஸ் குடுத்துரும். நோட்புக் எல்லாம் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? நீங்க எந்த ஏஐ ChatGPT, Gemini யூஸ் பண்ணாலும் நீங்க வந்து ஏஐ லேர்ன் பண்ணிக்கலாம். இல்ல உங்களுக்கு ஏஐக்கு தனியா ஃப்ரேம் ஒர்க் வேணும்னா சொல்லுங்க. நான் ரெடி பண்ணிட்டு உங்களுக்கு சென்ட் பண்றேன். என்கிட்ட ஏஐக்கான ஃப்ரேம் ஒர்க் இல்ல. ஏன்னா நான் டைரக்ட்டாவே அதோட ஆர்க்கிடெக்சர், அதுக்கப்புறம் அதோட ஒர்க் ஃபங்ஷனாலிட்டீஸ் அதுல என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குங்கிறத அப்படியே படிச்சுட்டேன். நான் ரோட் மேப்பா ரெடி பண்ணல. அது வேணும்னா நான் ரோட் மேப்பாவும் நான் ரெடி பண்றேன். கேன் ஐ யூஸ் கிமி இன் அவர் சைபர் செக்யூரிட்டி ஃபீல்ட்? எஸ். ஆக்சுவலி நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஓப்பன் கிளா வந்து டெப்ளாய்மென்ட்ல யூஸ் பண்றதுக்கு கிமி தான் ஆக்சுவலி யூஸ் பண்ணாங்க. கிமி பிளஸ் ஓப்பன் கிளா. அது ஆக்சுவலி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெய்டு. அத தூக்கி கொண்டு போயிட்டு நீங்க உங்களுடைய டெப்ளாய்மென்ட் என்வைரன்மென்ட் ஹோஸ்டிஞ்சர்ல போட்டீங்க அப்படின்னா, அதுவே டெப்ளாய் பண்ணிரும். பிளஸ் அதுல இருக்கக்கூடிய பக்கையும் அதுவே ஃபிக்ஸ் பண்ணும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கிமில இருக்கு. பட் கிமி வந்து பெய்டு. அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வேற யாருக்காச்சும் எதுவும் டவுட்ஸ் இருக்கா? ஆக்சுவலி இந்த ஒர்க் ஷாப் உங்களுக்கு சாரி இந்த வெபினார் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கா? யாராச்சும் அன்மியூட் பண்ணி சொல்றீங்களா? ஒர்த்தா இல்லையா? ஏன்னா எனக்கு தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டா நான் அடுத்தடுத்து வெபினார்ஸ் வந்து கண்டக்ட் பண்றதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டா இருக்கும். அதுக்காக கேட்கிறேன். ஹலோ ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. ப்ரோட இப்ப நான் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் தான் படிக்கிறேன். ஓகே, நான் நான் உங்களை வந்து ரேண்டமா யூடியூப்ல ஃபர்ஸ்ட் உங்க சேனலை பார்த்தேன். ஓகே, ரேண்டமா யூடியூப் சேனல்ல பாக்குறப்பே சரி நம்ம டொமைனுக்கு தகுந்த மாதிரி சார் இதை போட்டிருக்காருன்னு நினைச்சு உங்களை சப்ஸ்கிரைப் பண்ணி இது பண்ணேன், ஃபாலோ பண்ணேன். ஓகே, அதுக்கப்புறம் நான் காலையில் தான் ப்ரோ உங்க யூடியூப் வீடியோ பார்த்து வெபினார் வந்தேன். வெபினார் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. எனக்கு நிறைய விஷயம் கத்துக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் இயர் தான் படிக்கிறேன் காலேஜ்ல வேற. ஓகே. ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறனா இப்ப என்னென்ன கத்துக்கணும்னு நிறைய விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்கேன். நீங்க ரோட் மேப் வேற சென்ட் பண்றீங்க. நல்லா இருந்துச்சு, ரொம்ப சூப்பரா இருந்துச்சு ப்ரோ வெபினார். ஆ இப்பதான் நிறைய ப்ரோ விஷயம் சந்தோஷமா இருக்கு. தெரிஞ்சுக்கிட்டேன். தேங்க்ஸ் ப்ரோ. வேற யாராச்சும் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? தெரிஞ்சுட்டா கொஞ்சம் சொல்லுங்க. நான் கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்குவேன். வேற எதுவும் இல்ல. ப்ரோ ப்ரோ ஆகாஷ் ப்ரோ உங்களுக்கு ஓகேவா இருக்கா? ஆக்சுவலி இந்த கன்டென்ட் வந்து இப்ப கரண்ட்ல இருக்கக்கூடியது தான் நான் தேடி எடுத்து வந்து வச்சேன். ஸோ ஆல்ரெடி நீங்க ஒரு ஃபீல்ட்ல இருக்கீங்க. பிளஸ் ஐஓடிலயும் நீங்க நெறைய பண்ணியிருக்கீங்க. ஐஓடி பத்தியுமே பேசணும்னு நெனச்சேன். பட் எனக்கு ஐஓடில அந்த அளவுக்கு நாலேட்ஜ் கிடையாது. இப்பதான் நானுமே ஐஓடி வந்து ஓகே. லேர்ன் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப இப்ப ஐஓடில வந்து டைரக்ட்டா கோர்லயே ஏஐ இம்ப்ளிமெண்ட் பண்றது தான் ஐஓடியோட எட்ஜா இருக்கு. நான் பார்த்த வரைக்கும். டைரக்ட்டா ஓஎஸ்ல ஆமா, ஏஐ, ரோபோட்டிக். டைரக்ட்டா வந்து மிஷினே இப்ப எல்எல்எம்ஸ்லாம் டைரக்ட்டா வந்து அந்த ஹார்ட்வேர்ஸ்லயே ஃபிட் அவுட் பண்ணிட்டு ஓஎஸ்லயே வந்துரும். அதுதான் நான் கடைசியா பார்த்த அப்டேட். உங்களுக்கு எப்படி இருந்துச்சு இது? உங் ஒர்க் ஷாப் கேக்குறீங்கன்னா, ஒர்க் ஷாப் ம். பார்த்தீங்கன்னா, ஆ ரொம்ப பேசிக்கா இல்லாம, எது ரியாலிட்டில என்ன நடக்குதோ அத கரெக்ட்டா பிரேக் டவுன் பண்ணியிருந்தீங்க. ஓகே, அதுதான் இப்ப நெறைய பிக்னஸ்க்கு வந்து தேவைப்படும்.
ஸோ ம். இப்போ புரிஞ்சிருக்கும் ஆக்சுவலாக இப்போ ஆ. ரியல் டைமா இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்கு, இண்டஸ்ட்ரியில் என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றத நீங்கள் கரெக்டாக வந்து பின் பாயிண்ட் பண்ணி சொன்னீங்க. ஸோ அது ஓகே. மூலியமா இவங்க இப்போ வேற மாதிரி இப்போ லேர்னிங்கே வந்து கொஞ்சம் ஸ்ட்ரக்சர் பண்ணி படிச்சா நம்மளுக்கு ஜாப்ல வந்து பிளேஸ்மெண்ட் கிடைக்கும்ன்றது வந்து நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க. அது வந்து பிக்னஸ்க்கு செம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. அடிஷ்னலாக வந்து நீங்கள் இந்த ப்ரெசன்டேஷனாக இல்லாமல் நீங்கள் இந்த வெப் யூஐயா பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுமே கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. தேங்க்ஸ் ப்ரோ. தேங்க்ஸ் ப்ரோ. ட்ரெடிஷ்னலாக ட்ரெடிஷ்னலாக ப்ரெசன்டேஷன் வச்சு பண்ணாமல் நீங்கள் இந்த வெப் யூஐயில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஓகே 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 ப்ரோ. ஓகே ஓகே. தேங்க்ஸ் ஃபார் யுவர் ஒப்பீனியன். வேற யாருக்காச்சும் ஃபீட்பேக்? கவி ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. கவி ப்ரோ கேக்குதா? கேக்குது கேக்குது சொல்லுங்க. எனக்கு ஒரு டவுட் இருக்கு ப்ரோ. கேளுங்க கேளுங்க. போஸ்ட் 6 ஸ்டாண்டர்ட் ஃபாலோ பண்ணி இப்போ ஒரு வெப் அப்ளிகேஷன் நம்ம ரெடி பண்றோம், சரி. ஓகேங்களா? இப்போ ஓகே. அது வந்து போஸ்ட் 6 ஸ்டாண்டர்ட் வந்து டைரக்டா கர்னலோட இன்டெகிரேட் ஆகி ஒர்க் ஆகும். அப்படின்னும் போது இப்போ வெப் அப்ளிகேஷனை நம்ம அதை இன்டெகிரேட் பண்ணும்போது டைரக்டா கர்னல் அதால ஆக்சஸ் பண்ணி அதால ஒரு ஒர்க் ஃப்ளோவா ரெடி பண்ண கரெக்டா? ப்ரோ திரும்பி கேளுங்க. நீங்க பேசுனது பிரேக் ஆனுச்சு ஆக்சுவலி. திரும்பி கேளுங்க. வெப் அப்ளிகேஷன் ரெடி போஸ்ட் பண்ணிருக்கீங்க. 6 ஸ்டாண்டர்ட் கர்னல் இருக்குல்ல, ஆமா இருக்கு. இல்ல ரெடி பண்ணல, ஆ. இல்ல அப்படி சொல்ல வரல. போஸ்ட் 6 ஓகே. ஸ்டாண்டர்ட் இருக்குல்ல, அது வந்து டைரக்டா கர்னலோட இன்டெகிரேட் பண்ணி கம்யூனிகேட் பண்ணுமா? டைரக்டா கர்னலோட கம்யூனிகேட் அது பண்ற மாதிரி கேக்குறீங்களா? அந்த போஸ்ட் 6 ஸ்டாண்டர்ட் வந்து கம்யூனிகேட் பண்றதுக்கு யூஸ் பண்றது தானே. அதை வச்சு ஒரு அப்ளிகேஷனை நம்ம ரெடி பண்றோம்னா வெப் அப்ளிகேஷன், அதுவும் கர்னலோட டைரக்டா கம்யூனிகேட் பண்ணுமான்னு கேக்குறேன். ப்ரோ நீங்க வெப் அப்ளிகேஷனை ஹோஸ்ட் பண்றது வந்து ஒரு இடத்துல ஹோஸ்ட் பண்ணிருப்பீங்க. ஹோஸ்ட் பண்றது வந்து கர்னலோடலாம் வந்து கனெக்ட் ஆகாது. இப்போ ஒரு அதான் பிளாட்ஃபார்ம்ல நான் நீங்க கேட்டேன். ஏன்னா ஹோஸ்ட் எனக்கு பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் எண்ட்ல என்ன டிசைன் பண்ணிருக்கீங்களோ அதுதான் வந்து ஹோஸ்ட் ஆகும். சப்போஸ் நீங்க பேக் எண்ட்ல வந்து வேற எது கூடயாச்சும் கனெக்ட் ஆகிற மாதிரி நீங்க ரெடி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கனெக்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. சும்மாலாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கனெக்ட் ஆகாது. ஓகேவா? bro, நான் அந்த மாதிரி கேட்கல. என்னன்னா கர்னல் இருக்குல்ல, கர்னல்ல வந்து கர்னல் போஸ்ட் 6 இருக்கு. ஸ்டாண்டர்ட் ஃபாலோ பண்ணி தான் இப்போ வந்து லினக்ஸ், விண்டோஸ், ம். மேக் எல்லாமே டிசைன் பண்ணியிருக்காங்க. ஓகே. இப்போ அதே மாதிரி ஸ்ட்ரக்சரபிளா ம். வெப்புக்கு நம்ம டிசைன் பண்றோம், வெப்சைட்டுக்கு. அப்படின்னும் ஓகே. போது அந்த ம். வெப் வந்து எப்பவுமே ஒரு கேமரா ஆக்சஸோ இல்ல ஒரு லோக்கல் ஆக்சஸோ எப்பவுமே மொபைல்லயும் சரி ம். லேப்டாப்லயும் சரி கேட்டா கொடுக்குற மாதிரி, ம். இப்போ அதுக்கு நம்ம ஒரு பர்மிஷன்ஸை கொடுத்து அதுக்கு நம்ம போஸ்ட் 6 ஸ்டாண்டர்ட் ஃபாலோ பண்ணி ஒரு சிஸ்டம் ஆர்கிடெக்சரை டிசைன் பண்ணி ம். நம்ம கொடுக்கும்போது அது வந்து அந்த இடத்துல ஆக்சஸ் பண்ண முடியுமான்னு கேக்குறேன். நீங்க அதுக்கேத்த மாதிரி பேக் எண்ட் ரெடி பண்ணி கொடுத்துருந்தீங்கன்னா பண்ண முடியும். இப்போ ஒரு சில நேரங்கள்ல ம். வந்து பாத்தீங்க அப்படின்னா வெப் அப்ளிகேஷன் மூலியமா கமாண்ட் இன்ஜெக்ஷன் பண்ணுவாங்க. பேக் எண்ட்ல இருக்கக்கூடிய டெர்மினல் கூட கனெக்ட் பண்றதுக்கு. ஓகேவா? ஸோ அந்த டைம்ல ம். வந்து பாத்தீங்க அப்படின்னா, நீங்க கரெக்டான ஃப்ளோ இல்லாம பண்ணும் பட்சத்துக்கு கமாண்ட் இன்ஜெக்ஷன் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதை யூஸ் பண்ணி சர்வர்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிராஷ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ ம். நீங்க டிசைன் பண்ணியிருக்கிறது சேஃப் அண்ட் செக்யூரா கனெக்ட் பண்றதுக்கு நீங்க கிரியேட் பண்றீங்க அப்படின்னா பாசிபிள் தான். ஓகே ப்ரோ, அதுதான் ப்ரோ கேட்டேன். ஏன்னா என்னன்னா ஓகே, ஓகே. நான் சிஸ்டம் ஆர்கிடெக்சரே அதுல வச்சு டிசைன் பண்ணா எப்படி இருக்குன்ற ஐடியாலஜி எனக்கு தோணுச்சு. ஏன்னா நீங்க ஏன் அதுல வச்சு இப்போ வந்து டிசைன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு கேக்குறேன். நீங்க ஏன் அதுல வச்சு பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இப்போ வந்து இப்போ ஒரு விஎம்ஓ இல்ல ஒரு அப்ளிகேஷன், அதாவது இப்போ நம்ம ஹார்ட்வேர் வந்து ஹெவியா யூஸ் பண்றோம்ல. ஆமா. இப்போ வந்து இப்போ ஒரு நம்ம ஒரு ஓஎஸ் இருக்குன்னா ஓஎஸ்க்கு நிறைய பேக்கேஜஸ் நிறைய ரெக்குவயர்மெண்ட்ஸ் வந்து நம்ம ப்ராக்டிக்கலா பார்க்கும்போது ஹெவியா தேவைப்படும், ஓகே, கரெக்டா? ஓகே. இது ஒரு வெப் சினாரியோல நம்ம ஒரு இடத்துல ஒரு விஷுவலா ஒரு ஓஎஸ் வந்து நம்ம ரன் பண்ணிட்டு அந்த இடத்துல வந்து வெப் பேஸ்டா எல்லா ஆர்கிடெக்சர்ஸையும் நம்ம பில்ட் பண்ணி வச்சிருப்போம். எல்லாமே ப்ரீ பில்ட் மாடல்ஸ் மாதிரி இருக்கும். ம். இப்போ நம்ம லேப்ஸ் இருக்கிறோம்ல, ட்ரை ஹேக் மீ அந்த லேப்ஸ். அது எல்லாமே அது மாரி தான் ப்ரோ ஒர்க் ஆகும். நீங்க சொல்ற மாரி தான் இப்ப அதெல்லாம் ஒர்க் ஆகும். அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா, லேப்லாம் விஎம்ல ரன் பண்ணிட்டு அத வெப் அப்ளிகேஷனோட இன்டகிரேட் பண்ணிருவாங்க. லேப்ஸ் எல்லாமே உங்களுக்கு அது மாரி தான் அதுதான் பண்ணுவாங்க. இப்ப நீங்க அது மாரி பண்றதுக்கு நீங்க ப்ராடக்ட்டா பண்ணல, உங்களுக்காக தான் பண்றீங்க அப்படின்னா, அத நீங்க ஹோஸ்ட் பண்ணிட்டே போயிரலாம். தனியா காசு குடுத்து வாங்கிட்டே போயிரலாம். நீங்க அத கிரியேட் பண்ணணுங்கிறதெல்லாம் அவசியமே கிடையாது. இல்ல அதாவது ஏன்னா நான் என்ன இது சொல்ல ஆல்ரெடி வரேன்னா ப்ரீ பில்ட்டா இருக்கு. ஆ. மினிமல் டிவைசஸ் இருக்குல்ல, அதாவது இப்போ ராஸ்பெரி பை பிகோ அந்த மாதிரி டிவைசஸ்ல
நம்ம ஒரு ஃபுல் ஃபிளெஜ்டு ஓஎஸ் மாதிரியே நம்மளால ரன் பண்ணி அது நமக்கு தேவைன்ற இடத்துல யூஸ் பண்ண முடியலன்ற. யூஸ் பண்ண முடியும் ப்ரோ. ராஸ்பெரி பை யூஸ் பண்ணி பண்ண முடியும். அதுக்காக தான் அந்த இடத்துல நம்ம ஒரு விர்ச்சுவலா ஃபுல் ஃபிளெஜ்டு ஓஎஸ் ரன் பண்ணும்போது இந்த இடத்துல நம்மளால அதை இன்டகிரேட் பண்ணும்போது இதோட சிஸ்டம் வச்சு அதை இன்னும் எவ்வளவு ஆப்டிமைஸ், அதாவது இப்போ மினிமல் ஒர்க்ஸுக்கு யூஸ் பண்றத ரொம்ப ஹை பவர்டு யூஸ் கேஸுக்கும் நம்மளால யூஸ் பண்ண முடியும் மினிமல் காஸ்ட்ல. மினிமம் காஸ்ட்லயா? அந்த மாதிரி ஆமா ஆமா. ஏன்னா அந்த இடத்துல ராஸ்பெரி பை சின்ன சின்ன மாடல்ஸை வச்சு ஹை கேபபிளான ஓஎஸ், அதாவது பெரிய சிஸ்டம்ஸ் அதிகமா வாங்கி போற இடத்துல யூஸ் பண்ணலாம். அதனால அந்த ட்ரை பண்றதுக்கு சொன்னேன். ஓகே ஓகே ஓகே. ஆக்சுவலி உங்களுக்கு நீங்க ஹையாலாம் ரன் பண்றீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரியான ரேம் ப்ராசஸர் இருக்கணும். ராஸ்பெரி பைலே ஹை எண்ட் மாடல் யூஸ் பண்ணி பண்ணீங்க அப்படின்னா ஓகே. ஓகேவா? ஸோ சின்ன சின்ன போர்டு வச்சு அதனாலதான் பண்ணீங்க நான் சின்ன அப்படின்னா கொஞ்சம் ஹேங் ஆகும். சின்ன சின்னதெல்லாம் வந்து ஹெவி மாடல்ஸ்லாம் தாங்காது. நீங்க சொல்றது வந்து ராஸ்பெரி பைல நம்ம ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ற சொல்றீங்க. பட் நான் சொல்றது வந்து ஒரு இடத்துல ஓஎஸ் இருக்கும், அதை நம்ம இங்க ஆக்சஸ் பண்ற மாதிரி கேட்கேன். அதுதான் எனக்கு தேவைப்படுது, அந்த மாதிரி கேட்டேன் ப்ரோ. அதாவது இப்ப இப்ப எனக்கு ஒரு இடத்துல தனியா ஓஎஸ் இருக்கு, ஓகேவா? அந்த ஓஎஸை நீங்க வெப் அப்ளிகேஷன் மூலியமா யூஸ் பண்ண முடியுமான்னு கேக்குறீங்க, அப்படிதானே? யூஸ் பண்ண முடியும் ப்ரோ. ஒரு இடத்துல வேற ஒரு ஓஎஸ்ல வேற ஒரு மிஷின் ரன் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா அந்த மிஷினை வந்து உங்களுடைய வெப் இன்டர்ஃபேஸ்ல உங்களால ஆக்சஸ் பண்ண முடியும். எஸ்எஸ்கெச் வச்சு நீங்க கனெக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களால பண்ண முடியும். விஎம் நீங்க தனியா இப்போ நான் 2 லேப்டாப் வச்சிருக்கேன்னு வச்சுக்குவோம். ஒரு லேப்டாப்ல வந்து லினக்ஸோ சம்திங் வச்சிருக்கேன், ஓகேவா? அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஆவரேஜ் லெவல்ல இருக்குன்னு வச்சுக்குவோம், ஓகேவா? ஒரு லேப்டாப்ல. இன்னொரு லேப்டாப்ல வந்து என்கிட்ட சுத்தமா வந்து எதுவுமே கிடையாது. என்னால வந்து வெப் அப்ளிகேஷன்ல அதை யூஸ் பண்ண முடியுமானா உங்களால வெப் அப்ளிகேஷன் மூலியமா யூஸ் பண்ண முடியும். எஸ்எஸ்கெச் வச்சு நீங்க கனெக்ட் பண்ணியிருந்தீங்க, இல்லை எம்சிபி சர்வர் வச்சு நீங்க கனெக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா பாசிபிள் தான். வேற ஒரு சிஸ்டமை வேற ஒரு இடத்துல இருந்து யூஸ் பண்றதுக்கு பாசிபிள் தான். அதுக்கு வந்து அந்த சிஸ்டம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அதை லோட் பண்ணி தாங்குற அளவுக்கு அதுக்கு கெப்பாசிட்டி இருக்கணும். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா அதை சப்போர்ட் பண்ற அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கணும். இந்த 2 விஷயத்துல அப்படி இருந்துச்சுன்னா பண்ண முடியும். ஓகே ப்ரோ, அதான் ப்ரோ கேட்டேன். ஏன்னா இப்போ வந்து ஓகே ஓகே. அதை வந்து இந்த இடத்துல லோட் பண்ணி யூஸ் பண்ணும்போது ஹை பவர் சிஸ்டம் வச்சு நிறைய லோ பவர் சிஸ்டம்ஸை நம்மளால ஹை பவர் சிஸ்டம் யூஸ் பண்ண முடியும்ல, அதுக்காக கேட்டேன் ப்ரோ. ஓகே ஓகே, யூஸ் பண்ண முடியும். ஏன்னா நான் அது மாதிரி ஒரு அதுதான் தடவை ப்ரோ. ட்ரை ஏன்னா இப்போ பண்ணியிருக்கேன். ஏன்னா என்கிட்ட இருக்கிறது நான் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணது வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கம்மியான ஸ்டோரேஜ், கம்மியான ஸ்பெசிஃபிகேஷன் இந்த லேப் தான் நான் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் புதுசாக லேப்டாப் வாங்கினதுக்கப்புறம் ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணி நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த சிஸ்டமோட சர்வரோட இங்கே கனெக்ட் பண்ணிட்டு இங்கே இருந்து அதை நான் ஆக்சஸ் பண்ணியிருக்கேன். அதனால சொல்கிறேன் பாசிபிள் தான். டெர்மினல் வரைக்கும் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளால கனெக்ட் பண்ண முடியும். நீங்க பர்சனலா பண்ண போறீங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ரக்சர் வந்து ஓகே. பட் நீங்க பப்ளிக்கு கொண்டு வர போறீங்க அப்படின்னா நீங்க கர்னல் லெவல்ல ரிமோட்டா ஆக்சஸ் கொடுக்க போறீங்கன்னா நிறைய எக்ஸ்பர்ட் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் நீங்க கண்ட்ரோல் உங்களை அந்த யூசர் கண்ட்ரோல் பண்றது நீங்க கஷ்டம். நீங்க ஏற்கனவே வந்து உங்க கர்னல் லெவல்ல கொடுத்ததுனால எல்லா ஹார்ட்வேருமே அவங்களால ஆக்சஸ் பண்ணிக்க முடியும் தனித்தனியா. ஸோ வந்து நீங்க பர்சனலா பண்ண போறீங்கன்னா ஓகே. பட் நீங்க வைடர் ஆடியன்ஸுக்கு நீங்க ஒரு ஓஎஸ்ஏ வந்து நீங்க பில்ட் பண்ணி அதை வந்து ரிமோட்டா ஆக்சஸ் கொடுக்க போறீங்க நீங்க வெப்சைட் பண்றதுக்கு பதிலா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அங்க வந்து செக்யூரிட்டின்றது ஒரு பெரிய கன்சர்னா இருக்கும் ப்ரோ. அண்ட் தென் இதுல நான் இன்னொரு விஷயத்த நம்ம சேஞ்ச் பண்ணா நம்ம ஹார்ட்வேருக்கு பதிலாக அவங்க ஹார்ட்வேரையே ஃபுல் ஃபிளெஜ்டு ஓஎஸ் மட்டும் நம்ம இதுல ரன் ஆகும். பட் அவங்க ஹார்ட்வேர்ல ரன் ஆகுற மாதிரி செட் பண்ண முடியும்ல. இப்போ நான் சொன்னேன்ல, அதாவது நீங்க ஆனா அந்த ஓஎஸ் நீங்க பில்ட் பண்ற மாதிரி இருக்கும். இப்ப இருக்க ஓஎஸ்ல அந்த மாதிரி கிடையாது. நீங்க ஸ்கிராட்ச் வந்து ஓஎஸ் நீங்க பில்ட் பண்ற மாதிரி இருக்கும். நீங்க சொல்ற ஐடியால நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு ப்ரோ. நீங்க சொல்ற ஐடியா ஓகே. பட் அதுல நிறைய ப்ராடக்ட் மாதிரி எடுத்துட்டு போனீங்க அப்படின்னா நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. நீங்க செல்ஃபா யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்க மட்டும் தான் கண்ட்ரோல் பண்ண போறீங்க, பிரச்சனை இருக்காது. மற்றபடி இது வைடர் ரேஞ்சில் நீங்க கொண்டு போனீங்க அப்படின்னா அப்படி நீங்க கொண்டு போறாப்புல இருந்துச்சு அப்படின்னா நீங்க தனியா விஎம் வாங்கி யூஸ் பண்ணிடலாம். நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி ஹோஸ்டிஞ்சர்லயோ இல்லை வேற எதுலையாச்சும் நீங்க விபிஎஸ் வாங்கி அதில் ரன் பண்ணிட்டு போயிடலாம் அப்படி பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா. ஏன்னா உங்களுக்கு அவங்களே வந்து செக்யூரிட்டி இதுவும் போட்டு கொடுத்துருவாங்க. நீங்க ஜஸ்ட் டெப்ளாய் பண்ணிட்டு கனெக்ட் பண்ணிட்டா பேக் எண்டோட கனெக்ட் பண்ணிட்டா போதும். இப்போ நீங்களே உட்காந்து எல்லாத்தையும் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு தான் டைம் ஆகும். அதே மாதிரி அதுக்கு எக்ஸ்பென்ஸும் ஆகும்.
நீங்க ஓனா பில்ட் இல்ல பண்றாப்ல நான் ஒரு இருந்துச்சு இடத்துல இந்த அப்படின்னா. ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணேன். ம். இந்த ப்ராப்ளம் நான் ஒரு இடத்துல ஃபேஸ் பண்ணேன். அதுக்கு ஆல்டர்னேட்டிவா நான் இதை சஜஸ்ட் அதாவது ஐடியா பண்ணேன். அதுக்காக தான் சார் ஓகே, ப்ரோ ஓகே. நீங்க கேட்டேன். நீங்க டாக்கர் அண்ட் கியூபர்நெட்டிஸ் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இதை பத்தி நிறைய இது அதில் வரும். ஆ ஏன்னா அதில தான் கண்டெய்னரா டிஃபரெண்ட் ஓஎஸ்க்கு வந்து உங்களால டாக்கர் கண்டெய்னர்ஸ் ரெடி பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். அப்படி பண்ணீங்கன்னா. அது கூட நல்ல ஐடியா தான். டாக்கர் நான் அவ்வளோக்கா எக்ஸ்ப்ளோர் பண்ணல ப்ரோ. டாக்கர் மட்டும் அப்படியே ஹோல்ட் பண்ணியே வச்சிருக்கேன். டாக்கர் மட்டும். அது ட்ரை டாக்கர் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. பாருங்க. டாக்கர் அண்ட் கியூபர்நெட்டிஸ் பாருங்க. ஓகே ப்ரோ. ஏன்னா டாக்கர் நான் ட்ரை பண்ணல இன்னும். அதான் பண்ணணும். அது மட்டும் ஹோல்ட் ஆகுது. நான் நிறைய விஷயத்த லேர்ன் பண்ணேன். பட் இன்னும் அது மட்டும் பெண்டிங்லேயே இருக்கு. ஓகே, ஓகே. லேர்ன் ப்ரோ பண்ணுங்க ப்ரோ. வந்து ஓகே ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. ஓகே. எனக்கு இந்த ஓகே, ஓகே. ஒரு கன்ஃபியூஷன் கிளியர் பண்ணது. ஓகே, ஓகே. வேற யாருக்காச்சும் ஏதாச்சும் கேள்விகள் இல்ல உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் ஹாய் ப்ரோ. ப்ரோ ஐ எம் ராஜேஷ். சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ உண்மையாவே வெபினார் ரொம்ப சூப்பர் ப்ரோ. நல்ல இன்ஃபர்மேட்டிவா சொன்னீங்க தேங்க்யூ ப்ரோ. ப்ரோ. இப்போ நான் வந்து ஃப்ரெஷருக்கு ஈஸியா என்டர் ஆகலாம்னு சொல்லிட்டு தான் நான் எஸ்ஓசி அனலிஸ்ட் படிக்க ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனா ஓகே. இப்போ அதுக்கே வேகன்சி இல்லைன்ற மாதிரி சொல்றீங்களே, எப்படி ப்ரோ? நான் எந்த ரோல்ல ஒரு ஃப்ரெஷர் இப்போ வந்து சைபர் செக்யூரிட்டி வேலை வாங்கணும்னா எந்த ரோல்ல என்டர் ஆக முடியும் அப்படின்னு கேட்கிறேன். எது நீங்க பெஸ்டா இருக்கும்? டெவலப்பர் ரோல்ஸ் எந்த ரோல்ஸ்க்கு வேணாலும் என்டர் ஆகலாம் ப்ரோ. இப்போ ஐடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே ப்ரோ. நிறைய இருக்கு. நீங்க வெப் அப்ளிகேஷன் டெவலப்பர், சாஃப்ட்வேர் டெவலப்பர், இல்லை மொபைல் ஆப் டெவலப்பர், அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டெவாப்ஸுக்கு ட்ரை பண்ணலாம், நெட்வொர்க் அட்மினுக்கு ட்ரை பண்ணலாம், இல்லை நீங்கள் செக்யூரிட்டி ரிலேட்டடாக நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ஜூனியர் பென் டெஸ்டிங் ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான ஐடிக்குள்ளார ஏதாச்சும் ஒரு ரோலுக்குள்ளார நீங்கள் உள்ளே போயிடலாம். நீங்கள் உள்ளே போனதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து அதை டெவலப் பண்ண முடியும். ஓகே. ஏதாச்சும் ஒரு ரோல் அது அப்படி எந்த அதான் இதுல ரோலாக எது இருந்தால் பெஸ்ட் ப்ரோ? நிறைய வேகன்சி இருக்குது, டெவலப்பர்ஸ்க்கு இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்க அப்படிங்களா அப்படின்னா ப்ரோ? ஏஐ தெரிஞ்ச பர்சன்ஸை நிறைய ஹையர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒன்றும் இல்லை, நான் குரூப்பில் கூட ஒரு நாள் ஆமா ப்ரோ. போட்டிருந்தேன். ஃப்ரெஷருக்கு வந்து எனி10 மட்டும் தெரிஞ்சால் போதும், ஸோ அவங்களுக்கு ஒரு சேலரி பேக்கேஜ் ஃப்ரெஷராக இருந்தால் கூட ஓகே அப்படின்னு சொல்லிட்டு குரூப்பில் நான் அந்த வேகன்சி போட்டிருந்தேன். அதே மாதிரி அப்பப்போ நான் வந்து ஃப்ரெஷருக்கான ஆமா. வேகன்சி எனக்கு வரதை வந்து நான் குரூப்பில் போடுவேன். ஓகேவா? ஸோ அதில் கூட நீங்கள் பாருங்கள். நீங்கள் ஃப்ரெஷருக்குன்னு ஓகே சொல்லிட்டு ப்ரோ. இதில் எந்த ஓகே ரூல்ஸ் ப்ரோ. எடுத்துக்கிட்டாலும் சரி, நீங்கள் இப்போ நீங்கள் உங்களுக்கு வெப் அப்ளிகேஷன் பற்றி கம்ப்ளீட்டாக தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த வெப் அப்ளிகேஷன் ரோலில் இருக்கக்கூடிய எல்லாத்துலேயுமே உங்களால் அப்ளை பண்ண முடியும். ஃப்ரண்ட் அண்ட் ஓகே டெவலப்பருக்கு, ஓகே ப்ரோ. பேக் அண்ட் டெவலப்பருக்கு, இல்லை டெவாப்ஸுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் க்ளவுடு, லினக்ஸு, அதே மாதிரி நெட்வொர்க்கிங் தெரிஞ்சிச்சு அப்படின்னா டெவாப்ஸுக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஏதாச்சும் ஒன்று சூஸ் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்விட்ச் பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே ப்ரோ. ஓகே, ஓகே இப்போ ப்ரோ. நெட்வொர்க் அட்மினிஸ்ட்ரேஷனே கத்துக்கிட்டு இப்போ உள்ள போலாமா ப்ரோ? கண்டிப்பாக உள்ளே போகலாம் ப்ரோ. நெட்வொர்க் அட்மினும் படிச்சுட்டு உள்ளே போகலாம். நீங்கள் ஓகே நெட்வொர்க் ஓகே ப்ரோ. அட்மின்லாம் போனீங்க அப்படின்னா நெட்வொர்க்கிங் நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஓகே ப்ரோ. நெட்வொர்க்கிங் அது ஓகேவா? ரோட் மேப் சென்ட் பண்ண முடியுமா ப்ரோ? நீங்கள் ஃபீட்பேக் ஃபார்மில் வந்து உங்களுக்கு என்ன ரோட் மேப் வேணும் ப்ளஸ் உங்கள் ஃபீட்பேக் சென்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். ஓகேவா? ஓகே ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. கவி ப்ரோ எனக்கு இன்னொரு டவுட் இருக்கு. கேளுங்க. கவி ப்ரோ சொல்லுங்க. ப்ரோ என்னன்னா இப்போ வந்து நிறைய ஓப்பன் சோர்ஸ் அப்ளிகேஷன்ஸை வந்து அதை கம்பைன் பண்ண மாதிரி தான் இப்போ வந்து மைக்ரோசாஃப்ட் அசூர், ஏடபிள்யூஎஸ் எல்லாம் வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. பட் வந்து அதை வந்து ஒருத்தவங்க இப்போ வந்து மைக்ரோ சர்வீஸா ப்ரொவைட் பண்றதுக்கு க்ளவுட் சர்வீஸா எடுத்துக்கிட்டு வந்தா அவங்களுக்கு அடி வாங்கும். அதே மாதிரி இதை அஃபோர்டபுளாகவும் கொடுக்க முடியும்ல மைக்ரோ சர்வீசஸை. ப்ரோ க்ளவுடை பொறுத்த வரைக்கும் ஏடபிள்யூஎஸ், அஷ்யூர், ஜிசிபி அவங்க கொடுக்குற ப்ரைஸுக்கு கம்மியாக கொடுக்க முடியாது. ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னா, ஆல்ரெடி எல்லா கம்பெனிஸுமே டாப் டியர் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதில் வந்து ஏடபிள்யூஎஸ் அண்ட் அஷ்யூர், ஜிசிபிலாம் வந்து இருப்பாங்க. அண்ட் ஆல்ரெடி அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்க என்விரான்மெண்ட்லேயே இவங்க வந்து ஓப்பன் சோர்ஸ், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஏஐ ரிலேட்டடாக வந்து சர்வீஸ் வந்து இப்போ ஏஜென்ட் கோர்னு வச்சுக்கோங்களேன். ஏஜென்ட் கோர் வந்து லான்ச் பண்ணுறாங்க, பெட்ராக் வந்து லான்ச் பண்ணுறாங்கன்னா பெட்ராக்ல வந்து ஓப்பன் சோர்ஸில் இருக்க எல்லா ஏஐ டூல்ஸுமே வந்து ஏஐ எல்எல்எம்ஸ் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அந்த எல்எல்எம் எல்லாமே வந்து ஏடபிள்யூஎஸோட சர்வரில் ரன் ஆகும். அந்த ஏடபிள்யூஎஸ் சர்வர் வந்து செம்ம வாஸ்டான ஸ்ட்ரக்சரு. அவங்க எல்லா கண்ட்ரிஸு எல்லா இடத்துலையுமே வந்து அவங்க டேட்டா சென்டர்ஸ் வந்து வச்சுருக்காங்க.
ஸோ அவங்க கொடுக்குற ரேட்டுக்கு வந்து அவங்க அவங்க எவ்வளோ கம்மியாக கொடுக்குறாங்களோ அதோட கம்மியான வந்து Tier 3 Tier 4ல இருக்க சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் வந்து கொடுக்க கஷ்டப்படுவாங்க. அவங்களால ப்ராஃபிட் மேக் பண்ண முடியாது. ஸ்டார்டிங்கில் கொடுக்கலாம், பட் வந்து போக போக வந்து அவங்க இன்க்ரீஸ் இன்க்ரீஸ் பண்ணால் மட்டும்தான் ப்ராஃபிட் மேக் பண்ண முடியும். இப்போ அதனால வந்து பெரிய கம்பெனிஸ் வந்து ஆல்ரெடி AWSலையோ இதுலேயோ இருப்பாங்க, யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து அவங்க என்விரான்மெண்ட்டுக்குள்ள எந்த ஏஐ சர்வீஸ் வந்து வருதோ அதை வந்து அடாப்ட் பண்ண தான் பார்ப்பாங்க. புதுசாக வெளியே இருந்து ஒரு இது வருது, சர்வீஸ் வருதுன்னா அதை வந்து அவங்க மொத்த க்ளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லையுமே வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணால் தான் உள்ளே கொண்டு வர முடியும் இந்த பாலிசிஸ் எல்லாம். அதனால ஆல்ரெடி இருக்க என்விரான்மெண்ட்ல எந்த சர்வீஸ் இருக்கோ அதை யூஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இப்போ N8 ஏன் பாப்புலர் ஆச்சுன்னா அது வந்து ஓப்பன் சோர்ஸ். இப்போ N8 எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் AWSல ரன் பண்ணலாம், அஜூரில் ரன் பண்ணலாம், எதில் வேணால் ரன் பண்ணலாம். ஒரு சர்வர் ஒரு கம்ப்யூட்டரில் இருந்துச்சா ரன் பண்ணிடலாம். ஸோ அந்த மாதிரி சர்வீசஸ் வந்து ஓப்பன் சோர்ஸ் சர்வீசஸ் வந்து ஏன் பாப்புலராக இருக்குன்னா அதை வந்து யார் வேணால் எங்கே வேணால் ரன் பண்ணுறதுனால அது அந்த இதெல்லாம் பாப்புலராக இருக்குது. அதை தவிர்த்துட்டு நீங்கள் நிறையா சர்வீசஸ் வந்து லேர்ன் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஒன்று சூஸ் பண்ணிக்கோங்க, AWS இல்லைனா அஜூர் இல்லைனா GCP சூஸ் பண்ணிவிட்டு அவங்க என்னென்ன வந்து ஏஐ ரிலேட்டடாக சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இப்போ வந்து வீடியோ மாடல் வந்து என்னென்ன இருக்குது, அப்புறம் ரேக்குக்கு என்னென்ன ப்ரொவைட் பண்ணுறாங்க, நாலேஜ் பேஸ்க்கு என்ன ப்ரொவைட் பண்ணுறாங்க, இண்டெக்ஸிங்க்கு என்னென்ன சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு நீங்கள் அந்த சர்வீஸ் லேர்ன் பண்ணி அதை யூஸ் பண்ண கற்றுக்கிட்டாலே போதும். இந்த சர்வீசஸ்லாம் எப்படின்னா நம்ம சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி நம்ம கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணுற மாதிரி ஆல்ரெடி க்ளவுடில் சர்வீசஸ் தான் அவங்க வச்சுருப்பாங்க, நம்ம கான்ஃபிகர் பண்ணி யூஸ் பண்ணிக்கணும், அவ்வளோதான். மற்றபடி பெருசாக வந்து அதை லேர்ன் பண்ணுறதுக்குலாம் இருக்காது, அதை யூஸ் பண்ண தெரிஞ்சால் போதும். இப்போ வந்து ஏஐ வந்து இப்போ அடாப்ட் பண்ணுறது எல்லாமே வந்து பிளக் அண்ட் ப்ளே கான்செப்டில் தான் அடாப்ட் பண்ணுறாங்களே தவிர ஸ்க்ராட்ச்லேருந்து ஒரு ஏஜென்ட்லாம் யாருமே பில்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ ஆல்ரெடி இப்போ ஸ்னோஃப்ளேக்னு வச்சுக்கோங்களேன், ஸ்னோஃப்ளேக்லேயே வந்து ஏஜென்ட் வந்துடும், அந்த ஏஜென்ட்டை வந்து அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. அதேமாதிரி இப்போ டேட்டாபேக்ஸ் யூஸ் பண்ணியிருந்தாங்க, டேட்டாபேக்ஸில் வந்து ஏஐ வரும், யூஸ் பண்ணிப்பாங்க. அதேமாதிரி இப்போ நான் சொன்ன மாதிரி AWS அஜூர் இதில் எல்லாத்துலேயுமே வந்து எந்தெந்த ஏஐ சர்வீஸ் இருக்கோ அதை அப்படியே வந்து ரன் மட்டும் பண்ணுவாங்க. அவங்களுக்கு தேவையான சிஸ்டம் ப்ராம்ப்ட் கொடுப்பாங்க, அவங்களுக்கு என்னென்ன டூல்ஸ் வேணுமோ அதை வந்து அட்டாச் பண்ணுவாங்க. நாலேஜ் பேஸ் எங்கே இருக்கோ அதை கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஏஜென்ட் ரெடி ஆயிரும். அவ்வளோதான் கான்செப்ட், அவ்வளோதான். மற்றபடி அவங்க ஸ்க்ராட்ச்லேருந்து ஏஜென்ட்டை பில்ட் பண்ணுறது வந்து ரேராக தான் பண்ணுறாங்க. அது வந்து ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் பண்ணலாம். இப்போ வந்து ஏஐ லேர்ன் பண்ண போறீங்கன்னா ஓப்பன் சோர்ஸ் வந்து நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. அண்ட் வந்து எந்தெந்த சர்வீசஸ்லாம் வந்து ஆல்ரெடி வெல் எஸ்டாப்ளிஷ்டு இந்த Tier 1 க்ளவுட் சர்வீசஸ் இருக்காங்கல்ல, க்ளவுட் ப்ரொவைடர்ஸ், அவங்க கிட்ட இருக்க சர்வீசஸ்லாம் லேர்ன் பண்ண கற்றுக்கோங்க. ஓகே ப்ரோ. அதே மாதிரி இப்போ வந்து நீங்க பெரிய மாடல்ஸ் சொல்லிட்டீங்க. இப்போ ஸ்மால் மாடல்ஸை வந்து நிறைய கம்பெனிஸ் வந்து ரிப்பீட்டடா யூஸ் பண்றாங்க. ஆமா, அந்த மாடல்ஸ் எங்க வந்து டிஃப்ரெண்டா யூஸ் பண்றாங்கன்னா யூஸ் கேஸை பொறுத்து. இப்போ வந்து என்னோட கான்டெக்ஸ்ட் விண்டோ வந்து அதிகமா இருக்கணும் அப்படின்னா அங்க ஸ்மால் LLM வந்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ அங்க வந்து லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ் வந்து யூஸ் பண்ண லார்ஜ் லாங்குவேஜ்ல பெரிய 120 பில்லியன் 360 பில்லியன் பேராமீட்டர்ஸ் வந்து யூஸ் பண்றாங்க. அண்ட் வந்து எங்கெங்கெல்லாம் சின்னதாக சம்மரைசேஷன் தேவைப்படுதோ அங்கெல்லாம் வந்து பெரிய கான்டாக்ட் விண்டோ இல்லாமல் சின்ன கான்டாக்ட் விண்டோ அண்ட் வந்து என்னோட யூஸ் கேஸ் வந்து கம்மினா அங்கே வந்து ஸ்மால் மாடல்ஸ் யூஸ் பண்ணிக்கிறாங்க. நீங்கள் இதெல்லாம் போனீங்கன்னா AWS தான் போனீங்கன்னா எல்லா மாடலுமே இருக்குது, ஓப்பன் சோர்ஸ் மாடல் எல்லாமே இருக்குது. அதே மாதிரி அவங்களே ஓன் மாடல்ஸுமே வச்சுருக்காங்க. ஸோ வந்து மாடல்ஸ் வந்து யூஸ் கேஸை பொறுத்து மாறும். எந்த யூஸ் கேஸ் இப்போ ஏஜென்டிக்குன்னு சொல்லிட்டு இப்போ GPT OSSலாம் வந்து ஓப்பன் சோர்ஸ் மாடல் தான். இந்த OSS வந்து ஏஜென்ட்டுக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக இருக்க மாடலு, அது ஏஜென்ட்டுக்கு ஃப்ரேம் ஒர்க்கு சப்போர்ட் ஆகும். ஸோ எங்கே வந்து எந்த மாடல் யூஸ் ஆகுதோ அதை யூஸ் பண்ணிப்பாங்க. அதே மாதிரி இப்போ நம்ம வெளியே இருந்து பார்க்கறதுக்கு அது ஒரு ஏஜென்ட்டாக இருக்கும், ஆனால் அவங்க யூஸ் பண்ணுறது மல்டி ஏஜென்ட் ஃப்ரேம் ஒர்க்காக யூஸ் பண்ணுவாங்க. ஸ்பெசிஃபிக் டாஸ்க்கு ஸ்பெசிஃபிக் ஏஜென்ட்டை கிரியேட் பண்ணி அந்த ஏஜென்ட்டுக்கு தேவையான டூல்ஸ்க்கு மட்டும் அதை ஆக்சஸ் கொடுத்து, ஒன்று இன்டர்னலாக டூல் இருக்கும், இல்லைனா MCP டூல் மூலியமாக ஆக்சஸ் கொடுத்துட்டு அதோட இதை வந்து ஆக்சஸை வந்து லிமிட் பண்ண பார்ப்பாங்க. ஏன்னா அது ஒரே ஏஜென்ட்டுக்கு நீங்கள் எல்லா டூலுமே கொடுத்து ஆக்சஸ் பண்ண விட்டிங்கன்னா அதனால வந்து இப்போ இது வந்து ப்ரீச் ஆகும், அவங்களோட செக்யூரிட்டி வந்து ப்ரீச் ஆகும். ஸோ ஸ்பெசிஃபிக் டாஸ்க்கு ஸ்பெசிஃபிக் ஏஜென்ட்டு அதுக்கான டூல்ஸு அதுக்கு என்ன LLM தேவைப்படுதோ அதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம வெளியே இருந்து பார்க்கறதுக்கு ஒரே ஒரு ஏஜென்ட்டு ஒரு LLM இருக்க மாதிரி தான் தெரியும், ஆனால் உள்ளே போனீங்கன்னா அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து எப்படி கற்றுப்பீங்கன்னா நீங்கள் பில்ட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் கற்றுப்பீங்க. ஓகே ப்ரோ. அதான் ப்ரோ எனக்கு இது இன்னொரு டவுட் இருக்கு. என்னன்னா ஏன் இது வரைக்குமே ஓப்பன் சோர்ஸ்க்கு வந்து ப்ராப்பரான ஒரு அப்டேட்டோ சப்போர்ட்டோ
எந்த ஒரு அப்ளிகேஷனுக்குமே இது வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் கிடையாது. ஏன்னு இந்த வரைக்கும் எனக்கு தெரியல. அது அது அதெல்லாம் இல்ல ஓப்பன் ப்ரோ. சோர்ஸ் வந்து வரும் யாருமே பே ப்ரோ. பண்ண மாட்டாங்க ப்ரோ பே பண்ண உங்களுக்குன்ட்டு. இல்ல மாட்டாங்க. டெவலப்பர்ஸ் இருக்க மாட்டாங்க. நீங்க ஓலாமால பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க அப்டேட்ஸ் குடுத்துட்டு தான் இருக்காங்க. நீங்க ஓலாமால செக் பண்ணுங்க. ம். எல்லா மாடலுக்குமே அப்டேட் வந்துட்டு தான் இருக்கு. ஈவன் இப்போ உங்களால கிளாட் கோடோட இன்டர்ஃபேஸ்ல உங்ககிட்ட லோக்கல்ல இருக்கக்கூடிய மாடல போட்டு உங்களால யூஸ் பண்ணிக்க முடியும். அவன் ஓலாமா வந்து அப்டேட்ஸ் குடுத்துட்டே தான் இருப்பான். இந்த ஓப்பன் ம். சோர்ஸ்க்கு எல்லாமே குடுத்துட்டு தான் இருப்பான். நீங்க அத ட்ரை பண்ணி பாருங்க. நல்ல ஓப்பன் சோர்ஸா இருந்தா கம்யூனிட்டியே ட்ரிவன் பண்ணும். ஆமா. நம்மள கம்யூனிட்டிய மாதிரி பில்ட் பண்ணுவாங்க. டெவலப்பர்ஸே கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க காசுலாம் கான்ட்ரிபியூட் எதிர்பார்க்காமலே. பண்ணுவாங்க. மத்த சின்ன இது சின்ன கம்யூனிட்டி மாடல்ஸ்க்கு தான் ட்ரிவன். வந்து இருக்காது. இன்னொரு பிரச்சனை ஆ என்னன்னு கேட்டீங்கன்னா, சின்ன சின்ன மாடல்ஸ்ல அக்யூரசி இருக்காது. நீங்க வந்து அத பத்தி நல்லா படிச்சீங்கன்னா தெரியும். கம்மியான டேட்டா இருக்கக்கூடிய மாடல்ஸ், சின்ன மாடல்ஸ்ல அக்யூரசி அதிகமா உங்களால எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஓகேவா? ஆமாங்க bro. ஸோ ப்ரிஃபர் பண்றது எல்லாமே லார்ஜ் மாடல்ஸ் தான் எடுப்பாங்க. அக்யூரசி அதிகமா வரணும் அப்டின்னா. இதுல நெறைய பேர் வந்து லோக்கல் மாடல்ஸ் யூஸ் பண்ணாம ஏபிஐ கீ போட்டே யூஸ் பண்றாங்க. நெறைய கம்பெனிஸ் இருக்காங்க. ஏபிஐ கீ மட்டும் யூஸ் பண்ணிட்டு. ஏன்னா, அவங்க வந்து டர்ன் ஓவர் நெறைய இருக்கும். ஓப்பன் ஏபிஐ கீயோ, இல்ல கிராக் ஏபிஐ கீயோ, இல்ல ஜெனரேட் இருக்கக்கூடிய ஏபிஐ கீயோ வாங்கி போட்டு அவங்க யூஸ் பண்ணிருவாங்க. ஓகேவா? ம். ஆந்த்ரோபிக் ஏபிஐ கீலாம் நல்லா வேலை செய்யும் கோடிங்க்கு. ஸோ நீங்க யா ப்ரோ. தனியா பில்ட் பண்ண போறீங்க அப்டின்னா, நீங்க விஎம்ல போட்டு ரன் பண்றது பெஸ்ட்டு. இல்ல நீங்க ஓனா பில்ட் பண்றீங்க அப்டின்னா, உங்களுக்கு மட்டும் தான் அது வந்து கரெக்ட்டா இருக்கும். புரொடக்ஷன் லெவல்ல எடுத்துட்டு போக முடியாது. அப்படி நீங்க புரொடக்ஷன் லெவல்ல எடுத்துட்டு போறதுக்கு ட்ரை பண்றீங்க அப்படின்னா, ஏபிஐக்கு என்னைய பொறுத்தளவு பெஸ்ட் ஆப்ஷன். அவனே எல்லாமே வச்சிருப்பான். நம்ம ஜஸ்ட் பே பண்ணிட்டு யூஸ் பண்ணிறலாம். நீங்க அங்க வந்து இப்ப பே பண்ணி யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா, எந்த இதுக்கு எது எது யூஸ் பண்ணணும் நான் சொன்ன ம். மாரி மல்டி மாடல் ஃப்ரேம் ஒர்க். நீங்க மல்டிபிள் மாடல்ஸ் வந்து எந்தெந்த யூஸ் கேஸ்க்கு எது எதெல்லாம் யூஸ் பண்ணணும் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணிட்டு டிசைட் காஸ்ட் பண்ணிட்டு, ஆப்டிமைஸா உங்க ஸ்ட்ரக்சர் நீங்க பில்ட் பண்ணணும். அதே மாரி டோக்கன் ஆப்டிமைசேஷன் பண்றது, அதெல்லாம் நெறைய கான்செப்ட் இருக்கு ப்ரோ. நீங்க ஏஐக்குள்ளார போனீங்க அப்படின்னா. அதெல்லாம் பண்ணா தான் இதுக்கு அடுத்து வரும். நீங்க ஃபர்ஸ்ட்டு சின்ன சின்னதா ஏதாச்சும் ஸ்டார்ட் பண்ணுங்க. ட்ரை பண்ணுங்க. நீங்க பில்ட் பண்ணா தான் உங்களுக்கு வந்து அத பத்தி ஐடியா வரும். நாலேட்ஜ் கிராஃப், வெக்டார் கிராஃப் பேஸ் பண்ணி இருக்கு. ஓகேங்களா? அதே மாரி உள்ள வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஹாலுசினேஷன் சொல்லிட்டு ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்கு. அதெல்லாம் சால்வ் பண்றதுக்கு ஒரு டைம் எடுக்கும். இது இல்லாம கார்ட் ரெயில்ஸ் வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இப்ப இந்த நீங்க கான்செப்ட் நீங்க படிக்க எல்லாம் படிக்க எக்ஸ்ட்ரா வந்துகிட்டே இருக்கும். நீங்க எக்ஸ்ட்ரா அதுல எல்லாமே வந்துகிட்டே இருக்கும். அப்டேட்டடா அதோட இருந்துகிட்டே ஆர்க்கிடெக்சர் இருந்தீங்கன்னா, முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்ஃபார்மர் ஆர்க்கிடெக்சர் யூஸ் பண்ணாங்க. இப்ப அந்த ஆர்க்கிடெக்சர விட அடுத்த லெவல்ல யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுல அடுத்தடுத்த அப்டேட்ஸ் வந்துகிட்டே தான் இருக்கும். நீங்க பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணா தான் உங்களுக்கு அதோட பத்தின அண்டர்ஸ்டாண்டிங்கே வரும். இப்ப நாங்க இவ்ளோ கான்செப்ட் சொல்றோம். இந்த கான்செப்ட் எல்லாமே உங்களுக்கு தெரியுமான்னா தெரிஞ்சிருக்காது. இப்ப யா போனதுக்கப்புறம் ப்ரோ. உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா, ஞாபகம் இருக்காது. நீங்க பில்ட் பண்ண எனக்கு ஸ்டார்ட் நீங்க பண்ணா தான் சொன்னது அது உங்களுக்கு பாயும் ஞாபகம் அண்டர்ஸ்டாண்ட் இருக்கும். ஆயிருக்கு. ஆ நீங்க பில்ட் நீங்க பண்ண சொன்னது ஸ்டார்ட் பண்ணா எனக்கு தான் அது பாயும் வரும். அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கு. ஆமா ம், ப்ரோ. ம். ப்ரோ எனக்கு இதுல இன்னொரு டவுட் நானே வரிசையா கேட்டுட்டு இருக்கேன் ப்ரோ. கேளுங்க, கேளுங்க. ப்ரோ அதாவது என்னன்னா, நான் ஏன் இத கேக்குறேன்னா, ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் மேஜரா இருக்கிற மேஜர் ப்ரொடக்ஷன் கம்பெனிஸ் வந்து எஸ்ஏபியே ரிப்பீட்டடா யூஸ் பண்றாங்க. அதோட ஒரு யூசரோட லாகுக்கு எவ்வளவு சார்ஜ் பண்றாங்கன்னா 1.3 லேக் டு 4 லேக் பர் யூசருக்கு பர் இயருக்கு கட்டுறாங்க. இதே ஓகே. இதே ஒரு ஓப்பன் சோர்ஸ் மாடல் நல்லா டெவலப் ஆகிருந்துச்சுன்னா, அதாவது எதுனா நெக்ஸ்ட் இஆர்பி மாதிரி ஒரு அப்ளிகேஷன் நல்லா டெவலப் ஆயிருந்துச்சுன்னா லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸ்ல இப்போ வந்து அது பீக்ல இருந்திருக்கும். அத வந்து அவங்க ஓன் சர்வர்ல ரன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு ஏஐஸ் நிறைய வந்திருக்கும். அதுக்குன்னு தனியா ஒரு ஜாப் ஓப்பனிங்ஸ் நிறைய கிரியேட் ஆயிருக்கும். அந்த அந்த மாதிரி லெவல்ல நான் கேட்டேன் ப்ரோ. லாஸ்டா கேட்டது மட்டும். திரும்பி அது கேளுங்க. டெவலப் ஆக எனக்கு கொஸ்டினே ஒரு மாரி குழப்பிருச்சு. திரும்பி கேளுங்க. ஓப்பன் சோர்ஸ் இருக்கு. அது நெறைய பேரு ஆமா. சாப்பே யூஸ் பண்ணி பண்றாங்க. ஓகே. இல்ல ப்ரோ. அதாவது என்னன்னா, இப்போ வந்து நிறைய ப்ரொடக்ஷன் கம்பெனிஸ் வந்து ஆ. அவங்களோட ப்ரொடக்ஷனை மேனேஜ் பண்றதுக்கு எஸ்ஏபின்ற டூல் யூஸ் பண்றாங்க. ஒரு அப்ளிகேஷன். சரி. ஓகே. ஓகேங்களா? அந்த ம். அப்ளிகேஷனை ஒரு ஒரு யூசருக்கு 1.3 லேக் டு 4 லேக் பர் யூசருக்கு யூஸ் பண்றாங்க. ஒரு மினிமம் ஸ்மால் கம்பெனி 6000 எம்ப்ளாயிஸ் இருக்காங்கன்னா அங்கேயே அவங்க மினிமலா ஒரு 250ல இருந்து 300 யூசர்ஸாவது மினிமமா வச்சிருக்கணும். ஓகேங்களா? சரி. ஓகே. அப்படின்னும் போது பர் இயருக்கு 300 யூசர்னும் போது அவங்க அந்த ப்ரொடக்ஷன் லெவலுக்கு ப்ராப்ளம் இல்லை. அதே மாதிரி புதுசா நிறைய கம்பெனிஸ் வரும்போது அவங்களாலையும் அதை அஃபோர்ட் பண்ண முடியுமான்னு கேட்டியா, நிறைய கம்பெனிஸ் அஃபோர்ட் பண்ண முடியாம நோட்ஸ்லயும் இதுலயும் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம நெக்ஸ்ட் இஆர்பி அப்டேட் ஆயிருந்தா அந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணிருக்கலாம். அதாவது ஓப்பன் சோர்ஸ் அப்டேட் ஆயிருந்தா நிறைய இடத்துல புது ஓப்பனிங்ஸ் நிறைய கிரியேட் ஆயிருக்குன்ற.
புரியுதுங்களா? ப்ரோ ஆக்சுவலி இப்போ கம்பெனின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க SAP தான் யூஸ் பண்ணணுங்கிறதெல்லாம் கட்டாயமே கிடையாது. அதுக்கு தனியா வேற அவங்களே பில் பண்ணிட்டு போயிரலாம். ஓகேவா? ஆனா நீங்க ம், ம். அதுதான் யூஸ் பண்ணணுங்கிறதுல இருக்கீங்க. எதுக்கு இப்போ உங்களுக்கு தான் அதுக்கு ஒரு யூசருக்கு அவ்வளோ லேக்ஸ் செலவாகுதுல. நான் ஏன் அவ்வளோ லேக்ஸ் செலவு பண்ணி அத பண்ணணும்? ஆனா அதுதானே பண்றாங்க. அதுக்காக தான் நான் கேட்கிறேன். ஏன்னா எல்லாருமேலாம் அப்படி பண்றதில்ல ப்ரோ. யாருகிட்ட நல்லா அவங்க நெறைய ப்ராஃபிட் பண்றாங்க அப்படின்னா, அவங்க பண்ணிட்டு போறாங்க. எல்லா ஸ்டார்ட் அப்லாம் அது ம், பண்றது கிடையாது ப்ரோ. ஓகேங்களா? எல்லா ஸ்டார்ட் அப்பும் அவ்வளோ செலவு பண்ணிலாம் பண்றதுக்குலாம் தயாரா இருக்க மாட்டாங்க. அதுக்கு அவங்களுக்கு அவங்களே ஒரு மாடல் பில்ட் பண்ணிட்டு, அவங்களே ஒரு ஏஜென்ட் சம்திங் பில்ட் பண்ணிட்டு, அதில ரன் பண்ணிட்டு போயிருவாங்க. லோக்கல்ல அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு மினிமம் SaaS ப்ராடக்ட் ரெடி பண்ணிட்டு போயிருவாங்க. யூசர்ஸ அந்த மேனேஜ் மாதிரி பண்றதுக்கு. அந்த மாதிரி ஒண்ணு ஆல்ரெடி ஒருத்தவங்க குடுத்துட்டு இருந்தாங்க. பட் வந்து அது எதுக்கும் ஃபேமஸ் ஆகாமலோ அப்டேட்டே இல்லாம அப்படியே நின்றுச்சு. பட் அந்த மாதிரி ஏன் ஓப்பன் சோர்ஸ் கம்யூனிட்டி டெவலப் ஆகல? மத்த கம்யூனிட்டிஸ் டெவலப்னா டெவலப் ஆகுது. அவன் வேலைய விட்டுட்டு தனியா இத உட்கார்ந்து டெவலப் பண்ண முடியாதுல்ல ப்ரோ. ஓப்பன் சோர்ஸ்க்கு பே கிடையாது ப்ரோ. ஓகேவா? அவன் ம். அவன் ஓன் இன்ட்ரெஸ்ட்ல அவன் கான்ட்ரிபியூட் பண்ணா தான் உண்டு. யாரும் அதுக்கு வந்து பே பண்ண மாட்டாங்க. நீங்க ரீசென்ட்டா யாராச்சும் பைத்தான் வந்து சைட் யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, அவன் பைத்தான்ல இதுவரைக்கும் என் வாழ்க்கையிலே நான் பார்த்தது கிடையாது. பைத்தான்ல டொனேட் கேட்டிருந்தான். எங்க டெவலப்பர்ஸ்க்கு வந்து இதுல குறைஞ்சுட்டாங்க. பே பண்ணுங்க. உங்களால முடிஞ்சத வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுங்க. டொனேட் பண்ணுங்கன்னு சொல்லி பைத்தான்ல போட்டிருந்தான். அது ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கேன். ஓகேவா? என்ன ஒரு அந்த எனக்கு அளவுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. பைத்தான்ல இதுவரைக்கும் வாழ்க்கையிலே நான் பார்த்ததே கிடையாது டொனேட் பண்ண சொல்லி. அவனே கேட்டான். ஏன்னா ட நெறைய பேர் எல்லாரும் டெவலப் பண்ணிட்டு தான் இருக்காங்க. எல்லாருக்கும் ஃப்ரீயாலாம் வந்து டெவலப் பண்றதுக்குலாம் இப்ப நெறைய பேர் ரெடியா இல்ல. அவன் ஓன் இன்ட்ரெஸ்ட்ல அவன் பில்ட் பண்ணி விட்டா தான் உண்டு. ஓகேவா? ஸோ ஓப்பன் சோர்ஸ் வந்து ஏன் டெவலப் ஆகல அப்படிங்கிற கேள்வியே ஆக்சுவலி தப்பு. ஏன்னா அவங்கவங்க இன்ட்ரெஸ்ட் இருந்து எவனாச்சும் பில்ட் பண்ணி ஓப்பனா விட்டா தான் உண்டு. மத்தபடி இது எல்லாருமே அத பிசினஸா காசாக்குறதுக்கு தான் பார்ப்பாங்க. ஓகேவா? அதுதான் bro ஓப்பன் நானும் சோர்ஸ கேட்டேன். வந்து ஆ மத்த டெவலப்பர்ஸ் அவங்களோட ஓன் இன்ட்ரெஸ்ட்ல அவங்களே உட்காந்துட்டு நாள் கணக்கா டைம் ஸ்பெண்ட் பண்ணி, அத கிரியேட் பண்ணி அத ஒரு லான்ச் பண்ணுவாங்க. மத்தபடி வந்து ஆ ஓப்பன் சோர்ஸ் டெவலப் ஆகல அப்டின்னா, நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. நம்மளால என்ன பண்ண முடியும்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஏதாச்சும் கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். இதுதான் பண்ண முடியும் ஓப்பன் சோர்ஸ பொறுத்தளவு. அதான் ப்ரோ. எஸ். ஏன்னா இப்போ வந்து அவங்க அத டெவலப் பண்ணி யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா, நெறைய கம்பெனிஸ்க்கு இப்போ நெறைய ரோல்ஸ்க்கு ஆட்கள் தேவைப்பட்டிருக்கும். அந்த ரோலுக்கு அங்க ஒரு ரோல் கிரியேட் ஆயிருக்கும்னு அப்ப யோசிச்சேன். அது அந்த அளவுக்கு டெவலப் ஆகல அப்டின்னா, அதுல ஏதோ பிரச்சனை இருக்குங்கிறதுனால தான் டெவலப் ஆகாம இருக்கு. அதான் ஓகேவா? ப்ரோ. அது அப்டேட் ஆகல. அத அது அவங்க அப்டேட் அப்டேட் அதுக்கப்புறம் பண்ணாம வரல. வச்சிருப்பாங்க. அதனால டெவலப் ஆகாம இருக்கும். ஸோ ம். அதுக்கெல்லாம் அதே நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. அதே மாரி நெறைய மைக்ரோ சர்வீசஸும் அதோட ஒன் டைம் அப்டேட்டோட ஸ்டாப் ஆயிருக்கு. பட் அது வந்தா அது ஏஐ ஃபீல்ட இன்னும் பவர்ஃபுல்லா மாத்தும். ஆனா அது பட் எல்லாமே வந்துச்சு நெறைய நான் அப்டின்னா, அத ரிசர்ச் அவங்க பண்ணதுல டெவலப் பண்ணணும். நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது ஹோல்ட் ஆகி அதுக்கெல்லாம். எல்லாம் ஹோல்ட் ஆகி அப்படியே நின்றுச்சு. நான் வந்து வரைக்கும் அதே மாதிரி இப்போ நீங்க ஓப்பன் சோர்ஸ் பார்த்தீங்கன்னா ம், ஸ்டார்ட் பண்ணும்போது நல்லா பண்ணுவாங்க. அதே மாதிரி ம். பெரிய கம்பெனி வந்து அதை அப்படியே ஓப்பன் சோர்ஸ் வந்து ரெப்ளிகேட் பண்ணி அவங்க சர்வீஸ் விட்டுருவாங்க. ஆமா நிறைய ப்ரோ. சர்வீஸ் ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் எம்சிபியே வந்து ஆந்த்ராபிக் வந்து ஓப்பன் சோர்ஸில் தான் விட்டாங்க. இப்போ எம்சிபி இல்லாத இடமே கிடையாது. இப்போ அந்த ஃபீச்சர் நல்லா இருந்துச்சுன்னா எல்லாருமே அடாப்ட் பண்ணிப்பாங்க. ப்ரோ ஏடபிள்யூஎஸ்ல ஆல்மோஸ்ட் 80% ஏடபிள்யூஎஸ் அண்ட் தென் அசூர்ல 80% ஓப்பன் சோர்ஸ் அப்ளிகேஷனோட மாடல்ஸ் தான் அங்க இருக்கிறது எல்லாமே. ஏன்னா அது நீங்க நல்லா போய் இருந்துச்சுன்னா எடுத்து அவங்க அந்த ஸ்ட்ரக்சர் நல்லா நிறைய பேர் யூஸ் பண்றாங்க. அது ஓப்பன் சோர்ஸா இருக்கு அப்படின்னா அவங்க அதை கிரியேட் பண்ணிப்பாங்க. ஏன்னா அது கோடு வந்து ஓப்பன் சோர்ஸ்ல தான் அவைலபிளா இருக்கு. அந்த ம், ஓப்பன் சோர்ஸை வந்து நீங்க எடுத்து ரன் பண்றதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் வேணும். அது வந்து ஏன் ஏடபிள்யூஎஸ் இருக்கக்கூடாது? அது ஏடபிள்யூஎஸ்ல அவன் ஆல்ரெடி அந்த ஓப்பன் சோர்ஸ் அப்ளிகேஷன்ஸை வந்து டெப்ளாய் பண்ணி உங்களுக்கு கொடுப்பான். நீங்க அதை யூஸ் பண்ணிப்பீங்க, அவ்வளவுதான். அது தப்புன்னு சொல்ல முடியாது. அது நீங்க அதை ரன் பண்றதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் வேணும்ல. அது வந்து ஏடபிள்யூஎஸோ அஜூரோ ப்ரொவைட் பண்றான். ஓகே ப்ரோ. அதான் ப்ரோ கேட்டேன். ஏன்னா இந்த மாதிரி நிறைய ஃபீல்ட்ஸ்ல அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் நான் பார்த்த வரைக்கும் என் ஃபீல்ட்ல நிறைய பார்த்துருக்கேன். அதுக்காக தான் ப்ரோ கேட்டேன். தேங்க்யூ ப்ரோ. ஓகே, நிறைய ஓகே, ப்ராப்ளம்ஸ் ஓகே. நிறைய டவுட்ஸை கிளியர் பண்ணீங்க. தென் ஏஐ மாடல்ஸ்லையும் நிறைய சார் மைக்ரோ சர்வீசஸ் லெவலையும் நிறைய கொடுத்தீங்க ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. ஓகே, ஓகே, ஓகே. வேற யாருக்காச்சும் ஏதாச்சும் கேள்விகள் இருக்கா? வேற அண்ட் யாராச்சும் தென் ஏதாச்சும் கேட்கணுமா? ப்ரோ நான் எல்லாருக்கும் ஒரு விஷயத்த நான் சொல்லிக்கிறேன் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ வந்து எல்லாரும் இருக்கீங்கன்னா எல்லாருக்கும் நான் ஒரு விஷயம் தெளிவா சொல்லிக்கிறேன். ஏன்னா இப்போ எல்லாருமே வந்து இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது எல்லாருமே உங்களோட காலேஜ் லெவல்ல என்ன ப்ராஜெக்ட் நெக்ஸ்ட் பண்ணலாம்னு கேளுங்க. ஏன்னா அதை நீங்க பண்ணும்போது உங்களோட நெக்ஸ்ட் ஃபியூச்சர்ல உங்களோட ப்ராஜெக்ட் பேசும். இந்த மாதிரி நான் ஒரு நல்ல ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன் காலேஜ் டைம்ஸ்லன்னு. ஓகேங்களா? அதனால அந்த மாதிரி ஐடியாஸை இவங்க கிட்ட கொஞ்சம் தெளிவா கேட்டுக்கோங்க. ஏன்னா அவங்க ஆல்ரெடி ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸா இருக்காங்க. தேங்க்ஸ் ப்ரோ.
ஆமா ப்ரோ, இது எனக்கு உங்ககிட்ட இருந்து எனக்கு நிறைய கிடைச்சது, அதனால நான் சொல்றேன். நிஜமா ஓகே இது ஓகே உண்மை. ஓகே 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 தேங்க்ஸ். வேற யாருக்காச்சும் ஏதாச்சும் கேள்வி இருக்கா? ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். ஸோ உங்களுடைய ஃபீட்பேக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுங்க. உங்களுக்கு ரோட் மேப்ஸ் இல்லை எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா அந்த ஃபீட்பேக் ஃபார்ம்லேயே வந்து சப்மிட் பண்ணுங்க. நான் உங்கள் எல்லாருக்குமே வந்து மெயில் பண்ணிடுறேன் உங்களுடைய மெயில் ஐடிக்கு. ஓகேவா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். அப்புறம் ஆகாஷ் ப்ரோ, நீங்கள் வந்ததுக்கு தேங்க்ஸ். ஆல்ரெடி நீங்கள் கேக்குதா? ஸ்கெடியூல் கேளுங்க பவித்ரா, கேளுங்க. சாப் சிஸ்டம் யூஸ் பண்ணி ஒரு ஹேக்கர்ஸ் வந்து அட்டாக் பண்ண சான்ஸ் இருக்கா? அதை எப்படி ப்ரிவென்ட் பண்ணுவாங்க? ஆக்சுவலி எல்லா சிஸ்டமே அட்டாக் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. எல்லா சிஸ்டமே ஓகேவா? இதுதான் அட்டாக்கு, இதுதான் அட்டாக் பண்ண முடியாது அப்படிங்கிறலாம் கணக்கே கிடையாது. எந்த சிஸ்டம் வேணாலும் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி எல்லா சிஸ்டமையும் நம்மளால ப்ரிவென்ட் பண்ணவும் முடியும். ஸோ எல்லாமே 50-50 தான். அட்டாக் பண்ணவும் முடியும், ப்ரிவென்ட் பண்ணவும் முடியும். ஓகேவா? ஓகே ப்ரோ, தேங்க்யூ. ஓகே ஓகே. ஸோ கம்ப்யூட்டர்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே அதை அட்டாக் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒன்று வல்னரபிலிட்டிஸ் இருக்கணும், இல்லை லூப் ஹோல்ஸ் இருக்கணும். இல்லை அப்படின்னா டெவலப்பர்ஸ் வந்து அதில் மிஸ்டேக் பண்ணியிருக்கணும். யூஐ பக்காக இருக்கலாம், லாஜிக்கல் பக்ஸாக இருக்கலாம், இல்லை ஏதாச்சும் தெரியாமல் ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஃபோல்டரில் சம்திங் எங்கேயாச்சும் ஏதாச்சும் ஒரு லூப் ஹோல் வச்சுருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இதை அட்டாக் பண்ண முடியும், இதை அட்டாக் பண்ண முடியாது அப்படிங்கிறதெல்லாம் கணக்கு கிடையாது. ஓகேவா? அதான் அவங்க எந்த அளவுக்கு செக்யூர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் வரும். ஓகேவா? வேற யாருக்காச்சும் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ நீங்க ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எடுத்து எது ப்ரோ சஜஸ்ட் பண்ணுவீங்க இந்த சைபர் செக்யூரிட்டி ரோல்ஸ்க்கு? ப்ரோ இதுக்கு நான் தனியாகவே ஒரு வீடியோவே போட்டிருக்கேன் ப்ரோ. ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பொறுத்த அளவுக்கு இதுதான் அப்படின்னு நம்மளால குறிப்பிட்டு சொல்லிட முடியாது. ஸோ ஒன்றுத்துக்கும் ஒரு மாதிரி வந்து தேவைப்படும். இப்போ நீங்கள் வந்து இப்போ நான் பென் டெஸ்ட் பண்ணுறதுனால சொல்கிறேன், உங்களுக்கு வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் கண்டிப்பாக தெரியணும். ஏன் அப்படின்னா உங்களுக்கு வந்து கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங் பண்ணுறதுக்கு அது தேவைப்படும். அதே மாதிரி ரெஃப்ளெக்டட் சிஎஸ்எஸ் பண்ணுறதுக்குலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜாவா ஸ்கிரிப்ட் தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி ஆட்டோமேட் ஓகே ப்ரோ. பண்ணுறதுக்கு பைத்தான் தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் ரிவர்ஸ் இன்ஜினியரிங் போனீங்க ஓகே ப்ரோ. அப்படின்னா எந்த அப்ளிகேஷனை ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ண போறீங்களோ அந்த அப்ளிகேஷன் எதை வச்சு பில்ட் பண்ணியிருக்காங்கங்கிற லாங்குவேஜ் உங்களுக்கு தெரியணும். இதுக்கு தனியாகவே ஒரு ஓகே வீடியோ ப்ரோ. போட்டிருக்கேன். நீங்கள் ஃப்ரீயாக இருந்தால் அதை போயிட்டு பாருங்க. ஓகேவா? ஒரு ஃபீல்டுக்கும் எது எது ஓகே ப்ரோ. தேவைப்படும். அதே மாதிரி அசம்பிளி லாங்குவேஜ் ஒரு சில விஷயங்களுக்கு தேவைப்படும். ஓகேங்களா? ஓகே ஸோ ப்ரோ. இந்த ம். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ன்னு குறிப்பிட்டு ஒன்னெல்லாம் சொல்ல முடியாது. நீங்க எந்த ஃபீல்டு, எந்த டொமைனுக்கு சூஸ் பண்றீங்களோ, அதுக்கேத்த மாதிரியான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் நீங்க சூஸ் பண்ணிக்கங்க. ஓகேவா? ஓகே ப்ரோ. இப்ப ஓகே நான் ப்ரோ. பெனிட்ரேஷன் தேங்க் யூ ப்ரோ. டெஸ்டிங்க்கு பிரிஃபர் பண்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஜாவா ஸ்கிரிப்ட், பைத்தான் இது 3 வந்து பிரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா ஆட்டோமேட் பண்றதுக்கு பைத்தான் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து வெப்சைட்ட வந்து உள்ள ஃபுல்லா கோட் ரீட் பண்ணி பார்க்கறதுக்கு ஜாவா ஸ்கிரிப்ட் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அது புரியும். சப்போஸ் அவங்க PHPல யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, PHP ஃபைல் மேக்ஸிமம் வெளில வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் கிடையாது. சப்போஸ் ஒருவேளை PHP கோட் தெரிஞ்சுச்சு அப்படின்னா, அதுலேருந்து PHP கோட் அவங்களுடைய ஃபைல் வந்து லீக் ஆனுச்சு அப்படின்னா, அந்த ஃபைலை ரீட் பண்றதுக்கு உங்களுக்கு ஓகேவா இருக்கும். மத்தபடி இதுக்கு இந்த ஓகே ப்ரோ. லாங்குவேஜ் தான் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஓகே ப்ரோ. கான்செப்டா ப்ரோ மைக் மியூட் ஆயிடுச்சு. என்ன கான்செப்டா ப்ரோ? ஸ்ட்ராங்கா இருந்துக்கோங்க ப்ரோ. கான்செப்டா கான்செப்ட் என்ன ஸ்ட்ராங்கா ப்ரோக்ராமிங் இருந்தீங்க அப்படின்னா எல்லா ப்ரோக்ராமுக்குமே அது பொருந்தும். ஆமா, சின்டாக்ஸ் மாறுமே தவிர கான்செப்டா சேமா தான் இருக்கும். கான்செப்ட் மாறாது. அண்ட் டெக் ஸ்டாக்கா வந்து ஸ்ட்ராங்கா இருந்துக்கோங்க. இப்போ நீங்க வெப் அப்ளிகேஷன் பென் டெஸ்டிங்குள்ள போறீங்க அப்படின்னா, வெப் அப்ளிகேஷன் பென் டெஸ்டிங்க்கு என்னென்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்றாங்க அண்ட் ஏபிஐ ஸ்ட்ராங்கா இருந்துக்கோங்க. அண்ட் கிளவுடு நெட்வொர்க்கிங் இந்த மாதிரி வந்து கான்செப்ட்ஸையும் ஸ்ட்ராங்கா இருக்கணும். அண்ட் அதே மாதிரி ப்ரோக்ராமிங் கான்செப்ட்ஸ்லையும் நீங்க ஸ்ட்ராங்கா இருந்துக்கணும். நீங்க இப்போ கம்பெனிக்குள்ள போறீங்கன்னா உங்களுக்கு என்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தெரிஞ்சுக்கிறத விட எந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்குன்றதை பார்ப்பாங்க. கான்செப்டா நீங்க எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கீங்கன்றத பார்ப்பாங்க. நீங்க எப்படி அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்றீங்கன்றத பார்ப்பாங்க. ப்ராப்ளம் ஓகே சால்வ் ப்ரோ. பண்றதுக்கு இப்போ அந்த ப்ராப்ளம் ஐடென்டிஃபை பண்றதுக்கு உங்களுக்கு அந்த கான்செப்ட் தெரிஞ்சிருந்தா போதும். அது எந்த லாங்குவேஜா இருந்தாலுமே நீங்க பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம் இங்க மிஸ்டேக் இருக்குன்ட்டு. ஓகே ப்ரோ.
ப்ரோ நான் இப்போ நெட்வொர்க்கிங் படிக்கலான்னு இருக்கேன் ம். சைபர் செக்யூரிட்டிக்காக. ஸோ ஓகே. நான் சிசிஎன்ஏ பிளேலிஸ்ட் பார்த்தேன் யூடியூப்ல. ம். சர்டிஃபிகேஷன் பண்ற ஐடியா இல்லை, பட் அந்த ரிசோர்சஸ் யூஸ் பண்ணலான்னு. ஓகே. ஆனா சிலரை கேட்டா அவ்வளோ சிசிஎன்ஏ எல்லாம் தேவையில்ல, அவ்வளோ நெட்வொர்க்கிங் கான்செப்ட் தேவையில்ல சைபர் செக்யூரிட்டிக்கு அப்படின்றாங்க. அது ஓகே. எந்த அளவுக்கு படிக்கணும், அதுவும் எங்க படிச்சா கரெக்டா இருக்கும் நெட்வொர்க்கிங்? நீங்க படிக்கிறது ஃப்ரீயா படிக்கிறப்ப இருந்துச்சு அப்படின்னா சிஸ்கோலயே படிக்கலாம் ப்ரோ. ஸோ அவங்களே வந்து கோர்ஸும் கொடுத்துருக்காங்க. அவங்களே பேக்கெட் ட்ரேசர்னு சொல்லிட்டு ஒரு சிமுலேஷன் சாஃப்ட்வேர் கொடுத்துருப்பாங்க. அதை யூஸ் பண்ணி நீங்க ப்ராக்டிக்கலா லேர்ன் பண்ணிக்கலாம். தியரிட்டிக்கலாவும் லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ சிசிஎன்ஏ சர்டிஃபிகேட் முக்கியமான்னு கேட்டிங்கன்னா, இப்போ பேசிக்கா உங்களுக்கு வேலைக்கு போறதுக்கு உங்களுக்கு ஒரு டிகிரி வேணும். கரெக்ட்டா? 2வது நீங்க எந்த ரோலுக்கு போறீங்க அப்படின்னா, அந்த ரோலுக்கு சர்டிஃபிகேஷன்ஸ் வச்சிருந்தீங்க அப்படின்னா, அது ஆட் ஆன் பாயிண்ட்ஸ். இப்ப நீங்க வந்து சிஹெச் சர்டிஃபிகேட் வச்சிருந்தாலோ, இல்ல சிசிஎன்ஏ சர்டிஃபிகேட் வச்சிருந்தாலோ, இல்ல சைபர் செக்யூரிட்டி ரிலேட்டடா ஏதாச்சும் சர்டிஃபிகேட் வச்சிருந்தீங்க அப்படின்னா, அது ஒரு ஆட் ஆன் பிளஸ் அவ்வளோதான். ஓகேவா? ஸோ நீங்க சர்டிஃபிகேட் பண்ணீங்க அப்படின்னா, மத்தவங்கள கம்பேர் பண்ணும்போது நீங்க ஒரு ஆள் கொஞ்சம் கொஞ்சம் ப்ரையாரிட்டில முன்னாடி வருவீங்க. நான் பார்த்த வரைக்குமே அதுதான். ஓகே ப்ரோ. ஓஎஸ் எப்படி எங்க ப்ரோ படிக்கிறது? எது? ஓஎஸ் அந்த சைபர் செக்யூரிட்டி கான்செப்ட்ஸ் அதெல்லாம் சொல்றேன். ஓஎஸ் அதாவது ஆப்பரேட்டிங் சிஸ்டம் சொல்றீங்களா? ஆமா. அத படிக்கிறதுன்னா புரியல. நீங்க என்ன கேள்வி கேட்கிறீங்க? ஓஎஸ் எங்க போய் இல்ல படிக்கிறதுன்னு கேட்கிறீங்களா? இல்ல அப்படி சொல்லல. இப்ப நெட்வொர்க்கிங்னா நீங்க சொன்னீங்க சிஸ்கோல ஆமா, பாருன்னு. ஆமா. அதே மாதிரி இந்த இந்த டூல்ஸ் சைபர் செக்யூரிட்டி டூல்ஸ் அதெல்லாம் இன்னொன்னு லினக்ஸ் லிஸ்ட் ப்ரோ இந்த ப்ரோ மாதிரி இன்னும் நல்லா நல்லா ஒரு பாயிண்ட்ட ஞாபகம் வச்சுக்கோங்க. டூல்ஸ் யூஸ் பண்ண தெரிஞ்சுச்சு அப்படின்னா, அதெல்லாம் மேட்டர் கிடையாது. ஓகேங்களா? டூல்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ் பண்ண தெரிஞ்சாலே போதுமான அளவு தான். டூல்ஸ் வந்து நீங்க எங்கே வேணா லேர்ன் பண்ணலாம். நீங்க YouTubeல போட்டாலும் டூல்ஸ் யூஸ் பண்றதுக்கு வரும். GitHub ரிப்போல பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய டூல்ஸ் குடுத்துருப்பான். அதிலேயே கமாண்ட குடுத்து எப்படி ரன் பண்றதுங்கிறதெல்லாம் குடுத்துருப்பான். அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. இங்க பிரச்சனையே அந்த டூல்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது? எதுக்காக அத யூஸ் பண்றாங்க? அத யூஸ் பண்ணா என்ன நடக்கும்? அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். ஏன்னா, அந்த டூல்ஸ உங்களாலே இப்ப கிரியேட் பண்ணிற முடியும். ஓகேவா? ஓகே இப்ப ஓகே. நீங்க வந்து டூல்ஸ நல்லா சொல்றேன். டூல்ஸ்ல வந்து ஃபோக்கஸ் பண்றத வந்து குறைச்சிடுங்க. ஏன்னா டூல்ஸ வந்து எந்த டூல் எப்ப எந்த டூல் மாறும்னே சொல்லவே முடியாது. அடுத்தடுத்து மார்க்கெட்ல டூல்ஸ் எவனாச்சும் விட்டுக்கிட்டே தான் இருப்பான். முன்னாடி ஒர்க் ஃப்ளோ டிசைன் பண்றதுக்குலாம் வேற ஒரு டூல் இருந்துச்சு. இப்ப அந்த டூல்லாம் இல்லவே இல்ல. இப்ப எல்லாருமே வந்து எனி10 தான் யூஸ் பண்றாங்க. ஆட்டோமேஷன்ஸ் ரெடி பண்றதுக்கு நெறைய டூல்ஸ் முன்னாடி இருந்துச்சு. எனி10 வரதுக்கு முன்னாடி. இப்ப எனி10 தான் யூஸ் பண்றாங்க. அதனால கரண்ட்ல ஒரு டூல் வந்து அப்பப்ப வந்துகிட்டே இருக்கும். அப்பப்போ போய்க்கிட்டே இருக்கும். ஓகேவா? ஸ்டாண்டர்டா நான் யூஸ் பண்ண டூல்னா பர்ப்சீட் ஸ்டாண்டர்டா யூஸ் பண்ணுவேன். ஓகேங்களா? அதே மாரி என்மேப், வயர்ஷார்க் இந்த மாரி டூல்ஸ்லாம் வந்து ஸ்டாண்டர்டா இருக்கும். அது பாட்டுக்கு. ஸோ அந்த மாரி டூல்ஸ் நீங்க யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா ஓகே. பட் அந்த டூல்ஸ் எதுக்கு யூஸ் பண்றோம்? அது எப்படி ஒர்க் ஆகுது? அப்படிங்கிற அது யூஸ் பண்ணா என்ன நமக்கு அவுட்புட்டா கிடைக்கும்? அப்படிங்கிறதுல நீங்க கிளியரா இருந்தீங்க அப்படின்னா, உங்களாலேயே ஒரு டூல் வந்து ரெடி பண்ண முடியும். இப்ப நீங்க என்மேப் யூஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். என்மேப்ல நெறைய நூத்துக்கணக்கான கமெண்ட்ஸ் இருக்கு. என்னோட GitHub ரிப்போலயே என்மேப்ஸ்ன்னு ஒரு ரிப்போ வச்சிருக்கேன். அதுல எல்லா கமெண்ட்ஸுமே குடுத்துருக்கேன். என்மேப் யூஸ் பண்ணி உங்களால நெறைய ஸ்கேன்ஸ் வந்து பண்ண முடியும். இப்போ அதே இது நீங்க மேண்டட்டரியா ஒரே மாதிரியான ஸ்கேன்ஸ் தான் நெறைய பண்ண போறீங்க அப்டின்னா, பைத்தான்ல என்மேப்புக்குன்னு சொல்லிட்டு பேக்கேஜ் இருக்கு. அதே மாரி ஸ்கேப்பின்னு சொல்லிட்டு ஒரு பேக்கேஜ் இருக்கு. என்மேப்புக்குன்னு பேக்கேஜ் இருக்கு. ஸ்கேப்பின்னு சொல்லிட்டு பேக்கேஜ் இருக்கு. அத யூஸ் பண்ணி நீங்களே அந்த டூல பில்ட் பண்ணிறலாம். உங்களுக்கு கன்வீனியன்ட்டா யூஸ் பண்ற மாரி பில்ட் பண்ணிறலாம். ஓகேவா? ஸோ டூல்ஸ்ல வந்து ஃபோக்கஸ் ரொம்ப பண்ணாதீங்க. ஏன்னா டூல்ஸ் எப்ப வேணாலும் மாறும். நமக்கு அத யூஸ் பண்றதும் ஈஸி தான். ஒரு 2, 3 தடவ சைக்கிள் ஓட்டுற மாரி தான் டூல்ஸ் தான். நீங்க ஒரு தடவ ஓட்டி, ஓட்டி பழகிட்டீங்க அப்டின்னா, எப்படி சைக்கிள் ஓட்ட வருமோ, ஒரு டூல்ஸ நீங்க ரன் பண்ணி பார்க்க, அதுலேருந்து அவுட்புட் எடுத்து நீங்க அனலைஸ் பண்ணீங்க அப்டின்னா, டூல்ஸ் உங்களால யூஸ் பண்ணிற முடியும். ஓகேவா? ஸோ அந்த டூல் எதுக்காக யூஸ் ஆகுது? அது எப்படி ஃபங்ஷன் ஆகுது? அதுல நீங்க கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணுங்க. ஓகேவா? இப்ப நீங்க லினக்ஸ் படிக்கணும், ஓஎஸ் நீங்க லேர்ன் பண்றீங்க அப்டின்னா, டுட்டோரியல்ஸ் YouTubeலயே நெறைய இருக்கு. நீங்க லினக்ஸ் படிக்கிறதுக்கு மத்ததுக்கெல்லாம். ஓகேவா? வெப்சைட்ஸ் நெறைய இருக்கு. மொத் கோர் ஃபங்ஷன் உங்களுடைய கோருக்கு எது எதுலாம் தேவைப்படுது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ நீங்க கேதர் பண்ணி எடுக்கணும். எடுத்துட்டீங்க அப்படின்னா, அதுக்கேத்த மாரி நீங்க அத யூஸ் பண்றதுக்கு பழகிக்கலாம். இப்போ ஓஎஸ் படிக்கிறதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. நீங்க ஜஸ்ட் உங்க சிஸ்டம்ல வந்து விண்டோஸ் நல்லா யூஸ் பண்ணுவீங்களா? பண்ணுவோம் ப்ரோ. அதே மாரி தான் மத்ததும். விண்டோஸ்ல என்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாம் என்னென்ன பண்றோமோ, அதே தான் மத்த ஓஎஸ்லயும் பண்ணுவோம். என்ன அதோட இன்டர்ஃபேஸ், கமாண்ட்ஸ் மட்டும் தான் சேஞ்ச் ஆகுது. மத்த எல்லாமே ஒண்ணு தான். ஓகேவா? ஓகே இப்ப நீங்க ஓகே ஓகே. இன்ஸ்டால் பண்றதுக்கு நீங்க விண்டோஸ்ல இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா என்ன செய்வீங்க? ஜஸ்ட் டபுள் கிளிக் குடுத்துட்டு உள்ள நெக்ஸ்ட் குடுத்து இன்ஸ்டால் பண்ணுவீங்க. சப்போஸ் நீங்க லினக்ஸ்ல ரன் பண்றீங்க அப்படின்னா, நீங்க கமாண்ட்ல கூட இன்ஸ்டால் பண்ணலாம். ஜஸ்ட் dpkg -i அதுக்கப்புறம் என்ன சாஃப்ட்வேர் நேமோ அத போட்டு நீங்க என்டர் குடுத்தீங்க அப்படின்னா இன்ஸ்டால் ஆயிரும்.
அதனால அதெல்லாம் ஒரு பிரச்சனை கிடையாது. உங்களால லினக்ஸ்லாம் ஈஸியாவே யூஸ் பண்ண முடியும். ஜஸ்ட் நீங்க அத கன்டினியூஸா யூஸ் பண்ணிட்டே இருந்தா போதும். எப்படி நீங்க விண்டோஸ் ஸ்டார்ட்டிங்ல யூஸ் பண்றதுக்கு ஒண்ணுமே தெரியாம நீங்க பழக பழக வந்திருக்குமோ, அதே மாரி தான் மத்ததும். என்ன அதோட ஆர்க்கிடெக்சர் அந்த இது மட்டும் தான் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். ஓகே ஓகேவா? ப்ரோ. ஓகே. ஸோ டூல்ஸ்ல ஃபோக்கஸ் பண்றது ஓகே. பட் ரொம்ப அதிலே டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். அதுக்கு பதிலா அந்த டூல்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது, அத உங்களால ரீகிரியேட் பண்ண முடியுமான்னு பார்த்தீங்கன்னா, அது பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். ஏன்னா ஓகே நான் ப்ரோ. உங்க நெறைய டூல்ஸ் பில்ட் டாஸ்க்கை பண்ணியிருக்கேன். உங்க டாஸ்க்கை ஆட்டோமேட் பண்றதுக்கு தான் அந்த டூல்ஸ் ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமே தவிர, அது நீங்க அந்த உங்க ஸ்கில்ல க்ரோ பண்றதுக்கு நீங்க அந்த வல்னரபிலிட்டியோ இல்லைன்னா அந்த பக்கையோ நீங்க ஐடென்டிஃபை பண்ணிட்டு அதை நீங்க இப்போ ஒரு வெப்சைட்ல வந்து நீங்க அட்டாக் பண்ண போறீங்கன்னா அதுல வந்து தௌசண்ட்ஸ் ஆஃப் பேஜஸ் இருக்கும். அந்த எல்லா பேஜஸையுமே வந்து நீங்க மேனுவலா உட்காந்து ஒன்று ஒன்றா டெஸ்ட் பண்றதை தவிர்த்துட்டு நீங்க ஆல்ரெடி ஒரு தடவை அந்த டெஸ்ட் பண்ணிட்டீங்க, இப்படிதான் பண்ணணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்களே உங்க ஓன் கோட் எழுதி நீங்க ஆட்டோமேட் பண்ணிக்கலாம். இப்போ டூல்ஸ்லாம் வந்து ஏன் அவ்வளோ ஃபோக்கஸ் பண்ண வேணாம்னு சொல்றோம்னா, நீங்க வந்து டூல்ஸ் யூஸ் பண்ணுவீங்க, பட் அது எப்படி யூஸ் ஆகுது, ஆக்சுவலாக அது பேக் எண்டில் அது என்னென்ன பண்ணுறதுன்னு நம்மளுக்கு தெரியாது. நீங்கள் பிளைண்டாக வந்து அதை ரன் பண்ணி அதை அவுட்புட்டை மட்டும் ட்ரஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா அது 100% கரெக்டாக அது அவுட்புட் இருக்குமான்றது நம்மளுக்கு தெரியாது. இப்போ நீங்கள் ஒரு தடவை மேனுவலாக டெஸ்டிங் பண்ணிவிட்டு அதை ஆட்டோமேட் பண்ணுறதுக்கு எக்ஸிஸ்டிங் டூல்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆனால் ப்ரிஃபரபுளாக பார்த்தீங்கன்னா இப்போ ஏஐலாம் வந்ததுனால நீங்கள் உங்கள் ஓன் அல்காரிதம் நீங்கள் பில்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஓன் டூலை வந்து நீங்கள் வைப் கோட் பண்ணி பில்ட் பண்ணிக்கலாம். அண்ட் டூலுமே அவுடேட்டாகவும் ஆகும். இப்போ நிறைய பேர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அந்த டூல் மூலியமா எக்ஸ்பெக்ட் நடக்குதுன்னு தெரிஞ்சுச்சுன்னா அதுக்கு கவுண்டர் அட்டாக்காக நம்ம என்ன பண்ணணும், கவுண்டர் டிஃபெண்ட் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லா வெப்சைட்லையுமே வந்து அதோட மெக்கானிசம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவாங்க. இப்போ வந்து நம்ம மெட்டாஸ்பிளைட் டூல் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். மெட்டாஸ்பிளைட் டூல்லாம் ஏன் அவுடேட்டடாக இருக்குது அப்படின்னா அது ஆல்ரெடி வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணுறதுனால அந்த அதை எப்படி நம்ம டிஃபெண்ட் பண்ணுறதுன்ற அந்த அந்த அது கிரியேட் பண்ணுற பேரோட நம்ம எப்படி டிஃபெண்ட் பண்ணணுன்றதை வந்து ஆல்ரெடி எல்லாருமே இம்ப்ளிமெண்ட் பண்ணதுனால அது அவுடேட்டடாக இருக்குது. இப்போ ஆனால் நீங்களே ஒரு பேலோட நீங்கள் ரெடி பண்ணீங்க அப்படின்னா அது வந்து யூனிக்காக இருக்கும், அது எந்த ஒரு சிக்னேச்சருக்குள்ளுமே வராது. ஸோ அது வந்து எக்ஸ்பைர்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் உங்கள் மேனுவலாக உங்களால் அட்டாக் பண்ண முடிஞ்சு ஒரு வெப்சைட்டையோ ஒரு கம்ப்யூட்டரையோ உங்களால் ஆக்சஸ் எடுக்க முடிஞ்சு அப்படின்னா அதை நீங்கள் தௌசண்ட்ஸ் ஆஃப் டைம்ஸ் பண்ண போகிறீங்க, டெஸ்ட் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் ஆட்டோமேட் பண்ணுறதுக்கு டூல்ஸ் யூஸ் பண்ணலாம். மற்றபடி நீங்கள் டூலை தான் ட்ரஸ்ட் பண்ணி தான் நீங்கள் எத்திக்கல் ஹேக்கிங்கே பண்ண போகிறீங்க அப்படின்னா கஷ்டம். ஓகே ப்ரோ. ஓகே. ஓகே. தேங்க்ஸ் ப்ரோ. ஓகே ப்ரோ. ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் அட்டெண்டிங். ஸோ உங்களுடைய ஃபீட்பேக்ஸ்லாம் கொடுத்தீங்க, ரொம்ப நன்றி. இதே மாதிரி இன்னொரு வெபினாரில் நம்ம எல்லாரும் மீட் பண்ணுவோம். உங்களுடைய ஃபீட்பேக்குமே வந்து அந்த ஃபீட்பேக் ஃபார்மில் ஃபில் பண்ணிடுங்க. ரோட் மேப்ஸ் எல்லாத்தையுமே நான் சென்ட் பண்ணிடுறேன். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு ஒரு மீட்டில் நம்ம எல்லாரும் சந்திப்போம். ஓகேவா? அப்புறம் ஆகாஷ் ப்ரோ, ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ நீங்கள் வந்ததுக்கு. தேங்க்ஸ் ப்ரோ இந்த பிளாட்ஃபார்ம் கொடுத்ததுக்கு. தேங்க்ஸ் ஃபார் ஓகே ஜாயினிங் ஓகே. எல்லாருக்கும். ஸோ நீங்களும் எதுவும் ஈவெண்ட் எதுவும் கண்டக்ட் பண்ணுறீங்கன்னா சொல்லுங்கள். ஷோர் ப்ரோ, கண்டிப்பாக வரும். ஓகே ஓகே பண்ணுவோம் நம்ம. ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. ஓகே கைஸ், தேங்க்யூ. லீவ் தேங்க்யூ. பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே ஓகே. தேங்க்யூ. பை பை பை. பாய்.